ஆடியோ கேக்குதாப்பா? Is audio and videos everything is okay? Audio கேக்குதா? Good. What about video? All clear. So set to go. We'll start. No issue. Okay. Yeah, good morning guys. Very good morning. So இன்னைக்கு செஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹாய் ராஜேந்திரன், right? So today's session is system of particles. Same நீட் லெவலில் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தலாம். ஐ மீன் சாப்டர் ஃபுல்லாக கிடையாது, இந்த சாப்டரை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்லேயே நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும், அதை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு பார்ட். செகண்ட் பார்ட்டுங்கிறது ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், ஓகேவா? ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், நாட் அ சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது நெட் ஆர்க்கை வச்சு என்ன பண்ண முடியும், ஆங்குலர் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரோல் ஆகும்போது என்ன ஆகும், ஓகேவா? ஸோ ஸ்பியர், சிலிண்டர், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரோல் ஆகும்போது, ஹாலோ ஸ்பியர், சாலிட் ஸ்பியர், அவங்களாம் ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் ரோலிங், இம்பியூர் ரோலிங் அப்படின்னு படிப்போம். ஸோ அந்த ரொட்டேஷனல் டைனமிக்ஸை நம்ம ரெண்டாவது பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஆக மொத்தம் இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் விச் இஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் போர்ஷன் வந்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக டஃபா சார் அப்படின்னு கேட்டால் நோப்பா. ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து அவ்வளோ பெரிய டஃப் கிடையாது. நீங்கள் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா? மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், எக்ஸாக்டாக மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் என்ன விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிங்களோ அதே விஷயத்த இங்கே ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் படிப்பீங்க. ஓகே, எது சேஞ்ச் ஆகுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, லைக் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு நம்ம லீனியர் டைனமிக்ஸில் படித்த அந்த ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் படிச்சிங்க இல்லையா, ஒன் டைமென்ஷனல் மோஷன், அதையும் ரொட்டேஷனல் டைனமிக்ஸையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர். அதாவது ரெண்டாவது போர்ஷன், நான் சொல்கிறது ரெண்டாவது போர்ஷனை பற்றி, ரொட்டேஷனல் டைனமிக்ஸை பற்றி. ஓகே, ரெகுலராக கிளாஸஸ் இருக்குப்பா. ஆக்சுவலாக இன்னொரு சேனல் வேறு போயிட்டு இருக்கு, அதில் சில வீடியோஸ் போட வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த டிலே வருது. ஓகே, எனிஹவ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்தில் ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ரைட். ஆக்சுவலாக இந்த செஷனே நான் 2 சேனலில் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் இன்னொரு சேனலில் இது ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. ஸோ அதனால் எனிவேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதை ஒரு சேனல்லையாவது இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த சேனலுக்கு வந்துட்டேன், ஓகேவா? ரைட், லிசன். தருவேன் பண்ணி தரக்கூடிய ஆள் தான், பயப்படாதீங்க. ஓகே காய்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த சாப்டரை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு படிங்க. ஓகே, யூஸ்வலாக பீப்புள் வில் திங்க் யூனோ த ரொட்டேஷனல் டைனமிக் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேரோட ஐடியாலஜியும் அந்த மாதிரி தான். பட் ஆக்சுவலாக இது அவ்வளோ பெரிய டஃப்பான டாபிக்லாம் கிடையாது. லைக் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் மாதிரியோ இல்லை ஆசிலேஷன் மாதிரியோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சாப்டரும் கிடையாது. ஐ மீன் நிறைய மேத்தமெட்டிக்கல்ஸ், நிறைய ரூல்ஸ்லாம் வர மாதிரியான சாப்டர்ஸும் கிடையாது, ஓகேவா? ஒன் டைமென்ஷன் நீங்கள் படித்ததுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? கிளியர்? ஒன் டைமென்ஷன் படிச்சதுனால இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோன்ட் வரி, ஐ எம் ஹியர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நானும் அந்த அவ்வளோ எனர்ஜியோட கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வில் மூவ் வித் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நீங்களும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் முடிச்சிடலாம், ஓகேவா? பட் சென்டர் ஆஃப் மாஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இட் வாஸ் வெரி ஈஸி, ஓகேவா? டெஃபினெட்லி ராஜேந்திரன், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். பட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கோ ஜேஇக்கோ எய்ம் பண்ணலை, எனக்கு ஸ்கூல் போர்டு மட்டும் போதும் சார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப அதிகம். இதில் சில டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் சிபிஎஸ்சிலையுமே, ஓகேங்களா? உங்கள் போர்டு ரிலவெண்ட்டாக தேவை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை சார் நான் நீட்டுக்கு தான் எய்ம் பண்ணுறேன், இல்லை ஜேஇக்கு எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் கம்பல்சரி. இது கம்பல்சரி டாபிக், ஓகேவா?
ரியலி பாலா, தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை என்னால் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா புரியுது அப்படின்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஓகே ரைட் கைஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துருவோம். சின்ன ஓவர் வியூ எல்லா சாப்டர்லையும் பண்ணுறது தான். ரைட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாரத்தான் செஷனோட ஃபர்ஸ்ட் லெக்சர். இதில் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் பாயிண்ட் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா குட்டி குட்டி மாசஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளீட் சிஸ்டமுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு படிக்கிறது இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு COMனு சொல்லுவோம் ஜென்ரலாக அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் மாஸ் தான் COMனு சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வெக்டார். ஸோ வெக்டார் மூலியமா கிவன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாயிண்டாக கொடுக்கலாம், அப்புறம் ஒன் டைமென்ஷனல் டிஸ்டன்ஸாக கொடுக்கலாம், இல்லாட்டி வெக்டாராக கொடுக்கலாம். மொத்தம் மூணு தான் கொடுக்க முடியும். இந்த 3 விதமாக கொடுத்தாலும் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் சிஸ்டம். நான் சொன்ன நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் ரெஸ்ட்ல இருக்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது ஓகே சார். ஆனா அதே பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆச்சுன்னா, லைக் ஒரு சிலிண்டருக்குள்ள நிறைய கேஸஸ் இருக்கு, ஹீலியம், லித்தியம், அந்த மாதிரி நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கேஸ் மாலிகுல்ஸும் வேற வேற டைரக்ஷன்ல வேற வேற வெலாசிட்டில பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கும், மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ இந்த கம்ப்ளீட் சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? வேற வேற பார்ட்டிகல் வேற வேற டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி சார் கால்குலேட் பண்றதுங்கிற அந்த மெத்தட் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சிஸ்டம் மூவ் ஆச்சுன்னா அவ்வளவுதான். சிஸ்டம் மூவ் ஆச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி மூவ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது தான் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மாசஸ். ஸோ இது நீட்டுக்கு அந்த அளவுக்கு வருமானு சொல்ல முடியாது, பட் JEE லெவலில் இது கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அண்ட் கண்டினியூஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மோர் அண்ட் மோர் செஷன். நீட் போஸ் ட்ரை பண்ணுறேன்ப்பா நான். ஆக்சுவலாக ரொம்ப பிஸி வித் அந்த ஆஃப்லைன் இன்னொரு வேல்யூ இருக்குது, அதனால மேபி சம் டிலே. ரைட், லிசன். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரி யூனிஃபார்மா மாஸ் இருக்கும்போது. இப்போ இந்த பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்னில் இங்கேருந்து ஆரம்பிச்சு மாஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் த்ரூ அவுட் த பென். கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு யூனிட் லென்த்துக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கும். இப்போ 1 சென்டிமீட்டருக்கு 2 கிராம் இருக்குது அப்படின்னா அடுத்து 1 சென்டிமீட்டர் போனாலும் 2 கிராம் தான் இருக்கும், அடுத்து 1 சென்டிமீட்டர் போனாலும் 2 கிராம் தான் இருக்கும். பட் இது டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அப்படின்னா மாஸ் டென்சிட்டி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு லென்த் போகும்போது ஒரு மாஸ் வரும், அடுத்த லென்த்துக்கு போகும்போது வேற மாஸ் இருக்கும். It depends length, it depends area, it may depends volume. வால்யூமும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி வேரியபிள் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிற டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா. அதுக்கடுத்து ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட கைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபுல் கையோட சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ இந்த சென்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கையில இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பீஸை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா இப்போ இங்க இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்கேயாவது மூவ் ஆயிருக்கும் இல்லையா? அதான் ஷிஃப்ட். ஒரு பர்டிகுலர் போர்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருந்துச்சு, அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ற மெத்தட் தான் ஷிஃப்ட் ஆஃப் மாஸ். கிளியர்? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் பிரசாத், ஹாய். ரைட், how long it will take sir? In the session I think in the video it will take like 2 hours, 2.5 hours கண்டிப்பா போகும். எஸ், டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் சாப்டர் பா இது. லிசன், இந்த மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாப்டர் மட்டும் வேல்யூ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கிறீங்கன்னா அது லாஸ் ஆஃப் மோஷனுக்காக மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த லாஸ் ஆஃப் மோஷனோட கான்செப்ட் உள்ளே வரும். ஓகேங்களா. மெக்கானிக்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெக்கானிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் 11th படிக்கிற மெக்கானிக்ஸ் 11th மட்டும் யூஸ் ஆக போகிறதுல 12thலையும் நீ எதெல்லாம் ஈஸியஸ்ட் சாப்டர் நினச்சிட்டு இருக்கியோ அந்த சாப்டரில் இருக்க சம்ஸை கூட இந்த மெக்கானிக்ஸில் இருக்க கான்செப்ட் வந்து எஃபெக்ட் பண்ணும், அங்கே தேவைப்படும் இதோட கான்செப்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். லைக் கைனமேட்டிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த டைனமிக்ஸும் இம்பார்ட்டன்ட் சாப்டர். கிளியர்? ரைட். பட் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வேவ்ஸ் அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சாப்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி. அதை 12thலையோ எங்கேயோ எடுத்துகிட்டு போய் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் மெக்கானிக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் 11th படிக்கிற மெக்கானிக்ஸோட கான்செப்ட்ஸ் 12thலையும் நீ படிக்க போகிற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருக்கும், மேக்னட்டிசமாக இருக்கட்டும், எந்த சாப்டரில் வேணாலும் இந்த மெக்கானிக்ஸோட இம்பேக்ட் அங்கே வரலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் ரிப்பீட்டருங்கிறதுனால நீங்கள் 12th நிறையா சம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லாம் ஈக்விலிபிரியம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால டெஃபினெட்லி இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே
போன இயர் இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொஸ்டின் வந்துச்சா? எஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வந்துச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும்பா யூஸ்வலாக. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியே தீரலாம். ஓகேங்களா? லிசன், நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன், டோன்ட் வரி. ரைட், ஸோ வில் ஸ்டார்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிபிடிலாம் போட்டுட்டு வரல. ஓகேங்களா? நான் யூஸ்வலாக இன்ஸ்டியூட்டில் எப்படி இதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்டில் எப்படி கிளாஸ் எடுப்பனோ அந்த மாதிரி தான் இங்கேயும் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் கான்செப்டை டீச் பண்ணுவேன், அப்புறம் நான் சம் சால்வ் பண்ண போகிறேன். அதுதான் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கும் சூப்பர் மெத்தடாக தோணும். லைக் பிபிடியை மட்டும் போட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறத விட ஐ வில் யூஸ் த ஹோல் டெக்னிக். சார் விச் கைட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபிசிக்ஸ் நீட்? சார் ஃபிசிக்ஸ் நீட் சூப்பர் கைடுன்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா 𝐶𝐞𝐭'𝐬 சிபிசிங்கன்னு ஒரு புக் இருக்கும். முடிஞ்சால் அதை வாங்கி படிங்க, வேற மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? ரைட், ஓகே, வில் ஸ்டார்ட். நோ ஃபிசிக்ஸ், நோ MBBS. எக்ஸாக்ட்லி. வித்தவுட் ஃபிசிக்ஸ் யூ cannot enter into a medical college. ரைட் கைஸ், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை கால்குலேட் பண்ண போகிறோம். த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் மெத்தட். எந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னா, லிசன், for system in one dimension. Listen, one dimension என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் சார் கொடுத்துருப்பாங்க. இது பிளேனோ இல்லை 3 டைமென்ஷனலோ கிடையாது. ஒரே ஒரு டிசி பாண்டேவா, என்னை பொறுத்த வரைக்கும் டிசி பாண்டேவோட சிபி சிங்கோட சென்கேஜ் புக் வந்து சூப்பராக இருக்கும்பா, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பட் டிசி பாண்டே நான் அவ்வளோவா படித்தது இல்லை. பட் எனக்கு சென்கேஜை படிக்கும்போது யூனோ நான் அதில் இருக்க சம் சால்வ் பண்ணும்போது, அதில் இருக்க கான்செப்ட் படிக்கும்போது எனக்கு அந்த டாப்பிக்கில் நீ வேறு எந்த புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. நானும் அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே ரொம்ப பக்காவாக இருக்கிறத பார்த்தேன். அதனால நான் அதை ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ரெஃபர் பண்ணுறேன். எம்டிஜிலாம் அவ்வளோலாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. எம்டிஜிலாம் அந்தளவுக்கு டீப்பாக கான்செப்ட்ஸ் இருக்காது. பட் நீங்கள் நான் சொல்கிற புக்கில் நீங்கள் சம்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு புது கான்செப்டை பார்த்துக்கிட்டே போவீங்க, படிச்சுட்டே போவீங்க, தெரிஞ்சுக்கிட்டே போவீங்க. கிளியர்? யூனோ இதை விட சென்கேஜை விட இன்னொரு நல்ல புக்கு கூட நிறைய புக் இருக்கலாம். நான் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம். பட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன், என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு 𝐶𝐞𝐭'𝐬 இஸ் பெஸ்ட் புக். ரைட், ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட், சென்டர் ஆஃப் மாஸ் எதை வச்சு கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்ல மாசஸ் கொடுத்திருந்தா. guys லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இது m1 மாஸ் from m1 மாஸ் at particular distance, maybe the distance is d. ஓகேவா? so d அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா you will get another mass which is m2. ஓகேவா? m2 னு ஒரு மாஸ் இருக்கு. மேபி d1 டிஸ்டன்ஸ் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் அங்க இருந்து d2ங்கிற டிஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா, ஓகே, அங்க இருந்து d2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா you will get m3 mass. so there are 3 masses in this system. 3 பாயிண்ட் மாசஸ் இருக்கு. 3 பாயிண்ட் மாசையும் क्वेश्चनல கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு மாஸுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் d1 d2 அந்த மாதிரி டிஸ்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. சார் இப்படி இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் d1 கொடுத்துட்டு இதை d2 னு கூட கொடுக்கலாம், இதை d2 னு கூட கொடுக்கலாம். அப்படி இதை d2 னு கொடுத்தாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இது d2 மைனஸ் d1, d2 மைனஸ் d1. இந்த d1 கட் பண்ணி விட்டீங்கன்னா மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ். கரெக்டா? so anyhow we should know the distance between the masses in one coordinate. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு கோஆர்டினேட்ல மட்டும் தான் அந்த மாஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா x ஆக்சிஸ்லயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இல்லனா y ஆக்சிஸ்லயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம், இல்லாட்டி z ஆக்சிஸ்லயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு கோஆர்டினேட்ல மட்டும் மாஸஸ் ஸ்ப்ளிட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா, இருந்துட்டு அதுல சென்டர் ஆஃப் மாஸ் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? first tell me what is center of mass. center of mass னா என்னப்பா? ஒரு ஆப்ஜெக்ட்டோட டோட்டல் மாஸை ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த பென்னோட டோட்டல் மாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிராம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒயிட் கலர் பீஸ் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 கிராம் இருக்கும். அதுக்கடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் வேற வேற மாசஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதோட டோட்டல் மாஸ் 10 கிராம். இதோட இந்த 10 கிராமையும் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு டினோட் பண்ணுவேன். அதுதான் இந்த பாயிண்ட். இது எங்க பிடிச்சி பேலன்ஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் ஆகுமோ அந்த பாயிண்ட் தான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? பட் சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது டோட்டல் வெயிட்
accumulated on a particular point. இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் வெயிட்டை தூக்குறதுக்கு நீங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் ரைஸ் பண்ணாலே போதும், டோட்டல் வெயிட்டும் ரைஸ் ஆகும். அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சார் சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒன்னா அப்படின்னா நோ, ரெண்டும் டிஃப்ரெண்ட். சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது எல்லா மாஸும் ஒரே பாயிண்ட்ல அக்யூமுலேட் ஆகியிருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ற பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த பெண்ணை நான் இங்க இருந்து தூக்கி போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பென் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு. இதை நான் எப்படி டினோட் பண்ணுவேன் டயக்ராம்லனா, இந்த கம்ப்ளீட் பெண்ணை வரைஞ்சி சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்த பெண்ணோட சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். அப்போ இங்க இருக்கிற பென் அப்படின்னு பாயிண்ட் தான் டினோட் பண்ணுவேன். இந்த பாயிண்ட் இஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி, இட் இஸ் மூவிங் இன் a projectile motion, it has some x velocity, it has some y velocity. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு டினோட் பண்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? பட் சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் வெயிட் அக்யூமுலேட்டட் ஆன பாயிண்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட டோட்டல் வெயிட் இருக்கிறத நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன், அதாவது கிராவிட்டி இருந்தா மட்டும்தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்ல முடியும். ஆனா கிராவிட்டி இருந்தாலும் கிராவிட்டி இல்லைனாலும், ஆக்சிலரேஷன் இருந்தாலும் ஆக்சிலரேஷன் இல்லைனாலும் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே இருக்கும். ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது கிராவிட்டி இருந்தா மட்டும்தான் இருக்கும். கிளியர்? இப்ப ஸ்பேஸ்ல ஒரு ரிங் இருக்கு, ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு கேட்டா 0. சொல்ல முடியாது. there is no center of gravity because there is no gravity in the space. கிளியர்? பட் சென்டர் ஆஃப் மாஸ் அங்கேயும் அந்த ரிங்குக்கு அதோட சென்டர்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். கிளியரா? சோ இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் as well as center of gravity. I hope this makes sense. Right? Now ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ் மட்டும் இருந்தா அதோட சென்டர் ஆஃப் மாஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியோ கால்குலேட் பண்றது இப்போ எப்படின்னு நமக்கு தெரியும். நார்மலா ஒரே ஒரு மாஸ் இருந்தா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கொயர் பிளேட்டா இருந்தா சென்டர்ல வரும், இல்லாட்டி டயகனல்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஆகுறது. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தா அந்த வெர்டெக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா நடுவில் வருது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு ரெகுலர் ஷேப்புக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க I have 3 objects, I have 3 masses. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் மாசஸ் ஒரு சிஸ்டம்ல இருக்கும்போது அந்த டோட்டல் சிஸ்டம், இதை ஃபுல்லா ஒரே சிஸ்டமா நான் எடுத்துப்பேன். இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம். கிளியர்? அதை தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஓகே, நவ் த ஃபார்முலா. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம், அதாவது எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்க மாஸ் வேர் இன் எக்ஸ் ஆக்சிஸ். மாஸ் எப்படி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்போ இதை வந்து கோஆர்டினேட்டா எடுத்துப்போம். இது கோஆர்டினேட், இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, இங்க ஒய் ஆக்சிஸ் இருக்கு. மாசஸ் வேர் நாட் இன் த ஒய் ஆக்சிஸ். மாஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல மாஸ் கிடையாது இல்லையா, ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கு. அதனால எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். இதுவே மாஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்துச்சுன்னா ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருப்பேன். மாஸ் இசட் ஆக்சிஸ்ல மட்டும் இருந்துச்சுன்னா இசட் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருப்பேன். இது பேசிக் 1 கோஆர்டினேட்டுக்கு. இப்போ 2 கோஆர்டினேட் போகும்போது என்ன ஆகும்? மாஸ் எக்ஸ் ஒய்லயும் இருக்கலாம், ஒய் இசட்லயும் இருக்கலாம், எக்ஸ் இசட்லயும் இருக்கலாம். அப்போ ரெண்டு எந்த ஆக்சிஸ்ல இருக்கோ அந்த ரெண்டு ஆக்சிஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் முடிப்போம், அப்புறம் அடுத்த ஸ்டெப் போலாம். ரைட்டா? அதுக்குள்ள சாட் நிறைய வந்திருக்கு, என்னன்னு பாத்துக்கிறேன். லிசன். ரிங்ல எப்படி சார் சென்டர் ஆஃப் மாஸ் சொல்றீங்க? சென்டர்ல ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இருக்கும். எஸ், ரிங்குக்கு இங்க தான் சென்டர் ஆஃப் மாஸ். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இதோட டோட்டல் மாஸ் இங்க அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரிங் இப்படி பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி டினோட் பண்ணுவீங்க? இந்த சென்டர் பாயிண்ட் இஸ் மூவிங் சம் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட் என்ன வெலாசிட்டில போகுதோ அதே வெலாசிட்டில தான் ரிங் போகும். கிளியர்? சோ அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். ரைட் கைஸ், லிசன். நவ தி ஃபார்முலா, இந்த ஃபார்முலா சிம்பிள், நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். m1 into x1 plus m2 into x2 plus m3 into x3 up to n. சிஸ்டம்ல எவ்வளவு மாசஸ் இருக்கோ அது வரைக்கும் போகும். டிவைட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ்னா சிஸ்டம்ல எவ்வளவு மாசஸ் இருக்கோ அந்த மாஸ ஆட் பண்ணீங்கன்னா போதும். கிளியரா? ஏய், இதெல்லாம் அநியாயமா இல்லையாடா? டேய், இந்த ஒரு லெக்சரை பார்த்தா எப்படிப்பா நீட்டை கிராக் பண்ண முடியும்? ஓ, லெக்சர்ஸ்லாம் பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு கேட்குறீங்களா?
எஸ், பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய சம்ஸ். ஓகே ரைட், நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் எடுக்கிற லெக்சர்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பாத் மாதிரி தான், இதை தெரிஞ்சுப்பீங்க. அதுக்குள்ள போய் சம்ஸ் எல்லாம் நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் முடியும். ஓகேவா? ரைட் கைஸ், லிசன். ஸோ ஃப்ரம் த டயக்ராம் M1, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸை. M1 ஓகே, மாஸ் M1 போட்டீங்க. இங்க X1 வருது இல்லையா சார்? X1 X2 X3 இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, X1 X3 இவங்கெல்லாம் யாருன்னா distance of the masses, the particular masses. சார் X2ங்கிறது செகண்ட் மாஸ் வருது, ஓகேங்களா? X3ங்கிறது தேர்ட் மாஸ் வருது. So distance of the masses from the coordinate, இது ரொம்ப important, from the coordinate. coordinateல இருந்து ஒவ்வொரு மாஸும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்றது தான் X1 X2 X3 அந்த வேல்யூஸ். clear? is this clear? hi ABD, thank you. உங்க நேம் என்ன ABD? இது புரிஞ்சுதாப்பா? X1ங்கிறது ஃபர்ஸ்ட் மாஸோட டிஸ்டன்ஸ் from the coordinate. இப்போ இந்த சிஸ்டம் இந்த சம்முக்கு கோஆர்டினேட் கொடுக்கல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுவே இந்த பாயிண்ட்டையே நான் 0,0,0ன்னு எடுத்துப்பேன். எனக்கு இதுதான் கோஆர்டினேட். எனக்கு இப்போ இதுதான் கோஆர்டினேட். சோ கோஆர்டினேட்லயே தான் M1 இருக்கு. அப்ப X1 என்ன? X1 is 0. கிளியர்? பிளஸ் M2. M2ங்கிற மாஸ் கோஆர்டினேட்ல இருந்து D1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. D1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ M2 into X2க்கு பதிலா நான் என்ன போடணும்? X2ங்கிறது D1, so D1. கிளியர்? பிளஸ் M3. M3 மாஸ் கோஆர்டினேட்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு? D1 plus D2. அப்போ X3 is nothing but D1 plus D2. X2 is nothing but D1. X1 is nothing but 0 because X1 ஏன் 0னா எனக்கு M1 மாஸ் இருக்கிற பாயிண்ட் தான் கோஆர்டினேட் சிஸ்டம் 0,0,0. is this clear? no AK பாலா, நம்ம அசியூம் பண்ண முடியாது கோஆர்டினேட்டை. கொஸ்டின்ல கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது எனக்கு யாருமே கொஸ்டின் கொடுக்கல இல்லையா, அதனால நான் இதை அசியூம் பண்ணிக்கிட்டேன். லிசன், இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல சென்டர் ஆஃப் மாஸா இருக்கட்டும், இல்லாட்டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கான்செப்டா இருக்கட்டும், கோஆர்டினேட்டையும் ஆக்சிஸையும் கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. எக்ஸாக்டா கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும். நான் ஒரு சம் சொல்றேன், ஓகேங்களா? நான் இப்போ ஃபார்முலா தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நான் சம் சொல்லும் போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஏன் இதை 0,0 அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு இது கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு டீச் பண்றதுனால எனக்கு யாரும் சொல்லலை இதை எடுங்க, இல்லை இதை கோஆர்டினேட்டா எடுங்க, இல்லை இதை கோஆர்டினேட் எடுங்கன்னு யாரும் சொல்லலை. எனக்கு நானா எடுத்துக்கிட்டேன் இதை கோஆர்டினேட்டா. புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? ஓகே. பட் கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும்பா. கோஆர்டினேட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் சம் சால்வ் பண்ணும்போது கோஆர்டினேட்டை கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது ஆக்சிஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்சிஸை கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா டிபெண்டிங் ஆன் த ஆக்சிஸ் the answer will change. Same, depending on the coordinate, this answer will change. So center of mass, moment of inertia, coordinate axis ரொம்ப important ஞாபகம் வெச்சுக்கோ. Clear? We'll move to next. I mean இதான் formula. So M3 க்கு இந்த பக்கம் X3 ஓட வேல்யூ என்ன? X3 was D1 plus D2. So D1 plus D2 போட்டுறணும். Divide by total mass. Total mass என்ன? M1 plus M2 plus M3. M1 plus M2 plus M3. Okay. So this is nothing but the answer of center of mass for this problem. For example, இந்த வேல்யூ போடுறீங்கன்னு வெச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ M1 M2 எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும் சார் அப்படினா, இந்த வேல்யூவை கோஆர்டினேட்ல இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட காமிக்கும். இப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த ரிசல்ட்னு வெச்சுக்கோங்க. இந்த வேல்யூ தான் இந்த பாயிண்ட், இந்த ரிசல்ட்னு வெச்சுக்கோங்க. அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த மூணு மாஸ் இருக்க சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது.
Is this clear? இப்போ ஒரு சம் பார்க்கலாமா? ஒரு சம் பார்க்கலாமா? Come on. Okay. Listen guys. இப்போ sums போலாம். Example 1. நான் ஒரு system போடுறேன். ஒரு mass system போடுறேன். There are 3 masses m, 2m, 3m. Okay. m, 2m and 3m. So there are 3 masses. Yes, yes, ஏகே பாலா. எல்லா பாயிண்ட்ஸும் டக்கு டக்குன்னு சொல்றீங்களே. கரெக்ட். ஹெவியர் மாஸ் யாரோ அவங்களுக்கு க்ளோஸரா தான் எப்பவுமே சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்றேன். சென்டர் ஆஃப் மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறைய பாயிண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு பேசுறேன். ஓகேவா? L and 2L are the distances. ஓகேவா? இது L, இது 2L distance. Okay? L and 2L are the distances. Now the question is find center of mass from 2m. Okay? From 2m. 2m மாஸ்ல இருந்து center of mass ஓட distance கண்டுபிடிங்க அப்படினு கேக்குறாங்க. 2m மாஸ்ல இருந்து center of mass ஓட distance கண்டுபிடிங்கன்றாங்க. Listen, இப்போ இந்த क्वेश्चनல இங்க இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படினா இந்த 2m mass தான் நமக்கு 0,0 ன்னு எடுக்க சொல்றாங்க. 2m mass is nothing but coordinate. This 2m mass is coordinate. So யாரு coordinateோ அத क्वेश्चन டிசைட் பண்ணுவோம். क्वेश्चनல நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க சொல்ற பாயிண்ட தான் நம்ம coordinateஆ எடுத்துக்கணும். மாத்திட்டீங்க அப்படினா answer will be wrong. Okay? Now this point is 0,0. ஓகேவா? This point is 0,0. Now the center of mass formula is, let's say this mass is m1. Okay? So this may be m2 and this is m3. Correct? Now as per the question, m1 is m. Okay, நான் டைரக்ட்டா அப்படியே எடுத்துக்கறேன். m1 is m into the distance 2m ல இருந்து m ஓட distance is l, but it is in negative direction. இது positive direction. கரெக்ட்டா? Sir, coordinate ல இருந்து right side is positive, coordinate ல இருந்து left side is negative. Correct? So அப்ப இத நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா this distance is not plus l, this is minus l. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You should use negative, minus l, m into minus l. Okay? Plus m2 is 2m. Then m2 எங்க இருக்கு ஆல்ரெடி? coordinate மேலேயே தான் இருக்கு. அப்ப m2 ஓட distance என்ன? from the coordinate it is already in the coordinate, so the distance is 0. Right? Next m3 is 3m. m3 ஓட mass வந்து 3m. m3 ஓட length or m3 ஓட distance from the 2m mass. ஏன்னா 2m தான் எனக்கு coordinate. So coordinateல இருந்து 3m எங்க இருக்கு? 2l distanceல இருக்கு. So use 2l. Whole divide by total masses. Total mass is m plus 2m plus 3m. Correct? Now this is minus l times m. This term will be 0. Then இதே 2 into 3 is 6 times m into l. Divide by m, 3m, 6m. Again 6m. இப்போ யாரெல்லாம் cancel ஆகுறா? In numerator we had a m is common. m எடுத்துறலாம். Denominatorலயும் m இருக்கு. So அந்த m நீங்க remove பண்ணிடுவீங்க. Remaining 6l minus l is 5l divided by 6. 5l divided by 6. Clear? அப்ப இது என்ன அர்த்தம்? It is lesser than l. Correct? இந்த result l விட சின்ன result. Also it is positive. Sir, இந்த positive எதை indicate பண்ணுதுன்னா the center of mass in the positive direction. Sir, இங்க இருந்து positive directionல தான் இருக்கே தவிர நெகட்டிவ்ல இந்த பக்கம் கிடையாது.
ஏன்னா இந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ஒரு L டிஸ்டன்ஸ் வரும், L விட கம்மியான டிஸ்டன்ஸும் வரும். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, ஏன்னா ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். ஒருவேளை இந்த ரிசல்ட் நெகட்டிவ்ல வந்திருந்தா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் 2m க்கு இந்த பக்கம் போல, 2m க்கு இந்த பக்கம் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இது பாசிட்டிவ் தானே, அப்போ இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்கு. எவ்வளவு இருக்கு? லெஸ் தென் L. 5/6 லெஸ் தென் L தானே சார். இங்க இருந்து இங்க 2L, அப்ப இது வந்து L இருந்திருக்கும், L விட கொஞ்சம் கம்மினா அப்போ இந்த பாயிண்ட்ல தான் இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். so this is nothing but 5L/6. is this clear? is this clear? hi Harish, hi. இது புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? it's okay Bala. great. so listen, இப்போ இதே क्वेश्चनல what is the center of mass of this system from 3m கேக்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? center of mass from 3m கேட்டா என்ன பண்ணணும்? 3m ல இருந்து center of mass என்னன்னு கேக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? come on tell me. சார் 3m ல இருந்து நீ ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்ட, உனக்கு ஆல்ரெடி இன்னொரு வேல்யூ தெரியும், இங்க இருந்து இங்க வந்து 2L. அப்போ from the 3m this distance is the center of mass. இதுதான் 3m இங்க இருக்கு, இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்கன்னா the total distance is 2L minus 5L/6. அதாவது 12 minus 5 it is 7L/6. கரெக்ட்டா? so 7L/6 is the distance from the 3m mass. clear? yes. இதே நீங்க m1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இத வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட்டா எடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ்லயே இருந்திருக்கும், there is no negative. கரெக்ட்டா? right. shall I move to next போலாமா? இதே மாதிரி இப்போ இங்க m ல இருந்து கேக்குறாங்கன்னா சார் இது ஆல்ரெடி L, இது 5L/6. அப்ப என்ன பண்ணும்? L plus 5L/6. இங்க இருந்து இங்க கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். from m mass it is L plus 5L/6. அப்ப 6L plus 5L it is 11L/6. so from m it is 11L/6, from 2m it is 5L/6, from 3m it is 7L/6. clear? right. great. so now this is the question for you. இப்போ நீங்க சால்வ் பண்ண போறீங்க, make it fast. எல்லாரும் நோட் பென் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போற சம் இது, ஓகேவா? right. this is your class work, not a homework. ஓகேவா? so I have 4 masses. no, there is 3 masses. I have 3 masses. okay, one is 4m and 2m and m. this is 2m and this one is m. now the distance between 4m to 2m and 2m to m all are L. sir இதுவும் L தான், இதுவும் L தான். m to 2m is also L, then 2m to 4m is also L. sir இந்த டிஸ்டன்ஸும் L, இந்த டிஸ்டன்ஸும் L. இப்போ क्वेश्चन நல்லா நோட் பண்ணிக்கோ. now the coordinate is at L/2 distance. coordinate is at L/2 distance. coordinate is at L/2 distance. now find center of mass of this question. center of mass of this question. fast. question புரிஞ்சதா? question புரிஞ்சதா? come on, is this clear? question is clear?
Fast. What is the answer? Come on, come on, come on. சீக்கிரம். What about others? Make it fast. Answer சீக்கிரம். Listen, இந்த sum மறுபடியும் ஃபார்முலா படிலாம் யூஸ் பண்ண கூடாது இப்போ. ஓகே, இப்போ நம்ம கத்துக்கிட்டோம். நீங்க ஒரே ஸ்டெப்ல தான் இந்த ஆன்சரை போடணும். இங்க பாருங்க. From the coordinate center of mass க்கு இப்போ நீங்க y center of mass தான் கண்டுபிடிங்க. ஏன்னா y axisல தான இருக்கு. So y axis க்கு வரும்போது m1 into y1 plus m2 into y2 plus m3 into y3 divided by total mass. Listen carefully. Total mass is m2m 4m. Totally 6 plus m, it is 7m. Correct? Denominator 7m. அவ்வளவுதான். Next, from the coordinate, the first mass is L by 2 distance. அப்ப என்ன வரும்? m into L by 2 plus second mass is L plus L by 2. அப்போ 2m into L plus L by 2 na 3L by 2. Correct? L plus L by 2. From the coordinate, the second mass is L plus L by 2, which means 3L by 2 distance. Then the third mass, which is 4m. The 4m is located 2 plus 0.5. அப்பனா எவ்வளோ? 5 by 2, 2.5. அப்போ 4m into 5 by 2L. Now m are cancelled. 2 cancel, 2 4 cancel by 2 times. The remaining terms are L by 2 plus 3L plus 2 into 5 is 10L divided by 7. Okay, 10, this is L by 2 anyways. 10 plus 3 is 13, 13.5. 13.5L divided by 7 will be answer. Is this clear? Total length. No, guys, do you have any doubt? Yes, 13.5L divided by 2, not 13, 13.5. L by 2 plus 3 plus 10. 10 plus 3 is 13. இது ஒரு 0.5. So 13.5L. Or 27 by 2 போடலாம். இல்லாட்டி 27 by 27 L by 2 7s are 14. So 27 by 14L அப்படி வந்திருந்தா கூட கரெக்ட் தான். கரெக்டா? 13 எப்படிப்பா? இங்க பாருங்க. m எங்க இருக்கு? கோஆர்டினேட்ல இருந்து L by 2 டிஸ்டன்ஸ்ல தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் m1ங்கற மாஸ் இப்ப கோஆர்டினேட்ல கிடையாது. அதனால நீங்க L1 வந்து 0 போட கூடாது, x1 வந்து 0 போட கூடாது. ஐ மீன் y1 வந்து 0 போட கூடாது. m1 0 ல இருந்து L by 2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப m into L by 2 plus 2m எங்க இருக்கு? L by 2 plus L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சார் 2m கோஆர்டினேட்ல இருந்து பாருங்க இங்க டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா L plus L by 2 3L by 2. So 2m into 3L by 2 plus 4m. 4mங்கற மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? L plus L plus L by 2. அதாவது 2.5L. 2.5 னா 5 by 2. அதனால 5 by 2L. கிளியரா? Any doubt? Any doubt? Any doubt? Or shall I move to next? So this could be answer for this sum. Right. Next. இதே சம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்காம கவனிங்க, இதே மாதிரி சம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்காம வெறும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, வெறும் பாயிண்டா சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேபி m 3m m and 2m are located at 2, 3, 4 meter. Okay, then find center of mass of the system. இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? 3m m 2m ங்கிறது 3 மாஸ். இந்த 3 மாஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா 2, 3, 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாயிண்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாயிண்ட் மட்டும் கொடுத்திருப்பாங்க. as per கிராஃப்ல ஒரு பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 3m எங்க லொகேட் ஆயிருக்கு? 2 ல லொகேட் ஆயிருக்கு. சோ அப்போ இதுதான் 3m. 3m எங்க லொகேட் ஆயிருக்கு? 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் from 0 to 2 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் m எங்க லொகேட் ஆயிருக்கு? 3 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அப்ப இது m அப்படினா இது 3 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு மாஸ் வந்து 2m. This 2m is located at
4 meter. அப்ப என்ன அர்த்தம்? x axis லயோ இல்ல y axis லயோ இல்ல z axis லயோ எந்த axisல இருந்தாலும் சரி, எந்த axisல இருந்தாலும் இவங்க லொகேட் ஆயிருக்க பொசிஷன் இங்க இருந்து இங்க வந்து 2 மீட்டர், இது 2 ல இருந்து 3 னா அப்ப இது வந்து 1 மீட்டர், 3 ல இருந்து 4 னா இதுவும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். இப்படி லொகேட் ஆயிருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் क्वेश्चनல கொடுத்திருந்தா center of mass calculate பண்றது, again the rule is same. First mass is 3m. 3m is located from the coordinate, was very important. அதான் first டே சொன்னேன். இந்த கான்செப்ட்ஸ்ல center of mass கான்செப்ட்ஸ்ல coordinate is very very important. Okay, அங்க மிஸ்டேக் பண்ணிடாத. From coordinate the 3m is a 2 meter. அதனால 2 போடணும். coordinateல இருந்து அந்த மாஸ் எங்க இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் போடணும். ஓகேவா? plus the m is located at 2 plus 1 3. அப்ப m வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. plus 2m mass. 2m mass எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 2 இங்க 1 இங்க 1. அதாவது 4 மீட்டர் அவனே சொல்லிட்டாங்க இல்லையா? so 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் divide by total mass is 3m plus 3m is 6m. Okay, now m will cancel, this m is also cancel. Okay, so this is 6 plus 3 plus 2 4s are 8 divided by 6. Okay, so 8 11 plus 6 is 17, so 17 by 6 will be a center of mass. 17 by 6 is center of mass of this sum. Is this clear? Is this clear? Right? Sir, why can't we directly take that as x1, x2, x3 and multiply with them? Yes, அதான் பண்ணிருக்கோம். But x1 னா இத மட்டும் எடுத்துக்கிறீங்களா? x1, x2, x3 னு நீட் ஆஸ்பிரண்ட், எனக்கு உங்களோட क्वेश्चन एक्चुअली புரியல. எதை x1 னு சொல்றீங்க? இதானே x1. இது x1, இது x2, இது x3. ஓகேவா? x1, x2, x3. சார் ஃபார்முலால வர x1, x2, x3 ஆ இருக்கட்டும், y1, y2, y3 ஆ இருக்கட்டும், z1, z2, z3 ஆ இருக்கட்டும், அவங்க எல்லாரும் எங்க இருந்து வரணும் அப்படினா from the coordinate. அத ஞாபகம் வச்சுக்கோ. coordinateல இருந்து அந்த மாஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ். coordinateல இருந்து அந்த மாஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ். கிளியரா? 2m ஓட டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணனும்னா இந்த 2m கோஆர்டினேட்ல இருந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த m கோஆர்டினேட்ல இருந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3m கோஆர்டினேட்ல இருந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். கிளியரா? ரைட். ஓகே. So I hope the first method is very easy. I think எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் மெத்தட். Second method is center of mass of the system in 2 dimension. 2 dimensionல ஒரு மாஸ் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும்போது center of mass எப்படி பண்ணனும் அப்படிங்கிறது. ஓகேவா? listen. Center of mass for 2 dimensions. Okay? ஒரு சிஸ்டம்ல மாஸ் 2 dimensionல இருந்துச்சு அப்படினா which means the mass m1 is here, m2 is here, m3 is here. வேற வேற பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ இந்த m1 நீங்க எப்படி டினோட் பண்ணுவீங்க? இந்த m1 ஆக்சுவலா x ல இவ்வளவு தூரம் இருக்கு. அதாவது x1 டிஸ்டன்ஸும் y ல இவ்வளவு தூரம் இருக்கு. அதாவது y1 டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு இந்த மாஸ். அப்ப இது எப்படி டினோட் பண்ணுவீங்க? x1, y1 னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? x1, y1. அதே மாதிரி செகண்ட் மாஸ் எப்படி டிஸ்டன்ஸ்ல இருக்கு? செகண்ட் மாஸோட பொசிஷன் இங்க வருது. அதாவது இவ்வளோ x வேல்யூ from the coordinate. Sir, coordinate is very very important. ஞாபகம் வச்சுக்கோ, அத மறந்துடாத. From the coordinate x1 distance and from the coordinate y1 distance. அதனால தான் இது x1, y1. In the mass, from the coordinate it is x2, from the coordinate it is y2. So இது வந்து y2 distance. Now the location is x2, y2 for the second mass. For the third mass is also located at
x3 distance ஒரு x3 distance இருக்கு அப்புறம் ஒரு y3 distance இருக்கு சோ இத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் x3, y3 அப்படினு டினோட் பண்ணுவோம் கரெக்ட்டா இப்போ இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான் ஒரு சிஸ்டம் ஓகேவா இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வருதுன்னு வெச்சுக்கோங்க இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்க்கு ஒரு பொசிஷன் இருக்கும் இல்லையா இந்த பாயிண்ட் இப்போ x ல இவ்வளவு வேல்யூ இருக்கு இது என்ன சொல்லணும் அந்த சென்டர் ஆஃப் மாஸ் x ல எவ்வளவு தூரத்துல இருக்கோ அத x சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் y ல எவ்வளவு தூரம் இருக்கோ அத y சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ணனும் அப்போ இந்த பாயிண்ட பத்தி தெரியணும் அப்படினா உங்களுக்கு தெரிய வேண்டியது ரெண்டு பேர் யார் யாரு y சென்டர் ஆஃப் மாஸ் and x சென்டர் ஆஃப் மாஸ் கிளியர் எஸ் செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிக்கலாம் பொசிஷன் வெக்டார் மெத்தடும் இருக்கு நான் செப்பரேட் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பொசிஷன் வெக்டார் மெத்தட் சொல்றேன் ஓகேவா ரைட் சோ இது செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் அதே ஃபார்முலா தான் சேம் x சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ஆஃப் மாஸோட x பொசிஷனை கண்டுபிடிக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணனும் அப்படினா previous ஃபார்முலா தான் m1 x ல எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த x1 ஆல மல்டிப்ளை பண்ணனும் plus m2 x2 ல எவ்வளவு இருக்கோ அதை மல்டிப்ளை பண்றீங்க from x3 m3 x3 ல எவ்வளவு இருக்கோ அதை மல்டிப்ளை பண்றீங்க டிவைட் பை டோட்டல் மாஸ் போடுறீங்க ஓகேவா அடுத்து y சென்டர் ஆஃப் மாஸ் y சென்டர் ஆஃப் மாஸ்க்கு m1 y ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காங்களோ அந்த வேல்யூ plus m2 y ல எவ்வளவு வேல்யூ plus m3 y ல எவ்வளவு வேல்யூ டிவைட் பை the total mass so இந்த ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட் is this clear yes come on okay இது புரிஞ்சுதா shall we move sums போலாமா sums குள்ள போலாமா right okay right guys what about others மத்தவங்கள ஏன் எதுமே பேசவே மாட்டேங்கிறீங்க if you have any doubt you can ask me at least புரிஞ்சுது சார் இல்ல எனக்கு இந்த டவுட் சார் அந்த மாதிரி கேட்கலாம்ல be interactive right okay guys listen so இதுதான் ஃபார்முலா now we'll move to the question okay question there is three masses m 2m and 3m okay va so there are three masses are framed like a triangle m 2m and 3m so மொத்தம் மூணு மாஸ் இருக்கு ஓகேவா அவன் மூணு மாசம் எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் a triangular மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி ஃப்ரேம் ஆயிருக்கு இந்த மூணு மாசம் ஓகேவா இப்போ இந்த மூணு மாஸோட சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரம் m mass okay find center of mass of the system from m சார் ஒருவேளை 2m சொன்னாங்கன்னா இதை நீங்க 0,0 ன்னு எடுத்துக்கணும் ஒருவேளை 3m ல இருந்து சொன்னாங்கன்னா இதை நீங்க 0,0,0 ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா எங்க இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் கேக்குறாங்களோ அந்த மாஸ் தான் நமக்கு கோஆர்டினேட் சோ இங்க m தான கேக்குறாங்க அப்ப m தான் எனக்கு கோஆர்டினேட் இந்த மாஸை நீங்க 0,0,0 அப்படினு எடுத்துக்கணும் இத ரைட் அதான் 0,0,0 now yes equilateral triangle it's a equilateral triangle okay all sides are same maybe d or maybe l l இருக்கலாம் இல்லாட்டி d ஆ கூட இருக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா சோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸை எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சார் ஈக்குவலேட்டரலுக்கு இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கும் பட் அது இப்போ கிடையாது ஏன்னா மாசஸ் ஆர் டிஃபரண்ட் மாஸ் மாறுச்சு அப்படின்னா ரெகுலர் ஷேப்பா இருந்தாலுமே the center of mass will change so we need to find the center of mass இதுவே listen இதுவே இந்த வெர்டெக்ஸ்ல இருக்கிற மாஸ் சேமா இருந்தா m m m ஆவோ 2m 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 ஆவோ 3m 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 ஆவோ இந்த மாதிரி இந்த வெர்டெக்ஸ்ல இருக்கிற மாசஸ் எல்லாம் சேமா இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணி இருந்திருக்கலாம் ஈஸியா இதோட சென்ட்ராய்டு தான் இதோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் இங்க கதை அப்படி கிடையாது
masses are different. அப்ப நீங்க center of mass கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு coordinate is m. m தான் எனக்கு coordinate. அப்ப என்ன அர்த்தம்? இந்த m பாயிண்ட okay, இது x axis, இது y axis. So let's say this m is 0, 0, 0. அப்ப இவரை நீங்க m1 ன்னு வெச்சுக்கோங்க, இவரை நீங்க m2 ன்னு வெச்சுக்கோங்க, இவரை நீங்க m3 ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? Now உங்களுக்கு என்னென்ன விஷயம் இப்ப தேவைப்படுதுன்னு பாருங்க. Listen, என்னென்ன பாயிண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா இந்த பாயிண்ட் 0, 0, 0 ல இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் எந்தெந்த இந்த 2m மாஸ் இருக்கு இல்லையா, இந்த 2m மாஸ் இவரோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். x ல இவர் l டிஸ்டன்ஸ் இருக்காரு, x ல l டிஸ்டன்ஸ். ஓகே, வாட் அபௌட் y? y ல இவர் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்காரு? 0 டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஏனா x ஆக்சிஸ் மேலேயே தான இருக்காரு. in x axis the y is 0. பட் இவரு x ல இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. x ல இவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு? இவ்வளோ, அதாவது l/2 of the length. சார் இது l, இது l/2 மிட்ல தான இருக்காரு அவரு. சோ l/2 டிஸ்டன்ஸ்ல இருக்காரு x பொறுத்த வரைக்கும். x பொறுத்த வரைக்கும் l/2 is okay. What about the height? இந்த y கண்டுபிடிக்கணும். இந்த height என்ன சார் அப்படினா for equilateral triangle, okay, if the sides are l, yes Ganesh, சில டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவினிங் எனக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு சில நாள் இல்லை, யூஸ்வலாக சில டைம் இதுக்கப்புறம் மார்னிங் தான் செஷன் அதிகமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ கிளாஸ், யூனோ ஐ ஹாவ் ஆக்சுவலி ஆஃப்லைன் கிளாஸஸ் இன் த ஈவினிங், ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு கம் ஃபார் த ஆன்லைன் செஷன். ஓகே, ஸோ ட்ரை டு கம் மார்னிங். ஒருவேளை நீங்கள் ரிப்பீட்டராக இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கம் அண்ட் அட்டெண்ட் இன் த மார்னிங். பட் இஃப் யூ ஆர் நாட் ரிப்பீட்டர், நீங்கள் மேபி 11th or 12th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வர முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் செக் இன் த ஈவினிங் அண்ட் நைட் ஆல்சோ யூ கேன் வாட்ச் த சேம் வீடியோ. ரைட், கிரேட் கைஸ். சரி, இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன்ப்பா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த சாப்டரில் வேணாலும் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து சம்ஸாக வர முடியும். அதனால இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டை பற்றி. சரி, இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இட்ஸ் a very simple thing. இது L, இது L/2, இது H. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ hypotenuse square is equals to base, which is L/2 the whole square plus the height square. Correct? Adjacent side square is equals to hypotenuse square. So L square இந்த பக்கம் இருக்கிற L square by 4 இந்த பக்கம் வந்தா minus L square by 4 is equals to H square. So 4L square minus L square is 3L square by 4 is equals to H square. But we need only H. So the H is equals to root 3 times L divided by 2. Root 3L by 2. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. root 3L/2 is height of any equilateral triangle. root 3 into side of equilateral triangle divided by 2. அதுதான் height of any equilateral triangle. ஒரு equilateral triangle இருந்துச்சு அப்படின்னா அதோட height வந்து root 3 times side or L divided by 2. Okay Ganesh, repeater right. Then repeater you can easily attend in the morning. No issue, right? Anyhow, now the height is root 3L/2. So root 3L/2 is the height value. Next என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, next for the first mass x1 is 0, y1 is also 0. சார் x1 0 தான், y1 0 தான். இவருக்கு x2 x ல இவர் செகண்ட் மாஸ் தான் இல்லையா, அதனால x2 வந்து L, y2 வந்து 0. இவருக்கு x2 is L, I mean x3 ஏன்னா third mass, so x3 is L/2. height is nothing but y, ஆனா third mass, அதனால y3 is root 3 times L/2. கரெக்ட்டா? சோ இப்போ என்னென்ன பாயிண்ட் கிடைச்சிருச்சு? x1 x2 x3 கிடைச்சிருச்சு, y1 y2 y3 கிடைச்சிருச்சு. Now use the formula which is x center of mass is equals to m, first one is m into m எவ்வளவு x ல இருக்கு? 0x ல இருக்கு, so 0 plus m2 is 2m into
M2 oda x value is L, so 2m into L plus M3 is 3m into M3 oda x value is L by 2 divided by the total mass is 3m plus 2m plus m, it is 6m, so 6m. Clear? Now the answer enna poidum, இந்த term poidum, m will cancel, okay, so 2L plus 3L by 2, okay, so 2L plus 3L by 2 divided by 6, which means 4 plus 3 is 7, so 7L by 2 times 6 is 12, so 7L by 12 is the x value. Sir, இங்க தான் எங்கேயோ center of mass வரப்போகுது, அந்த center of mass ஓட x கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? Now we need to find y center of mass. So similarly same formula, y center of mass is equals to m1 is m into m1 ஓட x y value என்ன, y1 is 0, so அதனால 0 plus m2 is 2m into m2 ஓட y value, sir m2 வும் y ல 0 தான், so 0 plus m3 is 3m into 3m oda y value is root 3L by 2, okay, divided by total mass is m2m plus 3m, it is 6m. Again this term will be 0, m will cancel, so I mean in the term is 0 தான, இது போய்டும், so 3 6 cancel பண்ணீங்கன்னா 2 ஆ மாறிடுமா, so root 3L by 4, y center of mass is root 3L by 6 root 3L by L by 4 தான் வருதுப்பா, L by 4, root 3L by 4, 7L by 12, okayங்களா? So these two are the answers. Now if this is center of mass, x center of mass is 7L by 12, y center of mass is root 3L by 4, y center of mass is root 3L by 4. Is this clear? 2 dimensionல ஒரு system ஒரு mass கொடுத்திருந்தாங்க அப்படினா, this is the method we need to do for finding center of mass of the system, right? Clear? Okay, let I check how you guys are understanding, okay? Listen guys, listen carefully. If the coordinate is a 3mm, if the coordinate is a 3mm, then what are the points of 3m, m and 2m? Come on, let me know. Come on, பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, சென்டர் ஆஃப் மாஸ் கூட இப்போ எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஜஸ்ட் ஃபார்முலாக்குள்ள போட்டிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. எனக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, 3m ஒருவேளை கோஆர்டினேட்டாக இருந்திருந்தா இந்த 3 மாஸோட பாயிண்ட், இப்போ எப்படி பாயிண்ட் போட்டிருக்கீங்க, நான் x1 y1 x2 y2 x3 y3 பாயிண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட்டை சொல்லுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். If 3m is coordinate, then what are all the points of the masses? For 3m is 0,0, correct? 3m வந்து coordinate இருந்துச்சுனா இது 0,0. Okay, right. What about m and what about 2m? What about m and what about 2m? Come on. Make it fast. M is L,0. M is L,0. No. Rubia minus L,0 for M. Minus L,0. No. Be concentrate. 2m is L,0. 2m is L,0. No. Not exactly. NEET aspirant. 0, minus L by 2, okay, but யாரோடது சொல்றீங்க? 0, L by 2 is not possible. No, not at all. Prashant Rishi. 0, L for M. No guys, no. Come on. Think something different. Listen, if this is coordinate, what about this point and this point?
சார் இது 0,0 இருந்தா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் சொல்லுங்க, அவ்வளவுதான். இட் இஸ் ஈஸி. 2m க்கு வந்து L,√3/2 L,√3L/2 L,√3L/2 no 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 minus L/2, yes minus L/2 but not 0. ரூபியா நீங்க கொஞ்சம் புடிச்சிட்டீங்க. I mean the first half is correct but the second half, concentrate on the second half. Listen guys, இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்றேன். okay listen, நான் சொல்றேன் இப்போ. so this is the problem actually in physics, this is the problem. okay right, let I tell you, no problem. okay so அந்த இந்த capability தான் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும்ப்பா. நம்ம physics பொறுத்த வரைக்கும் the thinking capability was very very important. spontaneous thinking also it should be correct. ஓகேவா, நல்லா கரெக்டா யோசிக்க தெரியணும், ஸ்பீடா திங்க் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சு அப்படின்னா பிசிக்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ண உடனே, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணிட்டீங்க, இதோட ஆன்சர் 7L/12 √3L/4 வந்துருச்சு, கரெக்டா? இது வந்த உடனே நம்ம மோஸ்டா என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ரைட் இந்த சம்மோட வேலை முடிஞ்சுது, இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம் அப்படின்னு நினைப்போம். நோ, இப்போ இந்த கான்செப்ட்லேயே கொஸ்டினை மாற்றணும்னா நமக்கு சால்வ் பண்ண தெரியலையா? இப்போ என் மைண்ட் என்ன யோசிச்சு இந்த சம்ம சால்வ் பண்ண உடனே, சரி இங்கே கோஆர்டினேட்டாக இருந்தால் பசங்க சால்வ் பண்ணிட்டாங்க, நான் கோஆர்டினேட்டை இப்போ மாற்றி காமிக்கிறேன், என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் இல்லையா? இதை நீங்கள் யோசிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு சம்லையும் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் வந்துருச்சு, ஓகே, பட் அந்த சம் இன்னும் முடியல, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த சம்மை சுற்றி இருக்கிற கான்செப்ட் இன்னும் முடியல. அதே சம்மை நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசி. இந்த கொஸ்டினில் இதை கேட்டதுனால நான் இதை பண்ணேன், ஒருவேளை இந்த கொஸ்டினில் இதை மாற்றிருந்தாங்கன்னா, இப்படி கேட்டிருந்தா, இதில் இப்படி நடந்துருந்துச்சா, அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சாதான் ஃபிசிக்ஸில் நீ நிறையா லேர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறும் ஃபிசிக்ஸ் அப்போ தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யோசிங்க, எல்லா கான்செப்ட்லையும் அந்த மாதிரி யோசிங்க. சரி, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது 3m மாஸ். நான் என்ன சொல்கிறேன், 3m 0,0ன்னு எடுத்துக்க சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், இதுதான் என்னோட கோஆர்டினேட், கரெக்டா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது மைனஸ் x ஆக்சிஸ், இது மைனஸ் y ஆக்சிஸ். கிளியர்? இது 3m மாஸ். இப்போ மீதி ரெண்டு மாஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு மாஸ் இருக்கு, அது m மாஸ். இந்த m மாஸ் கோஆர்டினேட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார் இருக்கு? x ல எவ்வளவு தூரத்துல இருக்கு? x ல L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இது என்னது, மைனஸ் L/2, ஏன்னா நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்கு. அடுத்து y ல எவ்வளவு தூரம் இருக்கு? y ல இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. இதுதானே y ல ஹைட், இதுதானே y யோட வேல்யூ. சார் இது கோஆர்டினேட், அப்போ இந்த ஹைட் தானே இந்த ஹைட், இந்த ஹைட் தானே இந்த ஹைட். அப்போ இந்த ஹைட் என்ன, √3L/2. இப்பதானே பார்த்தோம், இந்த ஹைட் வந்து √3L/2. அப்போ இந்த ஹைட் √3L/2. ஆனா நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு, மைனஸ் √3L/2. கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? Right. Now for the third mass, I mean that 2m irukar liya, 2m is located here. For the 2m, again from the coordinate, this distance is also L/2. So this distance is L/2. Okay, what about this distance? Same sir, ivarum ore height da. So idu vandu again √3L/2 but minus √3L/2. okayங்களா? So இவரோட பாயிண்ட் என்னன்னா L/2, சார் இவர் பிளஸ்ல இருக்காரு, பாசிட்டிவ் L/2. so plus L/2 minus √3L/2. இவருக்கு என்னது, x ல minus L/2 y ல minus √3L/2. அவ்வளவுதான். கிளியரா? இது புரிஞ்சுதா? எஸ் minus L/2 0வா? no 0 minus L/2 minus √3L/2 is a position for m if 3m is coordinate, and
L by 2 plus L by 2 and minus root 3 L by 2 is a position for 2m mass if again the coordinate was a 3m mass. Right, I hope this makes sense. Sir, for this concept in NEET only diagram based questions தான் வருமா? No. Diagram based தான் வரும்னு சொல்ல முடியாதுப்பா. They can, அவங்க இத கொஸ்டினாவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். For example, இப்போ இதே கொஸ்டினா m 2m 3m are framed equilateral triangle of side L அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவ்வளவுதான் போதும். டயகிராம் தேவையில்லைல்ல. ரைட். Okay. So coordinate பத்தி ஒரு ஐடியா கிடைச்சதா இப்போ? Sir, coordinate was very important for system of particles. Believe me, coordinate மாத்துனா போதும், the answer will completely change. கொஸ்டினோட கிவனை மாற்ற தேவையில்லை, ஜஸ்ட் கோஆர்டினேட்டை மாற்றினா போதும், கொஸ்டினோட ஆன்சரே மாறும். ஓகேவா? இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு, பொசிஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதோட ஆன்சர் எப்படி வரும்? ரைட். யூ வாண்ட் ஒன் மோர் கொஸ்டின்? ஓகே, வில் சால்வ். லிசன். ரைட். நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, there are four masses which is 2m and this is also 2m and this is also 2m. Okay va? So there were four masses of a distance L, 2l, which means this distance is 2l, this distance is L. Okay va? இந்த மூணு மாசம் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னா, இட்ஸ் ஃப்ரேம்ஸ் as a square, a rectangle, because side are different. இது வந்து ஒரு rectangular frame ஆ மாறி இருக்கு, இருக்கு. ஓகேவா? now we'll take ஒரு சின்ன சேஞ்சுக்காக we'll take this point as coordinate. This point is coordinate. ஓகேவா? This point is coordinate. Now tell me what is center of mass of this system. What is center of mass of the system? Before that, first tell me what are the points for this 2m, this 2m and this 2m. இவங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. Come on. Thank you Bala. Thank you. Right. Great. Come on, tell me. What about the points of this mass and this mass and this mass? Make it fast. Upper 0, no. AK Bala, not AK Bala. I think NEET aspirant. கரெக்டா யோசிங்கப்பா, கொஞ்சம் கரெக்டா யோசிங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் சொன்ன உடனே நீங்க xy வரைஞ்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதான கோஆர்டினேட். ஸோ மேலே போனா +y, கீழே வந்தா -y, இப்படி போச்சுன்னா +x. ஓகேவா? இப்படி வந்தா -x. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சம் போறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் இதோட சொல்லுங்கப்பா. வாட் அபவுட் திஸ் பாயிண்ட் பொசிஷன்? இந்த பொசிஷன் சொல்லுங்க. This position. Yes, -2l, no, Rubia, yeah, you are right. Sir, x la தான் 2l, அப்பனா என்ன அர்த்தம்? -2l, y ல இவர் 0 சார். இங்க பாருங்க, x மேலேயே தான் இருக்காரு. x விட்டு மேல போனாதான் y க்கு வேல்யூ. x லைன்லயே இருந்தா y is 0, x லைன்லயே இருந்தா y is 0. So 2l, 0. இவரோடது இவரு y லயே இருக்காரு, அப்போ x 0. அப்போ x 0, y ல இவர் என்ன இருக்காரு? பிளஸ்ல இருக்காரு இல்லையா, அதனால +l. இவரு x ல -2l, x ல -2l, y ல +l, y ல +l. Is this clear? இது புரிஞ்சுதா? இந்த மாதிரி சம்முக்கு அதான் ஃபர்ஸ்ட் சொன்னி. ஓகே அப்பர்னு இதை சொன்னியா? அப்ப நான் நீ இதை சொல்றியோன்னு நினைச்சிட்டேன். லெஃப்ட் அப்பர்னு தானே நீ சொன்ன, அதனால நான் இதுன்னு நினைச்சிட்டேன். ஓகே ஃபைன். லிசன். நவ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம், இது இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நீங்க ஃபார்முலாக்குள்ள போக வேணாம். யூஸ் சிம்மெட்ரி ரூல். ஓகேவா? யூஸ் சிம்மெட்ரி ரூல். சிம்மெட்ரின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூல் சொல்றது சிம்மெட்ரி ரூல். பிரசாந்த்,
எது ரீச் பண்ண சொல்றீங்க? இந்த பாயிண்டா? இது உங்களுக்கு 0,0,0 பா. இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு போச்சுன்னா -x, ரைட் சைடு போச்சுன்னா +x. இந்த பாயிண்ட்ல இருந்து மேல போச்சுன்னா +y, பாயிண்ட்ல இருந்து கீழே வந்துச்சுன்னா -y. இப்போ இந்த மாஸ் எங்க இருக்கு? இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட்ல தானே வந்திருக்கு. அப்ப x வந்து மைனஸ்ல இருக்கணும். சரி, எவ்வளவு இருக்கு xல? 2l இருக்கு. அதனால -2l. x ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. x ஆக்சிஸை விட்டு மேல இல்ல. இதுதான் x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல போய் பாத்தீங்கனாலும் y ஓட வேல்யூ 0. ஏன்னா அது x ஆக்சிஸ்ல இருக்கு. x ஆக்சிஸ் விட்டு மேல போனாதான் ஹைட் வரும், y வரும். x ஆக்சிஸ் விட்டு கீழே போனாதான் ஹைட் வரும், -y வரும். x ஆக்சிஸ்லயே இருந்தா y is 0. அதேதான் y ஆக்சிஸ்லயே இருந்தா x is 0. y ஆக்சிஸ்லயே எங்க இருந்தாலும் y ஆக்சிஸை விட்டு ரைட் சைடுல போனா +x, y ஆக்சிஸை விட்டு லெஃப்ட் சைடுல வந்தா -x. y ஆக்சிஸ்லயே இருந்தா x is 0, x ஆக்சிஸ்ல இருந்தா y is 0. ஓகேவா? இப்போ இந்த மாஸ் புரிஞ்சுது. இவரு y ஆக்சிஸ்லயே இருக்காரு, அப்போ x 0. ஹைட் எவ்வளவு இருக்காரு? ஹைட் வந்து l இருக்காரு. சோ y ல l. இவரு y ஆக்சிஸ்லயும் இல்ல, x ஆக்சிஸ்லயும் இல்ல, நடுவுல எங்கேயோ இருக்காரு. சரி, x ல எவ்வளவு தூரம் இருக்காரு? 2l இருக்காரு. ஆனா நெகட்டிவ் லெஃப்ட் சைடுல தானே இருக்காரு. அதனால -2l. y ல ஹைட் எவ்வளவு இருக்காரு? ஆக்சிஸ்ல இருந்து l டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. அதனால -2l, 0. ரைட். நவ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது சிம்மெட்ரிக் மாசஸ் வந்துச்சுன்னா, சார் சிம்மெட்ரிக்னா என்ன அர்த்தம்னா எந்த ஆக்சிஸை பொறுத்து மாஸ் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆயிருக்கோ அது சிம்மெட்ரிக்னு சொல்லுவோம். இங்க பாருங்களேன், இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் போடுறேன். நானா எடுத்துக்கிறேன் இங்க ஒரு ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து l டிஸ்டன்ஸ் ரைட் சைடு போனீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து l டிஸ்டன்ஸ் ரைட் சைடு போனீங்கன்னா you will get 2m and 2m. அதே ஆக்சிஸ் இருந்து லெஃப்ட் சைடு வந்தாலும் 2m and 2m. அப்போ about this violet axis ரைட் சைடும் உங்களுக்கு l டிஸ்டன்ஸ் போனா 2m 2m வருது, லெஃப்ட் சைடும் உங்களுக்கு l டிஸ்டன்ஸ் போனா 2m 2m வருது. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் இந்த ஆக்சிஸ்ல தான் இருக்கணும். இந்த ஆக்சிஸ்ல தான் எங்க வேணாலும் இருக்கலாம். இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். சோ இந்த ஆக்சிஸ் y ஆக்சிஸ் is fixed. நெக்ஸ்ட், x ஆக்சிஸ்லயே இவங்க ஈக்குவலா இருக்காங்களா சார்னா ஆமா. x லயே நீங்க இங்க ஒரு ஆக்சிஸ் போட்டு பாத்தீங்கன்னா அது என்ன டிஸ்டன்ஸ்ல? மேல இருந்து கீழே l/2 டிஸ்டன்ஸ், அந்த ஆக்சிஸ்ல இருந்து கீழே போனாலும் l/2 டிஸ்டன்ஸ். சோ l/2 டிஸ்டன்ஸ் கீழே போனீங்கனாலும் 2m 2m மாஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸ்க்கு மேல l/2 போனீங்கனாலும் 2m 2m இருக்கு. சோ about this blue axis the masses were symmetric. அப்போ இந்த ஆக்சிஸ்லயும் சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸாக்ட்டா உட்கார்ந்திருக்கும். சோ இப்போ இந்த வயலட் ஆக்சிஸும் ப்ளூ கலர் ஆக்சிஸும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இந்த பாயிண்டோட ஹைட் l/2, இந்த பாயிண்டோட பேஸ் l. அப்போ பேஸ்னா இந்த x வேல்யூ இஸ் l. ஆனா நெகட்டிவ் l இருக்கா? சோ -l, height is l/2. So -l, l/2 is center of mass of the system. Clear? Minus -l, plus l/2 is center of mass of the system. Is this clear? Come on. இது புரிஞ்சுதா? Right? Okay. Great. Now next இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாயிண்ட்ஸா மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் என்னங்கறத பார்த்துட்டோம். லைக் இன் 1 coordinate as well as 2 coordinate, இது ரெண்டையுமே பார்த்துட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் டீச் பண்ண போறது, சார் பாயிண்ட் ஓகே சார், ஒருவேளை வெக்டார் இருந்துச்சுன்னா if we use the formula for COM we get COM same. Yes, கண்டிப்பா ரமேஷ் சத்யா சேம் அதே தான் வரும். நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணா you will get exactly the same result. Okay, for symmetric rule அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஆக்சிஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ நான் இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன்ப்பா. சிம்மெட்ரிக் ரூல்லயே நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இது உங்களுக்கு செம்மையா கன்ஃபியூஸ் பண்ணும்.
Okay, listen carefully. Listen, இங்க பாருங்க. இப்போ இதுக்கு யார் கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். m 2m. ஓகேவா? This will be m 2m. Okay? Now இது உங்களுக்கு ஆக்சிஸ். இப்போ இத பாத்துக்கோங்க. இதுல மாஸ் ஃபர்ஸ்ட் சிம்மெட்ரிக்கா? சிம்மெட்ரிக்னா எந்த ஆக்சிஸ் பொறுத்து சிம்மெட்ரிக் சொல்லுங்க. So for example, if this is a coordinate, okay, இதுதான் உங்களுக்கு coordinate 0, and this may be L and this is also L. Okay, now this is L and this is L and this is L and this is L. Okay, சரி இந்த சம்க்கு ஆன்சர் போடுங்க. Make it fast. Use symmetric rule, but if you are going to use symmetric rule also, it is not that much easy. Symmetric rule நீங்க யூஸ் பண்ணாலும் இதுலயும் there will be lot of tricks. Come on, make it fast. L, L? No. First symmetric rule use பண்ண முடியுமான்னு பாருங்க. Symmetric rule, is that possible for this sum? Yes, the system is symmetric about only y axis, not in x axis. Correct? இது எந்த ஆக்சிஸ்ல symmetric? Sir, about this y axis, இந்த ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் சிம்மெட்ரி தான். பட் x ஆக்சிஸ்ல சிம்மெட்ரி கிடையாது. கரெக்ட்டா? இந்த ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் m 2m l டிஸ்டன்ஸ்ல, ஐ மீன் l/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பக்கமும் l/2 டிஸ்டன்ஸ்ல m 2m இருக்கு. அப்ப கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸோட x வேல்யூ, அதாவது x சென்டர் ஆஃப் மாஸ் y ஆக்சிஸ்ல சிம்மெட்ரியா இருந்துச்சுனா x center of mass is the symmetry axis. சார் எந்த ஆக்சிஸை பொறுத்து சிம்மெட்ரிக்கா இருக்குதோ அந்த ஆக்சிஸ் தான் x center of mass இருக்கும். y ல சிம்மெட்ரியா இருந்துச்சுனா, இதுவே x ல சிம்மெட்ரியா இருந்துச்சுனா அது y center of mass இருக்கும். பட் இது y ல சிம்மெட்ரி கிடையாது. இப்போ நீங்க இங்கேயோ இல்ல இந்த இடத்துலயோ ஒரு ஆக்சிஸ் போட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற மாஸும் கீழ இருக்கிற மாஸும் சிம்மெட்ரி கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சம்முக்கு x center of mass-ஐ சிம்மெட்ரி ரூலை வச்சு கண்டுபிடிச்சிரணும். ஆனா y center of mass-க்கு நீ ஃபார்முலாக்கு தான் போகணும். y center of mass கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாக்கு தான் நீ போய் ஆகணும். புரியுதா நான் சொல்றது என்னன்னு? ரைட்? I hope this makes sense. Is this clear? Right? Come on, fine. Okay, so இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் சிம்மெட்ரி அப்படின்னா இங்க இருந்து இங்க ஆல்ரெடி l டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இங்க வந்து l/2 டிஸ்டன்ஸ். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? l plus l/2 which is 3l/2. அப்ப கண்டிப்பா x center of mass இந்த ஆக்சிஸ்ல எங்கேயோ தான் உட்கார போகுது. x center of mass அது இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம். அதாவது எனக்கு ஹைட் தெரியாது, y தெரியாது. y center of mass எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா x center of mass எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது 3l/2 தான். இப்போ y center of mass கண்டுபிடிக்கணும்னா for 2m the y is 0, இந்த m க்கு y வந்து l, இந்த m க்கு y வந்து 2l, இந்த m க்கு y வந்து l, இந்த m க்கு y வந்து 2l. இதை யூஸ் பண்ணி நீங்க y center of mass ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். so y center of mass ஃபார்முலா for first m x axisலயே இருக்குனா y 0 தானே. அப்ப first m வரக்கூடாது. அப்ப 2m into y value 0 plus second mass is m, this m is about l distance, so l plus third mass is m எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காங்க? l plus l, height வந்து 2l டிஸ்டன்ஸ்ல இருக்கு from the axis. ஆக்சிஸ்ல இருந்து y ஓட வேல்யூ 2l டிஸ்டன்ஸ்ல இருக்கு, so 2l. ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் இன்னும் ரெண்டு மாஸ் இருக்காங்க, சேம் ஹைட்ல இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேர்மை 2 பண்ணிக்கலாம், இந்த டேர்மையும் நீங்க 2 பண்ணிக்கலாம். டிவைட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2m plus 2m is 4m plus 2m 6m plus 2m 8m. so 8m is the total mass. ஓகேவா? now இந்த டேர்ம் போயிடுச்சு. இது 2ml plus 2 into 2 was 4,
So 4ml divided by 8m. Now m will cancel. 2m plus 4ml, I mean 2l plus 4l is 6l divided by 8, which means 3 by 4. So 3 by 4l 0.75. Sir, இங்க இருந்து இங்க போனா l. அப்ப இதுக்கு முன்னாடியே வர போகுதுனா இங்க தான் சென்டர் ஆஃப் மாஸ் உட்கார போகுது. இந்த பாயிண்ட் தான் எவ்வளவு இருக்கு? 3l by 2 x ல இருக்கு. ஹைட் வந்து 3 by 4l ல இருக்கு. So this point could be center of mass of the system. I hope this makes sense. Clear? Yes. Great. 3l by 2 for x center of mass. For y center of mass, it is 3l by 4. இது புரிஞ்சுதா? Come on. Clear? Right. Okay guys, okay. Listen. So, physics நான் திருப்பி சொல்றதுதான், physics படிக்கும்போது ஒரு சம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அதோட விடாதீங்க. அந்த சம்ல வேற ஏதாவது உங்களால யோசிக்க முடியும்னா ப்ளீஸ் அதை யோசிச்சு நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எஸ், நீங்க யோசிக்கிறதுனாலயோ இல்ல அந்த சம் சால்வ் பண்றதுனாலயோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகலாம். பட் நோ ப்ராப்ளம். யூ லேர்ன் சம்திங். கண்டிப்பா அதில் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஈவன் இஃப் இட் இஸ் ராங், even if you are not in the correct way also, that will teach you something. Okay, I hope this makes sense, right? Clear? Right. Great guys, fine. Okay, we'll move to next. Hey, 𝐿𝐾𝐵𝐵𝐴 COM easy தானே? இப்போ நான் 2 क्वेश्चन டெஸ்ட் பண்ணி விட்டேன், பாத்தீங்கல்ல? நார்மல் ஒரு நீட் புக்ல வர क्वेश्चंसோ நம்ம யூஸ் பண்ற ஒரு MTG மாதிரி ஏதோ ஒரு புக்ல இருக்க क्वेश्चंस மட்டுமே நீட் क्वेश्चंसா நீங்க நினைக்காதீங்க. ஓகேவா? அது நார்மல், ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா ஆன்சர் வரும். பட் நான் இங்க 2 பாயிண்ட் தான் டெஸ்ட் பண்ணேன். எப்படி மாறிச்சு? So that makes sense. Right. Great. Now the third case is very simple. நம்ம பார்த்த மாதிரியே தான். இப்போ 3 dimensional இருந்துச்சுனா center of mass in 3 dimension. சார் 3 dimension என்ன அர்த்தம்? x இருக்கும், y இருக்கும், z இருக்கும். மூணுமே இருக்கும். x இருக்கும், y இருக்கும், z இருக்கும். இந்த மாதிரி 3 dimensionalல மாஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படிங்கிறது. ஓகேவா? Come on. இப்போ the same. First mass is m1, the second mass is m2, and the third mass is m3. Okay, these 3 masses were located at r1, r2, and r3 coordinates. You know, the first mass oda position vector is r1 vector, third mass oda position vector is r3 vector, second mass oda position vector is r2 vector. So அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 3 மாஸோட வெக்டாரை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ijk ல 2i 3j அந்த மாதிரி ஒரு வேல்யூ, இவருக்கு அதே மாதிரி ஒரு வேல்யூ, இவருக்கும் அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்ல இருக்கும். i வெக்டார், j வெக்டார், k வெக்டார்ல இருக்கும். சார் அப்படிதான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இங்கேயும் உங்களுக்கு அவங்க பாயிண்ட கொடுக்கலாம். இப்போ இந்த m1 அவங்க x1 y1 z1 அப்படின்னு பாயிண்ட்டும் கொடுத்திருக்கலாம். r1 vector is equals to x1 I cap, x2 j cap, not x2, 1 minute, y1 j cap, and z1 k cap. So position கொடுத்திருக்கலாம் or position vector கொடுத்திருக்கலாம். So y1 j cap, z1 k cap. Second r3 ஓட பொசிஷன் x3 y3 z3 னு பாயிண்ட் கொடுத்திருக்கலாம். இல்லாட்டி x3 I cap, y3 j cap, z3 k cap அப்படின்னு பொசிஷன் வெக்டாரை கொடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் m2 யும் அதே மாதிரி x2 y2 z2 அப்படின்னு பொசிஷன் கொடுக்கலாம். r x2 I cap, y2 j cap, z2 k cap அந்த மாதிரி பொசிஷன் வெக்டார் கொடுத்திருக்கலாம். ஓகே, 3 பேரோட பொசிஷன் பாயிண்ட் கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி பொசிஷன் வெக்டார் கொடுத்திருக்கலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பொசிஷனோட பாயிண்ட் கொடுத்திருந்தாலும் சரி,
பொசிஷன் வெக்டார் கொடுத்திருந்தாலும் சரி நீ பொசிஷன் வெக்டாராவே எடுத்துக்கோ இப்போ x3 y3 z3 x2 y2 z2 and x1 y1 z1 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க பொசிஷன் வெக்டாரா மாத்திக்கோங்கன்னு நான் சொல்றேன் ஓகேவா வேணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ we had 2 kg mass and 1 kg mass and 2 kg mass. This 2 kg is located at 1, 3, 2. Okay. This 1 kg is located at 4, 2, maybe 3. Okay. This is located at 5, 2, 1. Okay. So இந்த மாதிரி பொசிஷனை கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா first vector இருக்கு இல்லையா r1 வெக்டாரை we should take in terms of vector சார் x1 க்கு பதிலா 1 கொடுத்திருக்காங்க அப்போ 1 i cap y1 க்கு பதிலா 3 கொடுத்திருக்காங்க அப்ப 3 j cap z1 க்கு பதிலா 2 கொடுத்திருக்காங்க so 2 k cap னு எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் r2 வெக்டார் செகண்ட் வெக்டார் ஓடது 5 2 1 so 5i 2j plus 1k third order position vector is 4 2 3 which means 4i 2j plus 3k ஓகேவா பொசிஷனே கொடுத்திருந்தாலும் நீ பொசிஷன் வெக்டாரா எடுத்துக்கோ that will be very easy ஓகே சோ பொசிஷன் வெக்டாரா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ இது சிஸ்டம் இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ரைட்டா so this is a system we are going to find the center of mass இப்போ இந்த சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படுறது இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் RCOM எனக்கு வேணும் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பொசிஷனுக்கு அதே மாதிரி வேல்யூஸ் இருக்கும் இல்லையா என்னென்ன வேல்யூ இருக்கும் x சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் y சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் z சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அதாவது x சென்டர் ஆஃப் மாஸ் i cap y சென்டர் ஆஃப் மாஸ் j cap z சென்டர் ஆஃப் மாஸ் k cap போடிங்கனா you will get r center of mass vector okay so the r center of mass vector is nothing but always equals to m1 into r1 vector plus m2 into r2 vector plus m3 into r3 vector up to n number of particles divided by the total mass simple clear is this clear yes now இப்போ இங்க ஆன்சர் பார்த்தோம் இந்த சம்முக்கு r center of mass is equals to m1 is 2 kg r1 vector is I plus 3j plus 2k plus m2 is 2 kg r2 vector is 5i plus 2j plus k plus m3 is 1 kg r3 is 4i 2j plus 3k whole divided by the total mass where 2 4 plus 1 is 5 okay the next step 5 kilogram is the total mass okay va so next 2i இங்க பாருங்க அப்படியே ஒரே ஸ்டெப்ல போட்றேன் ஏனா இந்த போர்ட்ல அவ்வளவுதான் பண்ண முடியும் இப்போ ரைட் இத மல்டிப்ளை பண்ணா 2i இத மல்டிப்ளை பண்ணா 10i இத மல்டிப்ளை பண்ணா 4i அப்ப டோட்டலா எத்தனை i இருக்கு 2i plus 10i plus 4i is 14i so 14i plus 2 into 3 is 6j 2 into 2 is 4j 1 into 2j is 2j so 6j plus 4j is 10j plus 2j is 12j so 12j cap okay va next k cap for k cap 2 into 2 was 4 2 into 1 was 2 so 4 plus 2 is 6 1 into 3 3 so 9k vector divided by the total mass is 5 so this is nothing but r center of mass vector clear yes hey, is this 16 2i 10 12 6 oh illada 14 12 yes 16 yes 16i 2 10 14 4 okay 16i yes 16i so 16i plus 12j plus 9k divided by 5 will be answer clear சரி இதுல இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படினா இங்க இந்த i ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 16/5 இருக்கு இல்லையா 16/5 அப்படிங்கிறது யாருன்னா ஆக்சுவலா x center of mass அதே மாதிரி 12/5 இருக்குல இது யாருன்னா y center of mass
9/5 இருக்குல்ல இது Z center of mass. இங்க சொன்னோம் இல்லையா x center of mass, y center of mass, Z center of mass. அவங்க தான் அது. X center of mass, Y center of mass, Z center of mass. 16/5 is X center of mass, 12/5 is Y center of mass, 9/5 is Z center of mass. Clear? Is this clear? Right? So, இவ்வளவுதான் center of mass ஓட topic. Okay வா? Right. So, actually in the session will go up to 3 hours. கண்டிப்பா 3 மணி நேரம் இந்த வீடியோ போகும். ஓகேவா? So, we'll do one thing. Great. I think so. இப்போ நீங்க center of massல like pointing method இந்த மாதிரி vector 1 dimension 2 dimension 3 dimension whatever it is. So எது கேட்டாலும் I hope you will get a very clear picture about it. Right? So next வந்து distributed mass பார்க்கலாம். Plane yes plane பார்க்கலாம். Okay, sheets மாதிரி இருக்கும். Right. Will do. ஓகே ஸோ நான் என்ன பண்ணலாம்னா ஒரு 5 minutes பிரேக் கொடுக்கலான்னு பார்த்தேன். எனிவேஸ் பிளேனும் முடிச்சிடலாம், ஏன்னா அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய கேட்குறாங்க. எஸ் நான் அந்த கொடுத்துட்டு ஒரு 5 minutes உங்களுக்கு நான் பிரேக் தரேன். இப்போ நான் வந்து பிளேன் ஷீட்ஸ் மாதிரி வரும், ராட் மாதிரி வரும், அந்த கான்செப்ட் இப்போ நான் டீச் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அதை டீச் பண்ணாலே இன்னொரு 1/2 hour போயிடும். ஓகே எனிவேஸ் போனால் போகட்டும், நோ ப்ராப்ளம். யூனோ லைக் சிம்மெட்ரி மெத்தட் தேர்ட் கேஸா சார்? எஸ் No, not symmetry method third case. Vector position vector பார்த்தோம் இல்லையா, that may be third case. Okay guys, listen. இன்னும் ஒரு கான்செப்ட் டீச் பண்ணிடுறேன். Maybe it will take half an hour, no issues. Half an hour அப்புறம் I will give you 10 minutes break. ஓகேவா? பிரேக்னா இந்த வீடியோ இப்படியே தான் இருக்கும். நான் இங்கே 2-3 ஹோம்ஒர்க் வேணா கொடுத்துட்டு I want to take some rest. ஓகேவா? ஸோ அந்த 10 minutes நீங்கள் அந்த சம் சால்வ் பண்ணணும்னா பண்ணலாம், or you guys can be relaxed by taking some juices or something else. Okay? எஸ் கண்டிப்பா இன்னைக்கு 3 hours ஆர் மேபி 4 hours கூட போகும்னு நினைக்கிறேன். நான் என்ன ரொம்ப இன்டீரியராக எடுக்க போயிட்டேன். நிறையா கேசஸ்லாம் பார்த்தாச்சு, நிறைய சம்ஸ் போடவும். இட் வில் டேக் மோர் டைம், நோ இஷ்யூஸ். ஓகே பட் இப்போ ஒரு 1/2 hour பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ பிரேக் சம் டைம். பிரேக்குக்கு அப்புறம் இதே இடத்துல அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஓகே எனிவேஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 30 minutes. ஆஃப்டர் தட் ஐ வில் கிவ் யூ சம் பிரேக், 5 or 10 minutes. டோன்ட் வரி. ரைட்? கிரேட். ரைட். நெக்ஸ்ட் பிளேன் சிமெட்ரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி தான். எஸ் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. கிரேட். லிசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ ரெக்டாங்குலர் பிளேட். ஓகே மேபி the plate length is L. It may be 2L and this is 2L, I mean L. Okay va? Now I have another plate which is a square plate. Actually it is a square plate of L and L. Also there is some different. For example, this is sigma density and this is 2 sigma density. Okay va? Listen, இங்க பாருங்க. இப்போ இந்த சம்மில் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சம்மில் எல்லா பாயிண்ட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். எதெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டுப்பா, ஒரு ஷீட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி ஒரு பிளேட், மெட்டலோ உட்டோ ஏதோ ஒரு ஷீட். ஓகேங்களா? அந்த ஷீட்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க 2L, L. இந்த ஷீட்டோட டென்சிட்டி சார், ஜென்ரலாக ஷீட் அப்படின்னா அதோட டென்சிட்டி எப்படி சொல்லுவோம்னா ஏரியா டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏரியா டென்சிட்டி. ஒரு ராடா இருந்துச்சு அப்படின்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி, இது ஏரியா மாஸ் டென்சிட்டி ஆர் ஏரியா டென்சிட்டி சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா சார்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரோன் போடுறதுக்கும் லாம்டான் போடுறதுக்கும் சிக்மான் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரோ அப்படிங்கிறது மாஸ் பர் வால்யூம், லாம்டாங்கிறது மாஸ் பர் லென்த், சிக்மாங்கிறது மாஸ் பர் ஏரியா. இது ஏரியல் மாஸ் டென்சிட்டி, இது லீனியர் மாஸ் டென்சிட்டி, இது வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி. ஒரு வால்யூம்க்குள்ள எவ்வளவு மாஸ் இருக்கு, மாஸ் பை அந்த வால்யூம், அது வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி. யூனிட் எப்படி இருக்கும், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்.
யூசுவலா கெமிஸ்ட்ரியில எல்லாமே வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க கெமிஸ்ட்ரியில ஃபுல்லா கேஸஸ் பத்தி படிப்பீங்க, லிக்விட்ஸ் பத்தி படிப்பீங்க. லிக்விடுக்கும் கேஸுக்கும் ஏரியல் மாஸ் டென்சிட்டி, லீனியர் மாஸ் டென்சிட்டி கிடையாது. ஏன்னா லிக்விட உங்களால ஏரியாவாவோ இல்ல ஒரு ராடாவோ வச்சுக்க முடியாது. ஏன்னா லிக்விடுக்கு நீங்க எந்த ஆப்ஜெக்ட் கொடுங்க அந்த வால்யூமை தான் எடுத்துக்கும் இல்லையா? பட் சாலிடுக்கு அப்படி கிடையாது. உங்களால ஒரு சாலிட எஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் நீங்க படிப்பீங்க. ஓகே, சாலிட உங்களால ஒரு ராடாவும் மாற்ற முடியும், ஒரு பிளேட்டாவும் மாற்ற முடியும், ஒரு ஸ்பியராவும் மாற்ற முடியும். அதாவது 3 டைமென்ஷனலாவும் மாற்ற முடியும், 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாவும் மாற்ற முடியும், ஒரு கோஆர்டினேட் இருக்கிற ஆப்ஜெக்டாவும் உங்களால மாற்ற முடியும் இல்லையா? ஸோ the solids only have these 3 types of densities. சாலிடுக்கு மட்டும்தான் இந்த 3 டென்சிட்டி இருக்கு. லிக்விடுக்கு இது மட்டும்தான் இருக்கும், வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பட் இங்கே in physics we had 3 different types of densities, which is mass by volume, mass by length and mass by area. ஓகேங்களா? ஸோ இது பிளேட் தானே, ஏரியா தானே வரப்போகுது, அதனால தான் சிக்மா எடுத்திருக்கோம். சிக்மா இஸ் நத்திங் பட் மாஸ் பை ஏரியா. சரி, இவரோட ஏரியல் மாஸ் டென்சிட்டியும் இவரோட ஏரியல் மாஸ் டென்சிட்டியும் சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டாங்க. இவர் சிக்மா தான். அதாவது 1 சென்டிமீட்டர் லென்த் 1 சென்டிமீட்டர் வித்து போனீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வரும் இல்லையா? இந்த ஏரியாக்குள்ள இந்த ரெட் கலர் பிளேட்டுக்கு 2 கிராம் இருந்துச்சுன்னா அதே ஏரியாவை இவர்கிட்ட கட் பண்ணி எடுத்தீங்கன்னா 4 கிராம் இருக்கும். 1 சென்டிமீட்டர் லென்த் 1 சென்டிமீட்டர் வித்து போனீங்கன்னா 4 கிராம்ஸ் இருக்கும். ஏன்? இவரோட டென்சிட்டி 2 கிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவருது அதே மாதிரி 2 டைம்ஸ் 4 கிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே வரும். அதனால சேம் ஏரியாவுக்கு அவருக்கு 4 கிராம் வரும். அப்பனா இவரை விட இவரு டென்சர் ஆப்ஜெக்ட், திக்கா இருக்கலாம். இவரோட திக்கா இருந்தா தான் டென்சிட்டின்னு கிடையாது. ஓகேங்களா? வித் அதிகமா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நார்மலா அதே ரெண்டு ஒரே டைமென்ஷன்ல கூட இருக்கலாம். பட் த மாஸ் அக்யூமுலேட்டட் இன் த ஏரியா வாஸ் மோர். இவர் சின்ன ஏரியாவில் இருக்கிறத விட இவர்கிட்ட இருக்க இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள இருக்கிற மாஸை விட இவர்கிட்ட அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள இருக்கிற மாஸ் வந்து 2 டைம்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் இது 2 டைம்ஸ் சிக்மா, இது சிக்மா. இந்த மாதிரி பிளேட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எஸ் யா தமிழ்ல அடர்த்தி எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம், இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிஸ்டமோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, let's say this point is 0,0. இப்போ இந்த சம்மை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதோட டோட்டல் மாஸ், listen carefully, இதோட டோட்டல் மாஸை நான் m-ன்னு எடுத்துக்கிறேன். அப்பனா நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவரோட டென்சிட்டி சிக்மா, this sigma is equals to what? Sigma is equals to m divided by a. Okay, which means the m is equals to sigma into a. A என்னது? 2l into l தானே இவரோட ஏரியா. So 2l into l. அப்போ this m is equals to இவரோட மாஸ், இந்த ரெட் பீஸோட மாஸ் is equals to sigma into 2l square. Sigma into 2l square is the mass of this piece. Now the second piece, ஒரு piece இருக்கு இல்லையா, இவரோட மாஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. Let's say this mass is m dash. Okay, இவரோட மாஸை m dash ன்னு வச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க, this m dash is equals to what? Generally 2 sigmaங்கிறது இவரோட டென்சிட்டி. so this 2 sigma is equals to m dash divided by இவரோட ஏரியா நியூ ஏரியா. இவர் மாதிரி இவர் கிடையாது, இவரோட ஏரியா வேற, அதனால a dash. so the m dash is equals to 2 sigma into a dash, which means 2 sigma into what is a dash? A dash is l into l. ஏரியா வந்து l into l. so the m dash is equals to 2 sigma into l square. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் we need to relate, இந்த ரெண்டு டேர்மையும் ரிலேட் பண்ணணும். சார் இங்க mங்கிறது சிக்மா 2l ஸ்கொயர், இங்க mங்கிறது சிக்மா 2l ஸ்கொயர். அப்பனா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சேம் மாஸ் தான், சேம் மாஸ். ரெண்டு பேரோட ஏரியா டிஃபரெண்டா இருந்திருக்கலாம், பட்
mass is same. Yes, exactly. So m and m dash are same. m and m dash are same. நான் கொடுத்த givenல சேமா இருக்கு. சில டைம் சேமா இருந்திருக்காது. என்ன ஆகும்? ஒருவேளை இங்க 4 வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 into 2 sigma L square. அப்போ m is equals to 2 into m dash ன்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? m க்கும் m dash க்கும் இருக்க ரிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி plain sheets மாதிரி கொடுத்துட்டு center of mass கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படினா initially you should find the mass of the pieces or of that that plates. அந்த பிளேட்டோட மாஸ் ரேஷியோவை கால்குலேட் பண்ணணும். that was most important. clear? நெக்ஸ்ட் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டீங்க. m-ம் m dash-ம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா லிசன், இது சேம் அதே கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? in previous sum listen, இதோட டோட்டல் மாஸும் எங்க அக்யூமுலேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பிளேட்டுக்கு டோட்டல் மாஸ் எங்க அக்யூமுலேட் ஆகும்? சார் Lங்கிறது அவரோட பேஸ்னா அப்போ L/2 லயும் 2Lங்கிறது பேஸ்னா L லயும், அதாவது இங்க தான அக்யூமுலேட் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் L/2, height is L. so L/2, L டிஸ்டன்ஸ்ல தான் இந்த மாஸ் அக்யூமுலேட் ஆகும், mங்கற மாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி m dash எங்க சார் அக்யூமுலேட் ஆகும்னா m dash ஓட லெந்த் L. அப்போ L/2 லயும் இந்த லெந்த் L, இங்கேயும் L/2 போனீங்கன்னா இந்த இடத்துல தான் அக்யூமுலேட் ஆகும். பட் பி வெரி கேர்ஃபுல். சார் இதுதான் L/2, ஆனா எனக்கு கோஆர்டினேட் இங்க இருக்கு இல்லையா? அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L plus L/2. so 3L/2 point height from the x axis. x axisல L/2 distance. இவர் எவ்வளோ? x axisல L/2, y axisல L. so m is at L/2, L. m dash is 3L/2, L/2. இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இந்த சம் சால்வ் பண்றது கஷ்டம். ஸ்கொயர் பிளேட் வரலாம், ரெக்டாங்குலர் பிளேட் வரலாம், ட்ரையாங்குலர் பிளேட் வரலாம், சர்க்குலர் பிளேட் வரலாம், ரிங் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அவங்களோட சென்டர் ஆஃப் மாஸை ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு கோஆர்டினேட்ல இருந்து அந்த பாயிண்ட்ஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் செகண்ட் மெத்தட். செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களோட மாஸஸோட ரேஷியோஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு, ஒருத்தங்க மாஸ் இன்னொருத்தங்க மாஸ் மாதிரி எவ்வளவு டைம்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது. தேர்ட் ஸ்டெப் ஜஸ்ட் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் மாஸ் எங்க இருந்துச்சு? x ல L/2, y ல L ல இருந்துச்சு. அதாவது L/2, L ல தான் இந்த m மாஸ் இருந்துச்சு. அடுத்த மாஸ் எங்க இருந்துச்சு? 3L/2, L/2. அடுத்த மாஸ் which is also m, அதாவது m dash மாதிரியே இருந்த m தான். இவர் எங்க இருந்தாரு? 3L/2 x ல, L/2 y ல இருந்தார். கரெக்ட்டா? இப்போ இந்த சம் எப்படி வந்திருக்கு? நம்ம இனிஷியலா பார்த்தோம் இல்லையா? ரெண்டாவது கேஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த 2 டைமென்ஷனல் சிஸ்டம். சார் அந்த மாதிரி மாறிடுச்சு. ரெண்டு பாயிண்ட் வந்து இது m1 இது m2 மாதிரி மாறிடுச்சு. இதுக்கு அப்புறம் சம் ஈஸி. x சென்டர் ஆஃப் மாஸ், y சென்டர் ஆஃப் மாஸ். so x center of mass is equals to first m1 is m1 x ல எவ்வளவு தூரத்துல இருக்கு? L/2 தூரத்துல இருக்கு. plus m2 is also m2 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு x ல? 3L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. divide by the total mass is m plus m, which is 2m. clear? now m will cancel. L/2 plus 3L/2, it is 2L/2. divide by 2 will cancel, so L/2. x center of mass கிடைச்சிருச்சா? next use the same formula for finding y center of mass. y center of mass மறுபடி m1 is m, y1 is l. so m into l plus m2 is m, y is L/2. divide by the total mass is 2m. now m will cancel. L plus L/2 is 3L/2 divided by 2, so 3L/4. so 3L/4 is y center of mass, L/2 is x center of mass. now we can easily fix the center of mass point. so எங்க இருக்கு? L/2 லயும் 3L/4 லயும். oh 1 minute, is that L/2? yes, L/2 and 3L/4.
L/2 னா எவ்வளவுப்பா சார் இது கோஆர்டினேட்ல இருந்து இங்க வந்தாலே L அப்ப L/2 னா சார் இங்க தான் சார் எங்கயோ வருது x ல இங்க தான் எங்கயோ வர போகுது சென்டர் ஆஃப் மாஸ் ஏனா இதான் L/2 இதான் L/2 சரி ஹைட் எவ்வளோ 3L/4 இங்க இருந்து இங்க 2L இங்க இருந்து இங்க L அப்ப 3L/4 னா இங்க வருது சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் இந்த பாயிண்ட் தான் L/2, 3L/4 பாயிண்ட் கிளியர் இது புரிஞ்சுதா L வருதா L/2 வரல எல்லாம் L/2 ஆப்பா 1/2 will cancel right 2 cancel L/2 தான் L/2 y aspirant என்னாச்சு இங்க பாருங்க mm போயிடுச்சு L/2 plus 3L/2 சார் 3/2 அப்படினா 1.5 1.5 plus 0.5 னா 2 yes I made mistake right so it should be L/2 right L தான் வரும் so 2 will cancel yeah need to change hey thanks pa so இதுல center of mass L, 3L/4 L, 3L/4 so L னா அப்ப இது ஓகேவா அப்ப center of mass இங்க தான் வர போகுது இந்த லைன்ல தான் இங்கே வர போகுது இந்த லைன்ல எவ்வளவு ஹைட்ல வரணும் இது L ஆனா 3L/4 வரணும் அப்படினா so இந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்டா இருந்திருக்க முடியும் so this could be center of mass x ல L value y ல 3 oh sorry y ல 3L/4 the height is 3L/4 it could be L right yes neat aspirant it is L right இது புரிஞ்சுதா is this clear now இது புரிஞ்சுதா okay now I will give you some questions நான் சில questions தரேன் அதை இப்போ நீங்க சால்வ் பண்ண போறீங்க ஆர் ரெஸ்ட் எடுக்கிறதுனாலும் நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் no problem okay I will give you only 2 questions அப்புறம் you know within 10 minutes I will back again display அப்படியே தான் இருக்கும் ஆடியோ மட்டும் தான் உங்களுக்கு கேட்காது டிஸ்ப்ளே அப்படியே தான் இருக்கும் you can wait here ஓகேவா so this is again your classwork 1 and classwork 2 ஓகேவா listen carefully there is a T shape of rod listen நான் plate கொடுத்தேன் அதனால sigma density எடுத்துக்கிட்டோம் இப்போ இது T shape இருக்கிற 2 rods 2 rod ஓகேவா வெறும் 2 rod மட்டும் தான் இது ஓகேவா now dimensions are L and L okay let it be L and this is also L இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே சேம் மெட்டீரியல்னா என்ன அர்த்தம் क्वेश्चनல சேம் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அப்படினா இவரோட டென்சிட்டியும் சேம் மெட்டீரியல் மீன்ஸ் சேம் லீனியர் டென்சிட்டி சேம் வால்யூமெட்ரிக் டென்சிட்டி சேம் மாஸ் டென்சிட்டி ஓகே சேம் மெட்டீரியல்னா அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும் ராடா இருந்துச்சுனா சேம் லீனியர் மாஸ் டென்சிட்டி ஒருவேளை பிளேட்டா இருந்தா சேம் சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி ஒருவேளை அது 3 dimensional ஆப்ஜெக்ட்ஸா இருந்துச்சுனா சேம் வால்யூமெட்ரிக் மாஸ் டென்சிட்டி ஓகேவா சரி now the question is find center of mass listen find center of mass from here இது ஒரு ராட் வரையும் போது தான் அப்படி வரைஞ்சிருக்கேன் நீங்க இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரே ஒரு ராடா தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த பாயிண்ட்ல இருந்து கேக்குறேன் center of mass ஓகே center of mass from here இங்க இருந்து center of mass எங்க போறதோ அந்த அதோட பொசிஷனை சொல்லணும் x ல எவ்வளவு y ல எவ்வளவு அப்படினு சொல்லணும் ஓகேவா next for the second question the same length rod was splitted as a V shape அதே மாதிரி L length இருக்கிற ஒரு ராட் தான் ஓகேவா சோ V shape மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இவரும் அதே L length இவரும் அதே L length which means again the material are same material okay va the inclination is 60 degree
and 60 degree. The inclination is 60 degree and 60 degree. No, there is no option. You have to find. நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சு மட்டும் வைங்க. ஓகேவா? Right. So now the time is 11:56. ஓகேவா? I will be here 12:06. Again 12:06 I will be here. நீங்க sum போட்டுட்டீங்கன்னா you can take some rest also. No issue. Within 10 minutes I will be here. Okay guys? Right.
ஆடியோ கேக்குதாப்பா? Is audio clear? Hi, audio கேக்குதுல? Hi. Right. Shall we start? Okay. Answer போட்டீங்களா அதுக்கு? Answer? இந்தியா vs பாகிஸ்தானா? ஓகே, பரவாயில்ல, மேட்ச் முக்கியம் இல்லை, நம்ம இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ஃபுல்லாக ஆடுவோம். ரொம்பலாம் இல்லை, ஒரு 3 o'clock வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக இதில் பாதியை முடிச்சிடலாம், 50% முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டரில் நீங்கள் டாப் டு பாட்டம் கிளியர் ஆகிடுவீங்க. ஓகேவா? மேட்ச் ஹைலைட்ஸில் கூட இப்போ பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ரைட், வில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எங்கே போயிட்டாங்க? நிறைய பேர் காணோம் அதுக்குள்ள. they will come late. Okay, no issue. Okay, we'll start. சரி, இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? இல்லைனா நான் சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணுறேன் இங்கேயே, நோ ப்ராப்ளம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம், அதுதான் பெட்டர். லிசன், ஃபார் ஃபர்ஸ்ட் சம், இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் 2 பீஸ் இருக்கு, இது ஒரு ராட், இது ஒரு ராட். இந்த ராடோட மாஸ் mனா இந்த ராடோட மாஸும் m தான். ஏன் சொல்லுங்க? why it is m? ஏன் 2 மாஸும் m நான் எடுத்துக்கிறேன்? ஏன்னா 2 மாஸும் சேம் மெட்டீரியல், which means same density. length is also same. சார் இவரும் l தான், இவரும் l தான், கரெக்டா? அப்போ l length இருக்கிறவர் m மாஸ்னா அதே l length இருக்கிறவர் m மாஸ் தானே இருக்கு பாரு. அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும். இதுவும் சேம் மெட்டீரியல்னா இவரோட மாஸும் m தான், இவரோட மாஸும் m தான், கரெக்டா? எஸ், லாம்டா இஸ் சேம். மிஸ்டர் கோல் முடிச்சிடலாம், டோன்ட் வரி. இதே மாதிரி எடுத்தனா எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு போற மாதிரி ஆக்சுவலாக எனக்கு டைம் கிடைச்சி எடுத்தோம் அப்படின்னா யூனோ ஒரு 2-3 மாதம் மொத்தமாகவே சொல்கிறேன். ஒரு 2 or 3 months இஸ் இனஃப் டு கம்ப்ளீட் 11th. இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா, பட் அந்த மாதிரி டைமும் அமையணும், ஃப்ரீயாகவும் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? பட் எனிவேஸ் கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடலாம். நான் அதுக்காக தான் இனிமேல் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி பகலில் தான் வீடியோ போட போகிறேன், அதுவும் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சாக. ஒரு சாப்டரை 2 வீடியோவில் முடிக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் 11th முடிச்சு 12th போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே, ரைட் கைஸ். நவ் இந்த மாசியம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாஸோட சென்டர் ஆஃப் மாஸை பிக் பண்ணணும். சார் இவரோட லென்த் L, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? L/2ல இருக்கும், கரெக்டா? இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும், அதாவது L/2 டிஸ்டன்ஸில் இருக்கும். இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? சேம் இவரோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். அதே L/2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கும், M. இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், மனசுக்குள்ளேயே புரிஞ்சுக்கணும். அதாவது இது கோஆர்டினேட், ஏன்னா எனக்கு இதுதான் கோஆர்டினேட் எடுத்திருக்கேன். ஸோ சேம் இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் 0,0. இந்த கோஆர்டினேட்லேயே L/2 போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு m மாஸ் இருக்கு, L/2 டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா. நெக்ஸ்ட் அதுல இருந்து கீழே L/2 போனீங்கன்னா இங்க ஒரு m மாஸ் இருக்கு. ஸோ இதுவும் L/2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாஸோட பாயிண்ட்டை சொல்ல போறோம். இந்த ஃபர்ஸ்ட் மாஸ் xல L/2 இருக்கு, yல 0 இருக்கு. ஸோ 0, yல 0, xல L/2. இந்த மாஸ் இருக்கா இல்லையா, இவரு xல L/2, yல சார் நெகட்டிவ்ல இருக்காரு. ஸோ நெகட்டிவ் L/2. அவ்வளவுதான், பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சா? இதுக்கப்புறம் சம் வாஸ் வெரி ஈஸி. ஓகே, சம் வாஸ் வெரி ஈஸி. இதுக்கப்புறம் ஸோ இது L/2 xல, yல வந்து இந்த L/2, இவருக்கு L/2 எதுவுமே கிடையாது yல, அதனால இவருக்கு 0. இவரு xல L/2, yல கீழே போறாரு. ஸோ -L/2. நவ் சென்டர் ஆஃப் மாஸ். லிசன், நீங்க பாயிண்ட் மெத்தடும் போடலாம், இல்லனா இதை நீங்க வெக்டாராவும் கன்வெர்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம். L/2 i cap 0 j cap, L/2 i cap -L/2 j cap. ஓகேங்களா? அப்படி கூட போட்டுக்கோங்க, அதுவும் சில டைம் ஈஸியா இருக்கும்.
இது r2 வெக்டாரா மாத்துங்க ஏன்னா இது செகண்ட் மாஸ் இவர் r2 வெக்டாரா மாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ l/2 so l/2 i cap minus l/2 y ல இருக்கு so minus l/2 j cap இவரையும் அதே மாதிரி வெக்டாரா மாத்துனீங்கன்னா r1 வெக்டார் is equals to x ல l/2 so l/2 i cap plus y ல 0 அதனால 0 j cap now r center of mass ஓட வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படினா first mass is m the distance is l/2 i cap plus second mass is also m அவரோட position vector l/2 i cap minus l/2 j cap divided by total mass is 2m correct ah now m the common m will cancel next என்ன இருக்கு l/2 i plus l/2 i so total li 0j இங்க minus l/2 so minus l/2 j divided by 2 so answer என்ன வருது l/2 i minus l/4 j அவ்வளவுதான் இங்க l/2 i ங்கிறது x center of mass minus l/4 ங்கிறது j I mean y center of mass correct ah now l/2 and l/4 அப்பனா இது l/2 னா l/4 னா இந்த இடத்துல தான வரும் so center of mass எங்க இருக்கும் இந்த பாயிண்ட்ல தான் center of mass இருக்கும் அதாவது x ல l/2 ஏனா i cap ஓடது l/2 y ல நெகட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்னா மைனஸ் அதனால கீழ போகுது so l/2 minus l/4 is this correct correct ah no problem Stanley no issue but anyways இப்ப புரிஞ்சிக்கிட்டா போதும் ஓகேங்களா mistake can happen no issue right the next பார்க்கலாமா next இந்த sum எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா listen same இவரோட மாஸ் m எங்க இருக்கும் சார் இவரோட லெந்த் l னா l/2 ல தான் இந்த மாஸ் இருக்கும் அதாவது இது l/2 அதே மாதிரி இவரோட மாஸ் எங்க இருக்கும் இந்த பாயிண்ட்ல இருக்கும் இவரோட மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் சொல்றேன் சோ இது l/2 டிஸ்டன்ஸ் இப்போ இந்த சம்மை நீங்க எப்படி கன்வர்ட் பண்ணனும் அப்படினா பட் கன்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு பண்ணலாம் பை சிமெட்ரிக் சார் y ஆக்சிஸ்ல சிமெட்ரிக்கா தான் ஆல்ரெடி இருக்கு y ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் l 60 டிகிரில இருக்கு அதே மாதிரி y ஆக்சிஸ்க்கு இந்த பக்கமும் l 60 டிகிரில இருக்கு சோ இட் இஸ் அபௌட் சிமெட்ரிக் அப்ப யார் சேஞ்ச் ஆக மாட்டா x ஓட காம்போனன்ட் சேஞ்ச் ஆகாது இந்த லைன்ல தான் எங்கயோ சென்டர் ஆஃப் மாஸ் வர போகுது இப்போ நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் ஓட ஹைட்ட மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அதாவது y ய மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சோ y center of mass is equals to m1 is m இந்த m ஓட ஹைட்ட கண்டுபிடிங்க ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் சார் இது 60 டிகிரி இது l/2 இங்க போச்சுனா இது l/2 cos 60 l/2 cos 60 அப்படினா எவ்வளவு l/2 into cos 60 க்கு 1/2 so l/4 இவரோட டேர்ம் அதுவும் சேம் l/4 தான் ஏனா l/2 into again cos 60 அப்போ l/2 into 1/2 வரும் that is l/4 so ரெண்டு மாசுமே l/4 ஹைட்ல தான் இருக்கு so m is l/4 distance plus another mass is also m into l/4 distance divided by the total mass is m will cancel l/4 is l/2 l/2 is l/4 so height of the center of mass or y center of mass is l/4 அப்ப இது வந்து பாருங்க இதுக்கு நேரா so இங்க தான் அதோட center of mass வரும் l/4 ல வரும் clear-ஆ is this clear right இது புரிஞ்சுதா okay great ஓ sin மாத்தி எடுத்துட்டீங்களா okay please be conscious theta எங்க வருதுன்னு பாருங்க தீட்டாவுக்கிட்ட அந்த வெக்டார் போனாதான் cos அதுக்கு பெர்பெண்டிகுலர் தான் sin ஓகே அந்த பாயிண்ட மிஸ் பண்ணிடாதீங்க ரைட்டா great guys we'll move to the next topic okay center of mass ல அடுத்த டாபிக் என்ன சொன்னேன் shift of center of mass listen இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற ஒரு டாபிக் shift of center of mass it was very important சார் இதுக்கு நீங்க ஸ்கூல்லயோ இல்ல உங்களோட ஆல்ரெடி நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் டிஃபரண்ட் மெத்தட் படிச்சிருக்கலாம் வேற ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா உங்களுக்கு அது எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னா ப்ளீஸ் யூ கோ வித் தட் ஃபார்முலா நோ இஷ்யூ நீங்க அதே ஃபார்முலால போங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா பட்
நான் இப்போ டீச் பண்ண போகிற பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிற மெத்தட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதவே யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருந்தது அதுவே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது சார் அப்படின்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரிஞ்சுதாப்பா? நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லையோ இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட்டே படித்த ப்ராசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் இப்போ நான் டீச் பண்ண போகிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகேவா? நான் படித்தப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்ட மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இது ரொம்ப கம்மியான ஸ்டெப்பில் முடிகிற டாபிக் ஒரு மெத்தட், இது ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? சரி, ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். டென்சிட்டி வச்சு இப்போ அதான் பார்க்க போகிறோம்பா. டென்சிட்டி வச்சு தானே கேட்குறீங்க? எஸ் எஸ், இப்போ அதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சம் தான் பார்க்க போகிறோம், டோன்ட் வரி. ஓகேவா? டென்சிட்டி வச்சு தான். எஸ் எஸ், கண்டிப்பா பாலா. எஸ், நீட் ஆஸ்பிரண்ட், நீ இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றியோ அதுதான் இங்கே வரப்போகுது. இந்த டாபிக்ல தான் அது வரப்போகுது. ஓகேங்களா? டென்சிட்டியை வச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ரைட், ஓகே. உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தட் மெத்தட், நோ ப்ராப்ளம். ஆல்சோ யூ கேன் வாட்ச் மை மெத்தட் ஆல்சோ. யூ கேன் டிசைட் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அண்ட் விச் ஒன் இஸ் ஈஸியஸ்ட் மெத்தட், தென் யூ கேன் ஃபாலோ தட் மெத்தட். ஓகேவா? ஒருவேளை உங்களோட மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் அதை கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட், லிசன் கேர்ஃபுல்லி. Listen carefully. This is a circular plate. A circular plate of radius r. Okay va? இது ஒரு circular plate of radius r. இப்போ இந்த பிளேட்ல இருந்து ஒரு particular piece கட் பண்ண போறேன். இந்த பிளேட்ல இருந்து ஒரு particular piece கட் பண்ண போறேன். கட் பண்றதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ நான் கட் பண்ணல, வெறும் பிளேட் தான், ஒரு சர்க்குலர் பிளேட். நம்ம நார்மலா சாப்பிடுற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பிளேட். ஹாய் சித்ரா, வெல்கம் டு தி சேனல். லிசன், ஒரு சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸ் ஆர் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்க்குலர் பிளேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் சார்? இது சிஸ்டம்லாம் கிடையாது, இதே மாதிரி என்கிட்ட வேற எந்த மாஸும் கிடையாது, ஒரே ஒரு பிளேட் தான். ஸோ இதோட ஒரிஜினல் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தான் இருக்கும் இல்லையா? லெட்ஸ் சே திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இருக்க சென்டர் ஆஃப் மாஸ் COM1 கட் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ இந்த பிளேட்டை நான் கட் பண்ணிட்டேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்க்குலராகவே கட் பண்ணுறேன். சர்க்குலராக தான் கட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், ட்ரையாங்குலராகவும் கட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இப்படி ஒரு சர்க்குலர் பீஸை அதுல இருந்து கட் பண்ணிட்டேன்ப்பா. கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்கிட்ட இங்க ஒரு சின்ன பிளேட் வந்திருக்கு. ஓகேவா? இதுல டைமென்ஷன்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் ஆக்சுவலா சென்டர். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, லெட்ஸ் சே திஸ் பாயிண்ட் இஸ் O, the same point, அந்த Oங்கிற பாயிண்ட். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இந்த பிளேட்டோட ரேடியஸ் என்ன? நீங்க கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பிளேட்டோட ரேடியஸ் என்ன? கம் ஆன் டெல் மீ. ஃபாஸ்ட். இந்த பிளேட்டோட ரேடியஸ் என்னன்னு சொல்லுங்க. நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேட் இப்போ இப்படி தான் இருக்கு. இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பீஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு, இந்த பீஸ் கிடையாது, இங்க எதுவும் கிடையாது. ஏன்னா இதை கட் பண்ணி இங்க வச்சிட்டீங்க, இது திருப்பி இது மேல வச்சீங்கன்னா இந்த பிளேட்டா மாறும். ஓகேவா? இதோட ரேடியஸ் என்னப்பா? ஓகே, நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டிடியூட்ல பண்ணிருக்கீங்களா? ஓகே, பாருங்க. பட் இப்போ நான் சொல்ற மெத்தட்ல பாருங்க, இட் வில் பி சம்திங் டிஃபரெண்ட். ஓகே, சோ இதோட ரேடியஸ் r/2. கரெக்டா சார்? ஏன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது தானே r. அப்ப இது டயாமீட்டரா மாறிடும். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ங்கிறது டயாமீட்டர். அப்ப ரேடியஸ் என்னது? r/2. r/2 தானே இவரோட ரேடியஸ். கரெக்டா? இப்போ क्वेश्चन என்ன சார் அப்படின்னா, இனிஷியலா இருந்த சென்டர் ஆஃப் மாஸ், இனிஷியலா இந்த இடத்துல இருந்த சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது இங்க இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். இதுதான் நியூ சென்டர் ஆஃப் மாஸ். நியூ சென்டர் ஆஃப் மாஸ். மாஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த பக்கம் மாஸ் குறையுதுன்னா அப்ப இந்த பக்கம் மாஸ், இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் மாஸ் இப்போ அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். சார் இதுல மாஸ் நீங்க ஆட் பண்ணல, இதே மாஸ் தான் இங்கேயும் இருக்கு.
ஆனா இங்க இருக்கிற மாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்சிஸை பொறுத்தவரை இங்க பாருங்க, இந்த பிளேட்ல இந்த பக்கம் இருக்கிற மாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு இப்ப மாஸ் கம்மி, லெஃப்ட் சைடு மாஸ் அதிகம். அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? will move towards always the maximum mass. நிறைய மாஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சென்டர் ஆஃப் மாஸ் நகர்ந்துரும். இப்போ உங்களுக்கே தெரியுது இங்க மாஸே கிடையாது, இங்க கம்மியான மாஸ் இருக்கு இந்த பக்கம்லாம், இங்க நிறைய மாஸ் இருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? அதிகமா மாஸ் இருக்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆயிடும் இல்லையா? இப்போ கட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இப்ப புதுசா வந்திருக்கிற சென்டர் ஆஃப் மாஸுக்கும் நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க, இதுக்கு பேரு தான் ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இஸ் திஸ் கிளியர்? இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? இப்போ அந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி क्वेश्चंस நிறைய டைம் கேக்குறாங்க. இந்த சாப்டர்ல மட்டும் கிடையாது, கிராவிடேஷன்லயும் இந்த டாபிக்கோட இம்பாக்ட் வரும். கிராவிடேஷன்லயும் இந்த டாபிக்கோட இம்பாக்ட் வரும். கிளியர்? கிரிக்கெட் பேட்டா, எஸ் மேபி அந்த மாதிரி. ஓகேவா? சோ கிராவிடேஷன்லயும் இந்த டாபிக்கோட இம்பாக்ட் வரும். அதனால இந்த ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் டாபிக்கை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். இப்போ நான் சொல்ல போற ஃபார்முலா, லிசன். Shift of center of mass, let's say a quantity S. ஓகேவா? S ன்னு வச்சுக்கலாம் அத. சோ இந்த shift of center of mass கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன சார் பண்ணணும் அப்படினா, mass removed divide by mass remaining. Mass removed by mass remaining into, இப்ப சொல்ல போற இந்த பாயிண்ட கிளியரா கவனி, இந்த பாயிண்ட கிளியரா கவனி, distance between COM1 and COM2. சார் நான் இங்க போட்டிருக்கிறது நியூ சென்டர் ஆஃப் மாஸ். கட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கிற இடம் நியூ சென்டர் ஆஃப் மாஸ். நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளேட்ல எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சோ அது சென்டர் ஆஃப் மாஸ் 1. ஆனா யார சார் சென்டர் ஆஃப் மாஸ் 2 னு சொல்றீங்கன்னா, நீங்க யார ரிமூவ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும்ல, அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் 2. இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளியரா? இப்ப வரைக்கும் பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்ல எதை புரியலனாலும் இப்பவே கேளு, இதுல எதை நீ மிஸ்டேக் பண்ணாலும் ஆன்சர் தப்பாகும். Mass removed by mass remaining into distance between center of mass 1 and 2. Center of mass 1 க்கும் center of mass 2 க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். இதுதான் center of mass 2. யார ரிமூவ் பண்றீங்களோ அந்த பீஸ்க்கு ஒரு center of mass இருக்கும்ல, அதுக்கும் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் 1 and சென்டர் ஆஃப் மாஸ் 2. ஓகே, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் 1 and சென்டர் ஆஃப் மாஸ் 2 னா, சென்டர் ஆஃப் மாஸ் 1 னா யாருன்னு சொன்ன? நீ கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷேப்ல இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருந்துச்சோ அது. இதுல ஒருத்தரை கட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த பீஸுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும்ல. ஒருவேளை ஸ்கொயரா கட் பண்ணீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், ட்ரையாங்குலரா கட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஒருவேளை இது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டா இருந்து நீங்க ஒரு கியூபை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், ஒரு ராடை கட் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருந்திருக்கும். அதுக்கு அந்த மாதிரி நீங்க எந்த பீஸை ரிமூவ் பண்றீங்களோ அவருக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும்ல, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் தான் COM2. கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துச்சோ அது COM1. இப்போ இந்த COM2 இந்த டயகிராம்ல எங்க இருக்கும்னு சொல்லுங்க. இந்த COM2 இந்த டயகிராம்ல எங்க இருக்கும், அல்லது இந்த டயகிராம்ல எங்க இருந்திருக்கும் அப்படி சொல்லுங்க பாப்போம். அந்த COM2 இங்க எங்க இருந்திருக்கும் சார்? இந்த பாயிண்ட் தானே, இந்த பாயிண்ட் தானே, கரெக்ட்டா? இஸ் திஸ் கரெக்ட்? எஸ், இதுதான் COM2. Now tell me, COM1 க்கும் COM2 க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சார்? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் r/2. நான் கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல இது r/2. பட் உங்ககிட்ட கேக்குற क्वेश्चनல அது என்ன டிஸ்டன்ஸா வேணாலும் இருக்கலாம், பட் அவன் கொடுத்திருக்கிற கிவன்ல நீ தெளிவா அதை புரிஞ்சுக்கணும், அதுல மிஸ்டேக் பண்ணிடாத. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் மாஸ் 1 to சென்டர் ஆஃப் மாஸ் 2.
center of mass 2 is nothing but the part which V is removed from its original shape. அந்த ரிமூவ் பண்றீங்க இல்லையா, அந்த ஷேப்போட center of mass point அதுதான் COM2. Is this clear? Up to this clear? Up to this clear? சார் இது வரைக்கும் புரிஞ்சாலே போதும், அதுக்கப்புறம் இது சிம்பிள், ஜஸ்ட் வேல்யூ எடுத்து புள்ள போட்டீங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ லிசன், வாட் இஸ் மாஸ் ரிமூவ்? அதுலயே புரியுது, ரிமூவ் பண்ண மாஸ் என்ன, இவர் தான் ரிமூவ் பண்ணவர், கரெக்டா? சோ இது மாஸ் ரிமூவ்ட், சரியா? இந்த மாஸ் ரிமூவ்ட நான் என்ன நினைக்க போறேன்னா m dash னு வச்சுக்கிறேன். மாஸ் ரிமூவ்ட் இஸ் m dash. நான் எனக்கு அது என்னன்னு தெரியாது, let it be m dash. ஒரிஜினல் மாஸ் அவன் சொல்ல மாட்டான், நீ தான் புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் மாஸ் இஸ் m நீயா எடுத்துக்கணும். அது என்ன மாஸ் ஆனாலும் சரி, 5 kg இருக்கட்டும், 500 kg இருக்கட்டும், 1000 kg இருக்கட்டும், அது எவ்வளவு kg இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் மாஸ் இஸ் m. இதுதான் அந்த m. நீ ரிமூவ் பண்ணியிருக்கிற மாஸ் m dash. ஓகேவா? இப்போ மாஸ் ரிமைனிங்னா இதுதானே மாஸ் ரிமைனிங். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, இந்த மாஸ் ரிமைனிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணா போதும், ஒரிஜினல் மாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண மாஸை மைனஸ் பண்ணா போதுமா? ஒரிஜினல் மாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண மாஸை எடுத்துட்டீங்கன்னா you will get mass remaining. Mass remaining. Is this clear? Is this clear? Now the formula is mass removed is m dash, is m dash divided by mass remaining. Mass remaining என்ன? Original mass minus removed mass is nothing but remaining mass, which is m minus m dash. M minus m dash. Clear? So m dash divided by m minus m dash into the distance d. இங்க என்ன the distance? இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் the distance is r by 2. The distance is r by 2. Clear? Come on. புரிஞ்சுதா இது வரைக்கும்? Is this clear now? m dash minus m dash into r by 2 is nothing but shift of center of mass. Shift of center of mass. சார் இதுல நீ எங்க சார் வர்க் பண்ணணும்னா m dash என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சார். m டேஷுக்கும் mக்கும் என்ன ரிலேஷன்ங்கிறத கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக் பேர் தான் மாஸ் டென்சிட்டி கான்செப்ட். மாஸ் டென்சிட்டி கான்செப்ட். இட் இஸ் கம்ப்ளீட்லி எ அசம்ப்ஷன். நம்ம அசம் பண்ண போறது தான். ஓகேவா? கம் ஆன். நவ the mass of the original shaft, original the plate, circular plate. இந்த ஒரிஜினல் சர்க்குலர் பிளேட்டோட மாஸை m ன்னு நினைச்சுக்கிட்ட, இந்த பிளேட்டோட ரேடியஸ் r. ஓகே, இது ஒரு பிளேட்டுங்கிறதுனால இவரோட சிக்மா தானே இவரோட சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. இவரோட சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி இஸ் சிக்மா, கரெக்டா? சோ திஸ் சிக்மா, இவரோட சர்ஃபேஸ், இந்த பிளேட்டோட சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? மாஸ் ஆஃப் த பிளேட் டிவைட் பை ஏரியா ஆஃப் த பிளேட். இந்த பிளேட்டோட ஏரியா என்ன சார்? இது ஒரு சர்க்குலர் பிளேட், அதனால நான் πr ஸ்கொயர் போடுவேன். ஒருவேளை உங்ககிட்ட ஸ்கொயர் பிளேட் கொடுத்துருந்தாங்கன்னா சைடு இன்டு சைடு போடுவீங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரெக்டாங்குலர் பிளேட் கொடுத்துருந்தாங்கன்னா l இன்டு b போடுவீங்க, கரெக்டா? ஒருவேளை உங்ககிட்ட சிலிண்டர் கொடுத்துருந்தாங்கன்னா πr ஸ்கொயர் இன்டு l போடுவீங்க, ஆர் πr ஸ்கொயர் இன்டு h போடுவீங்க. ஏன்னா அது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பியர் கொடுத்துருந்தாங்கன்னா 4/3 πr கியூப் போட்டிருப்பீங்க. இஸ் திஸ் கிளியர்? அவன் என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானோ அதோட 3 டைமென்ஷனலா இருந்தா வால்யூம் எடுத்துக்கணும், பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா ஏரியாவை எடுத்துக்கணும், ராட் மாதிரி இருந்துச்சுன்னா லென்த் எடுத்துக்கணும். இது பிளேட், அதனால மாஸ் பை ஏரியா. ஒருவேளை ராட் கொடுத்திருந்தா மாஸ் பை லென்த் எடுத்திருப்பேன். ஒருவேளை வால்யூம் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்பியர், சிலிண்டர், கோன், கியூப், கியூபாய்டு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் என்ன எடுத்திருப்பேன்? வால்யூம், மாஸ் பை வால்யூம் எடுத்திருப்பேன், கரெக்டா? நவ் த செகண்ட் சார், இந்த பிளேட்டோட டென்சிட்டி சிக்மாவா இருந்தா இந்த பீஸோட டென்சிட்டி என்ன? நீ கட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிளேட்டோட டென்சிட்டி சிக்மாவா இருந்திருந்தா நீ கட் பண்ணி வச்சிருக்கிற பிளேட்டோட டென்சிட்டி என்ன? கம் ஆன். இஸ் திஸ் சிக்மா ஆர் டிஃபரண்ட்? இஸ் திஸ் சிக்மா ஆர் டிஃபரண்ட்? கம் ஆன். இஸ் திஸ் சிக்மா ஆர் டிஃபரண்ட்? எஸ், சிக்மா. சார் அதே பிளேட் தானே, அதே பிளேட்ல இருந்து தானே ஒரு பீஸை கட் பண்ணிருக்க. கட் பண்ணா டென்சிட்டி மாறிடுமா என்ன?
டென்சிட்டி அதே தானே அப்ப இவரோட சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டியும் சிக்மா தான் சோ சிக்மா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆனா இவரோட மாசும் ஒண்ணு கிடையாது இதுல இருந்து கம்மியான பீஸ் தானே கட் பண்ணி வச்சிருக்க அப்ப இவரோட மாஸ் என்னது நீயே எடுத்துக்கிட்ட அசியூம் பண்ணிக்கிட்ட m டேஷ்னு சோ m டேஷ் டிவைட் பை இவரோட ஏரியா என்ன இவரும் சர்க்குலர் பிளேட் தான் ஒருவேளை நீ ஸ்கொயரா கட் பண்ணி இருந்தா a ஸ்கொயர் போட்டுருப்ப சைடு இன்டு சைடு போட்டுருப்ப இல்ல ட்ரையாங்குலர் பிளேட்டா கட் பண்ணி இருந்தா half bh போட்டுருப்ப பட் நீ சர்க்குலா தான் கட் பண்ணி வச்சிருக்க சோ அவரோட ஏரியா pi r ஸ்கொயர் சோ pi into இவரோட ரேடியஸ் r by 2 அதனால r by 2 the whole square. Now this sigma is equals to m dash divided by pi into r square by 4 மேல போய்டுமா so 4 into m dash divided by pi r square is sigma for the removed piece. இங்க m by pi r square is equals to sigma for the original piece. But anyhow left side we had sigma, left side we had sigma, which means the right side of this sigma and right side of that sigma are same. Correct? So m by pi r square m by pi r square 4 times m dash divided by pi r square same தானே ஏனா இந்த சிக்மாவும் அந்த சிக்மாவும் சேம் இப்போ யாரெல்லாம் கேன்சல் ஆகுறா pi r square cancel so the m dash is equals to m divided by 4 sir இந்த ரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா m க்கும் m dash க்கும் நடுவுல இருக்க ரிலேஷனை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இதுல தான் உங்களுக்கு மாஸ் டென்சிட்டி கான்செப்ட் யூஸ் ஆகும் இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்ட்டா m by 4 கண்டுபிடிச்சிட்டோம் m dash is equals to m by 4 னு கண்டுபிடிச்சிட்டோம் சிம்பிள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாஸ் ரிமைனிங் உங்களுக்கு என்னன்னு தெரியணும் மாஸ் ரிமைனிங்னா என்ன m minus m dash எவ்வளோ m by 4 so m dash க்கு பதிலா m by 4 போடிங்கனா m minus m by 4 it is 3m by 4 அவ்வளவுதான் எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு m dash தெரிஞ்சிருச்சு m minus m dash உம் தெரிஞ்சிருச்சு இந்த டிஸ்டன்ஸ் r by 2 னு தெரிஞ்சிருச்சு now m dash what is m dash is m by 4 divided by m minus m dash is 3m by 4 into r by 2 now m by 4 will cancel இங்க 1 by 3 இருக்கு இங்க 2 இருக்கு so r by 6 is the shift of center of mass so this distance is r by 6 is this clear இது புரிஞ்சுதா right any doubt do you have any doubt on this concept clear so இதுதான் shift of center of mass okay let I give you some question நான் உங்களுக்கு இப்ப வேற ஒரு question தரேன் நீங்க அதை ட்ரை பண்றீங்களா come on tell me right now the classwork if this is a sphere of radius r okay இது sphere ஓட radius வந்து r okay now if a small sphere is cut into the bigger one சின்ன ஸ்பியர் கட் பண்ணிட்டாங்க அந்த சின்ன ஸ்பியரோட ரேடியஸ் வந்து r by 4 r ரேடியஸ் இருக்க ஒரு ஸ்பியர்ல இருந்து r by 4 ரேடியஸ் இருக்கிற ஒரு ஸ்பியரை கட் பண்ணிட்டாங்க அப்படினா what is the shift of center of mass center of mass சரி நீ கட் பண்ண பீஸ் எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சா போட முடியும் ஓகேங்களா கட் பண்ண பீஸ் இங்க இதுதான் radius center ஓகேங்களா which means this is r
and this could be r by 4 and this could be r by 4. Clear? Come on, fast. Try பண்ணுங்க. Same rule, but listen, நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட்டு ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி அந்த மாதிரி டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? பட் நீங்க அந்த மாதிரி டீச் பண்ணணும், ஐ மீன் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சால்வ் பண்ணும்போது ஃபார்முலாலாம் நீங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் போட்டீங்கன்னா போதும். நீங்க இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் m dash என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் m minus m dash was easy. ஏன்னா m dash மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கு அடுத்து d distance. நீ கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு பாயிண்ட் தான். வாட் இஸ் m dash, வாட் இஸ் d, அவ்வளவுதான். d என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க, m dash என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஜஸ்ட் ஃபார்முலால போடுறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ரைட். கரெக்ட்டா? சாரிப்பா, 1 வீக் முன்னாடி போடலன்னா நான் ஆக்சுவலாக ஒரு 10 days வந்து நான் லீவில் இருந்தேன். ஓகே, ஸோ அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போடல. ஐ மீன் 12th மட்டும் 1 or 2 செஷன் மட்டும் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனியோ லைக் அது அன்எக்ஸ்பெக்டட், அதனால நடந்தது. எனியோ ஃப்ரம் மை சைடு சாரி ஃபார் தட். ஹலோ சங்கர், ஹலோ பாஸ், நீங்கள் தான் பாஸ். சங்கர் பாஸ், கமான் சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட். ஸோ யூஸ்வலாக இதுக்கப்புறம் ஒரு சில டைம் இந்த மாதிரி வீக்கில் ஒரு 2 days வந்து யூனோ லைக் 5 hours 6 hours இந்த மாதிரி மாரத்தான் வச்சுக்கலாம். சாப்டர்ஸை ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் இன்ட்ராக்டிவாக சம்ஸ் போகிறதுக்கு இது ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் எந்தெந்த டேட்ஸ்னு. வீக்லி 2 days இந்த மாதிரி பண்ணுவோம். மார்னிங் 10 to 3 o'clock ஆர் 10 to 4 கண்டினியூஸாக பண்ணலாம். மேபி நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறவங்க நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ் தான் இங்கே இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டேக் லீவ். வேணும் அப்படின்னா லீவ் எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் வந்து ஈவினிங் படிச்சுக்கிறேன், நான் இப்போ இன்ஸ்டியூட் போகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இன்ஸ்டியூட் போங்க. ஈவினிங் வந்து கூட படிச்சுக்கோங்க, நோ இஷ்யூ. பட் ஓகே, ரைட். சீக்கிரம் ஆன்சர், அவ்வளோதான். இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது, சீக்கிரம். இவ்வளோ டைம் எடுத்துக்கூடாது, கமான். இப்போ தானே சொன்னேன், நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். நான் டீச் பண்ணும்போது தான் எக்ஸ்பிளைன் அப்படி எலாபரேட் பண்ணி என்னென்ன பண்ணுறோம், ஏன் இப்படி நடக்குது எல்லாம் சொல்லுவேன். நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் இதுதான் விஷயம், இங்கே எனக்கு இவர் வேணும், அவ்வளோதான். அப்படியே எடுத்து பிக் பண்ணி போடணும் டக்குன்னு. கமான், ஃபாஸ்ட், சீக்கிரம். வாட் இஸ் ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்? ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். Fast. R by 12. Okay. Let me check. Any other answers? Come on. Any other answers? ஓ எல்லாருக்குமே R by 12 தான் வருது. வேற இன்னும் நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்குலாம் என்ன ஆன்சர் வந்துச்சு? கமான். ஜோயல், ஸ்டான்லி, கிரேசி, டியூட், சங்கர், முனீஸ்வரா, ரைசன், உங்களுக்குலாம் என்ன ஆன்சர் வந்துச்சு? சொல்லுங்க டக்குன்னு. ஃபர்ஸ்ட் m dash கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது m. நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கணும் இவரோட மாஸ் m. ஸோ m டிவைட் பை, சார் இது ஸ்பியர் அப்படின்னா வால்யூம் தானே வரும். ஸ்பியருக்கு என்ன வால்யூம்? 4/3 pi r³ தான். ஸோ மாஸ் பை வால்யூம் இஸ் டென்சிட்டி ஆஃப் தி ஸ்பியர். இதுவும் அதே ஸ்பியர் தான். ஸோ த டென்சிட்டி ஆஃப் திஸ் ஸ்பியர் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இவரோட மாஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, லெட் இட் பி m dash. ஸோ m dash divided by volume. இந்த ஸ்பியருக்கு வால்யூமும் 4/3 pi r³. இங்க ரேடியஸ் என்ன? r/4. ஸோ r/4 the whole cube. So m dash divided by 4/3 pi into r³ divided by 4³ பண்ணா எவ்வளவு வருது? 4³ பண்ணா 4³ 16 into 4. ஓகேவா? So m dash divided by 4/3 pi r³ by 64. இங்க m divided by 4/3 pi r³. இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you will get
m divided by 4 by 3 pi r cube is equals to m dash divided by 4 by 3 pi r cube divided by 64. Now 4 by 3 pi r cube, 4 by 3 pi r cube will cancel. So in the 1 by 64 மேல போயிடும், which means m dash is equals to m divided by 64. Correct? Is I made any mistake? m divided by 64. m dash க்கும் m க்கும் இருக்க ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ m minus m dash அப்படினா என்ன அர்த்தம்? m minus m by 64. அப்போ 64 63. 63 m divided by 64 ங்கிறதா m minus m dash. கரெக்ட்டா? Now the distance d இருக்குலையா? shift calculate பண்றதுக்கு அந்த distance ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். first center of mass இங்க இருந்திருக்கும், second center of mass இங்க ரிமூவ் பண்றதோட center of mass இங்க இருந்திருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற distance. sir total distance is r. இதுல r by 4 போயிடுச்சுனா 3r by 4 அப்படிங்கிறதா இந்த distance. ரெண்டோட center of mass க்கு நடுவுல இருக்கிற distance. கரெக்ட்டா? Now the shift is equals to, okay? Center of mass shift is equals to what? Shift is equals to m dash divided by m minus m dash. M dash is equals to m by 64. M by 64 divided by m minus m dash is 63m divided by 64 into the distance between the center of masses are 3r by 4. Now m by 4 will cancel. So 3r divided by 64 63 times 4 at the answer. Correct? So 63 into 4. 63 into 4. This could be answer. Correct? Correct? No. எப்படிப்பா எல்லாருக்கும் தப்பா வருது? What happened? m dash divided by m minus m dash. m minus m dash. ஏய் இது plate கிடையாது, sphere ஓட வால்யூம் என்ன? 4 by 3 pi r cube. Volume of the sphere is 4 by 3 pi r cube. Correct? 4 by 3 pi r cube. Mistake பண்ணாதீங்க. 4 by 3 pi r cube. Right? No problem. Okay. Mistakes can happen. But rectify பண்ணிடுங்க. ஓகேங்களா? So 3r divided by 63 times 4 will be the answer. Right? So I hope எல்லாமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Okay. Shall I move to next? Distributed 3r by 4. Really? இங்க பாருங்கப்பா. Actually என்ன பண்ணனும்னா center of mass 1, அதாவது இனிஷியலா இருந்த center of massக்கும் நீங்க ரிமூவ் பண்ற பீஸோட center of mass இருக்குல்ல, இவங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த distance தானே எனக்கு வேணும். அதுதானே d. இந்த distance வேணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது radius of sphere. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது r by 4 னு சொல்லிட்டாங்க அவங்களே. அப்போ r ல r by 4 போச்சுனா ரிமைனிங் என்ன? 3r by 4. r ங்கிறது 1. r ங்கிறது 1. அதுல r by 4 போச்சுனா r by 4 ங்கிறது கால்வாசி தானே, 0.25 தானே. சோ r ல 0.25 போயிடுச்சுனா மீதி இருக்கிறது 0.75. ஏய் லஞ்ச் டைம் கொடுக்குறேன்டா, வெயிட் பண்ணுங்க. லிசன், லஞ்ச் டைம் கொடுக்குறேன், டோன்ட் வரி. ஓகே, லஞ்ச் டைம் எப்போ போகலாம்? 1:30 to ஒரு 1:45. ஓகே, 1:30 to 1:45 போகலாம். அதுக்கப்புறம் 3 o'clock கூட முடிச்சுக்கலாம். அப் டு 4 o'clock போக மாட்டேன், அப் டு 3 o'clock ஒன்லி. ஓகேவா? ஓகே, பட் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா யூ கேன் கோ, நோ ப்ராப்ளம். ரைட், இந்த சம் புரிஞ்சுதா? சம் கிளியர் ஆர் எனி டவுட்? சம் புரிஞ்சுதா? சார் எனக்கு அந்த சார்ஜர் மட்டும் வேணும், லேப்டாப் சார்ஜர். சார்ஜர் குறைஞ்சி போகுது. அங்கே ஃப்ளக்ல இருக்கு பாருங்க, என்னால் மைக் ரிமூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் போலாமா? இல்லை லேப்டாப்பில் அங்கே ஃப்ளக் பாயிண்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே தான், டெல்லோடது.
சரி ஓகே, நான் முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன். பசங்களுக்கு வேணால் டைம் கொடுத்துக்கிறேன், நான் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் 2 minutesப்பா. லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம், ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகே, மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? லிசன் த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பேசிக்கலாம். about x axis or about y axis எதுல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம் கண்டுபிடிக்கணுமோ. சார் டிஸ்ட்ரிபியூட் மாஸ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன். ஏன் அடுத்த பேஜ் வருது? லிசன், கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா the mass is constant. Oh sorry, density is constant. Density is constant. If it is lambda, constant. If it is sigma, constant. ஓகேங்களா? யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதான் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, பட் கண்டினியூஸ்க்கு பதிலா டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், வேரியபிளா இருக்கும் அது. ஓகேங்களா? அதான் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம். Okay, அப்படினா the sigma is not constant and the lambda is also not constant, then sigma is also not constant. Constant இருக்காது. By changing length, by changing area, by changing volume, the density will change. இப்போ இந்த பென்ல இருந்து 2 மீட்டருக்கு போனா வர டென்சிட்டி வேறையா இருக்கும், 4 மீட்டருக்கு போனா அங்க வர டென்சிட்டி வேறையா இருக்கும், 5 மீட்டர் லென்த் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டென்சிட்டி வேறையா இருக்கும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸை பொறுத்தோ இல்ல பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்தோ இல்ல வால்யூமை பொறுத்தோ டென்சிட்டி மாறிக்கிட்டு இருக்கும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம். அங்க வந்து டென்சிட்டிஸ் வந்து காமனா இருந்துச்சு, கான்ஸ்டன்டா இருந்துச்சு. பட் இங்க பாக்குறதுல வேரியபிளா இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் integration of x into dm divided by integration of dm. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணனும் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம். if it is y center of mass, சார் y ஆக்சிஸ்ல மாஸ் வந்து வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா then y center of mass is equals to integration y of dm divided by integration of dm. okay, or if it is z center of mass, x ஆக்சிஸ் இல்லாம y ஆக்சிஸ் இல்லாம z ஆக்சிஸ்லயே மாஸ் வந்து வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வால்யூம்க்கு போகும்போது இவங்க யூஸ் ஆவாங்க. ஓகேங்களா? so y dm, oh sorry not y, it is z because z ஆக்சிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? so z dm divided by dm இன்டகிரேட் பண்ணனும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்ளை பண்ணி நான் ஒரு 2 சம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்னு. ஓகேவா? லெட்ஸ் சே the question is density is equals to density rho is equals to rho naught into 1 plus x by l. 1 plus x by l. ஓகே, இங்க இந்த வேரியபிள் டென்சிட்டி இந்த ஈக்குவேஷனை வச்சிருக்கிற ராட் இருக்கு இல்லையா, அந்த ராடோட டென்சிட்டி, அந்த ராட் இப்படி இருக்கும், யூனிஃபார்மா இருக்காது, இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு லென்த் போகும்போது வேற வேற மாஸ் டென்சிட்டிஸ் இருக்கும். பட் த லென்த் ஆஃப் த ராட் இஸ் எல். ராடோட லென்த் எல் தான். ஆனா நீங்க வேற வேற பாயிண்ட் போகும்போது அங்க இருக்கிற மாஸ் டென்சிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட். இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக 0 போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 0 by anything it is 0. அப்போ ரோ நாட் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரோ நாட் இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1 மீட்டர். இப்போ இங்க இருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் போறீங்க. இந்த 1 மீட்டர்ல இங்க எவ்வளவு டென்சிட்டிஸா இருக்கும்னா 1 by l. இப்போ இந்த லென்த் வந்து ஒருவேளை 10 மீட்டரா இருந்தா 1 by 10 plus 1, அதாவது 1 plus 0.1. அப்போ 0.1 ரோ நாட்டா இருக்கும். இந்த 0.1 ரோ நாட்டா இருக்கும். அடுத்து வேற லென்த். வெவ்வேறு லென்த்துக்கு போகும்போதும் the densities are different. சார் இது புரிஞ்சுதா? வாட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சுதா? இது புரிஞ்சாதான் உங்களால இந்த சம்மை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, what is the difference between distributed mass system and continuous mass system? Is that clear? அது புரிஞ்சுதா? continuous mass systemக்கும் distributed mass systemக்கும் என்ன டிஃபரண்ட்னு புரிஞ்சுதா?
right? Great. Repeat. இது வந்து distributed mass system. ஓகேவா? இதே continuous mass systemனா இங்க பாருங்க, இப்படி யூனிஃபார்மா இருக்கும். அது நீங்க இங்க இருந்து 1 சென்டிமீட்டர் போனீங்கன்னா இங்க இருக்கிற டென்சிட்டியும் ரோ தான். இங்க இருந்து 2 சென்டிமீட்டர் போனீங்கன்னா இங்க இருக்கிற டென்சிட்டியும் ரோ தான். இங்க இருந்து 3 சென்டிமீட்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற டென்சிட்டியும் ரோ தான். ஸோ கண்டினியூஸாக அந்த ராடில் டென்சிட்டி ரோவாவோ லேம்டாவாவோ சிக்மாவாவோ தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த டென்சிட்டியோட ஃபங்க்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு, ரோ நாட் இன்டூ 1 + x/L. அப்படின்னா எக்ஸ் வந்து வேரியபிள் தானே சார். எக்ஸ் மாற மாற இந்த ஃபுல் ரிசல்ட்டுமே மாறும். இந்த ஃபுல் ரிசல்ட் மாற இவரை ரோ நாட்டோட மல்டிப்ளை பண்ணா இந்த கம்ப்ளீட் ரிசல்ட்டுமே மாற போகுது. இப்போ இந்த இடத்துல டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இங்க டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன, x வந்து 0. அப்ப x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா rho naught into 1 + 0/L it is 0 which is rho naught. அப்ப இங்க இருக்கிற டென்சிட்டி வந்து rho naught. இப்போ இதுவே நீங்க 1 சென்டிமீட்டர் போய் இங்க இருக்கிற டென்சிட்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த லென்த் வந்து ஒருவேளை 10 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப இங்க நீங்க x க்கு பதிலா 1 சென்டிமீட்டர் போட்டா என்ன ஆகும், rho naught into 1 + இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறீங்க, 1 சென்டிமீட்டர் தான் போறீங்க. சோ 1 சென்டிமீட்டர் divided by 10 சென்டிமீட்டர் which is 0.1. 0.1 into 1 னா 1.1 into rho naught. சார் இங்க rho naught இருந்த டென்சிட்டி இந்த இடத்துக்கு 1.1 rho naught மாறிடுச்சு டென்சிட்டி. கரெக்டா? நெக்ஸ்ட், இதுவே நீங்க வந்து ஒருவேளை 4 சென்டிமீட்டர் போறீங்க, இந்த இடத்துல இருக்க டென்சிட்டி என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், மறுபடியும் சேம் ஃபார்முலா. the density is rho naught into 1 plus x க்கு பதிலா 4 சென்டிமீட்டர் divided by 10 போட்டீங்கன்னா 0.4. 0.4 plus 1 is 1.4. so 1.4 into rho naught மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்க டென்சிட்டி 1.4 into rho naught. புரியுதா? by changing the distance, the density of the material is different. It is varying. It may increase or decrease. But even கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல it is increasing. Decrease கூட ஆகலாம். ஏன்னா மைனஸ் போட்டதுனா it will decrease. 1 இருக்கும், 0.9 ஆகும், 0.8 ஆகும், 0.7 ஆகும், 6 ஆகும், கடைசியா 0 டென்சிட்டிக்கு போய்டும். புரியுதா? இது புரியுதா பாய்ஸ்? गाइस இது புரியுதா? சோ இதுதான் distributed mass system. இது uniform mass system. Uniform mass system. Is this clear? Come on. Is this clear? Right. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம uniform mass system. அதுக்கு நீங்க density எங்கேயுமே கண்டுபிடிக்க வேணாம். ஏன்னா density is common at any point for any area for any volume for the same material. ஒரே மெட்டீரியலா இருந்தா எந்த டிஸ்டன்ஸ் போனாலும், எந்த ஏரியாவுக்கு போனாலும், எந்த வால்யூமுக்கு போனாலும் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு. ஆனா வேரியபிள் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ் சிஸ்டம்ல அது மாற போகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, this is the formula for finding x center of mass, x dm divided by dm. For y center of mass, y dm divided by dm. For z center of mass, z dm divided by dm. ஓகே சார், இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க x தான் இங்க வேரியபிள். அப்போ உங்களால x center of mass தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை x y ரெண்டுமே இந்த ஃபங்க்ஷன்ல வந்திருந்தா நீ x center of mass கண்டுபிடிச்சிருக்கணும், y center of mass கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் + 3y அப்படி வருதுன்னு வெச்சுக்கோங்க. x ஸ்கொயர் + 3y அந்த மாதிரி வந்துச்சுனா நீங்க x வச்சும் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும், y வச்சும் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன்ல x வருது, y வருது, z வருது சார் அப்படினா நீ இன்டகிரேட் பண்ணும்போது x பொறுத்தும் இன்டகிரேட் பண்ணி எடுக்கணும், y க்கும் கண்டுபிடிக்கணும், z க்கும் கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஹாய் ராமகிருஷ்ணன், வெல்கம் வெல்கம். யூ நோ my father name is also Ramakrishnan. I am Vivek Ramakrishnan. Right. Hi Ramakrishnan. நான் ஹாய் சொல்லிட்டேன், நிறைய டைம் சொல்லிட்டேன். கேக்குதா? Right. Welcome to the channel. I hope you also from repeater அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? If you are a repeater then உங்க கூட படிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம சேனலை சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ வந்து பாருங்க. கண்டிப்பா it will make some difference in your mark, I hope. Okay, repeater for JEE. Yes, for JEE also you can watch my channel, no problem. Up to mains level my teaching is enough. Right.
Shall we move to the problem? Okay, va? So without delay, we'll move to the sum. Okay, the question is a rod of length and the density is given by the rod of length and the density is given by rho naught into 1 plus x by L. இதுதான் ஒரு ராடோட டென்சிட்டி. ஒரு ராடோட டென்சிட்டி. In advance, இது ஆக்சுவலாக நீட் சேனல்னால நம்ம ஜேஇ வரைக்கும் தான் டீச் பண்ணுறோம். அட்வான்ஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூனோ மெயின்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்வான்ஸுக்கு யூ கேன் வேதாந்துலேயே யூ ஷுட் ஹாவ் சம் அதர் சேனல்ஸ் லைக் மெட் ஜேஇ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இருக்குது. அட்வான்ஸுக்கு நீங்கள் அதில் இருக்கிற டாபிக்ஸ் எடுத்து பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஓகேவா? கிரேட், சூப்பர் கைஸ். ஸோ டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா find the total mass of the rod and locate center of mass from one end. ஒரு எண்ட்ல இருந்து center of mass கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு ராடோட டோட்டல் மாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ரைட். நவ் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டோட்டல் மாஸ் கண்டுபிடிங்க. அதாவது dm இன்டகிரேட் பண்ணி 0ல இருந்து L வரைக்கும் லிமிட் செட் பண்ணீங்கன்னா you will get total mass. கரெக்ட்டா? dm இன்டகிரேட் பண்ணி 0ல இருந்து L வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மாஸ் கிடைச்சிரும். சரி, மாஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? யூசுவலா மாஸ் பை லென்த் இஸ் டென்சிட்டி. சார் ரோ கொடுத்துருக்க கூடாது, லாம்டா தான் கொடுத்துருக்கணும். பட் இந்த क्वेश्चनல ரோ கொடுத்துட்டாங்க. லீனியர் மாஸ் டென்சிட்டிக்கு you can use. Thank you Ramakrishnan. Thank you. I too like you guys. Anyways, now see, now the dm is equals to rho times L. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ dm வேணும் அப்படின்னா டென்சிட்டியை லென்த்தை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ dm is nothing but density which is given. டென்சிட்டி ஃபங்க்ஷனை Lங்கிறது லென்த், டோட்டல் லென்த் வேணும். ஆனா உங்களுக்கு இங்க வேரியபிள் x தானே. அப்ப L க்கு பதிலா நீங்க யாரை எடுத்துக்கணும்? x எடுத்துக்கணும். சோ x பொறுத்து இன்டகிரேட் பண்ணனும். here x is nothing but derivative length. லென்த்தை இன்டகிரேட் பண்றீங்க, அவ்வளவுதான். so when x is 0 to x is L, when x is 0 to x is L லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா you will get exact answer. இது புரிஞ்சுதா சார்? இது லீனியர் மாஸ் டென்சிட்டி சார். linear mass density na density is equals to mass by length. total mass ஆ இருந்துச்சுனா mass by length வரும். ஆனா நீ கண்டுபிடிக்கிறது dm mass. அப்ப அதுக்கு என்ன length வரும்? dx தான் length வரும். சோ அப்ப நீங்க dm கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணிக்கணும்? dx ஐ யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் சொல்றேன். லென்த்க்கு பதிலா dx ஐ யூஸ் பண்ணிக்கோங்கன்றேன். ஓகேவா? so the dm is equals to rho into dx. இத இன்டகிரேட் பண்றீங்க, x பொறுத்து இன்டகிரேட் பண்றீங்க. x யாரா மாறுறாங்க? 0ல இருந்து x யாரா மாறுவாங்க? கடைசியா எல்லாம் மாறுவாங்க. சோ x வந்து 0ல இருந்து கடைசியா எல்லாம் மாற போறாங்க. இப்போ ரோவோட ஃபங்க்ஷன் என்ன? rho naught plus rho naught into x by L. ரோ நாட்டை உள்ள எடுத்துட்டு போய்கிட்டேன். வேணானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில கான்ஸ்டன்டாகவும் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வேணும்னா உள்ள எடுத்துக்கோங்க, இல்லை வெளியில வச்சே பண்றதுனாலும் பண்ணுங்க. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த இன்டகிரேஷன். பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட், யூ கேன் டேக் இட் அவுட், நோ இஷ்யூ. ஓகேங்களா? வெளியில எடுத்துக்கிறது பெட்டர் தான். சரி, இப்போ ரோ நாட்டை வெளியில வச்சுப்போம், அது எந்த இம்பாக்டும் கொடுக்க போறது இல்லை. நீங்க இந்த 1 plus x by L மட்டும் dx பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. பண்ணி முடிச்சிட்டு 0 to L லிமிட்டை செட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணா என்ன நடக்கும்? rho naught is constant into dx பொறுத்து இன்டகிரேட் பண்ணா 1 is constant. இதை இன்டகிரேட் பண்ணா you will get x plus இங்க x by L, x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x square by 2L. கரெக்ட்டா? so இப்போ the limit is 0 to L. now substitute rho into first upper limit x க்கு பதிலா L போட்டீங்கன்னா L plus x square க்கு பதிலா L போட்டீங்கன்னா L square by 2L. ஓகேவா? மைனஸ் lower limit x க்கு பதிலா போட்டீங்கன்னா 0 plus x க்கு பதிலா 0 கொடுத்தீங்க, lower limit கொடுத்தீங்கன்னா 0 square by L. so x க்கு பதிலா டெரிவேட்டிவ் யாரோ அவங்களுக்கு பதிலா அப்பர் லிமிட்டை போடணும். சோ அப்பர் லிமிட்டை செட் பண்ணிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட்டை போடணும். லோயர் லிமிட் 0, சோ லோயர் லிமிட்டை செட் பண்ணிட்டேன். கிளியரா?
கணேஷ் ஆல்ரெடி நிறைய சம் சால்வ் பண்ணிட்டேனேப்பா. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு கான்செப்ட் டீச் பண்ணதுக்கு அப்புறமும் நான் 2 சம் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் 2 சம் சால்வ் பண்ணுறீங்க, அப்படியே தானே போகுது, ரைட்? ஐ திங்க் கணேஷ் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ வேணால் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் நான் 2 சம் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு 2 சம் சால்வ் பண்ணுறீங்க, ஐ திங்க், ரைட்? கிரேட். நவ் வாட் இஸ் ஆன்சர் ஹியர்? ஸோ இங்கே பாருங்க, இது dm. dm இன்டகிரேட் பண்ணிங்கன்னா you will get total mass. dm will be m. So this m is equals to rho, இது rho naught பா, rho கிடையாது. So rho naught into L plus divide by L, and L square will cancel. So L divided by 2, or I can say rho naught into L of 1 plus 1 by 2, or it is 3 by 2 into rho naught times L. இதுதான் total mass of the rod. அந்த ராடோட மாஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் போர்ஷன் we need to find x center of mass. x center of mass கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா x center of mass. x center of mass ஃபார்முலா என்ன? integration of x into dm divided by integration of dm. இதுல இந்த டினாமினேட்டர் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. இன்டகிரேஷன் ஆஃப் dm ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் dm ஓட ரிசல்ட் என்ன? 3 rho naught L by 2. ஸோ நீங்க அதை இப்பவே போட்டுக்கலாம். 3 rho naught L by 2. டினாமினேட்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நியூமரேட்டர்ல x dm மட்டும் பண்ணீங்கன்னா போதும். சார் இங்க லிமிட் இஸ் நாட் x. ஏன்னா இங்க டெரிவேட்டிவ் இஸ் மாஸ். டெரிவேட்டிவ் யாரு? மாஸ். இதுக்கு முன்னாடி நீங்க டோட்டல் மாஸ் கால்குலேட் பண்ணும்போது டெரிவேட்டிவ் இஸ் x. அதனால தான் லிமிட் xலயே வந்துச்சு. அதாவது x வந்து 0வா இருக்கும் போதும் x வந்து L ஆகும் போதும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த சம்ல the derivative is mass. அப்ப லிமிட் என்னது? 0 to total mass. அதாவது 0 to m தான். எப்போ இன்டகிரேட் பண்ணாலும் டெரிவேட்டிவ் யாரோ அவங்களோட லோயர் வேல்யூ, அப்பர் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இஃப் இட் இஸ் பிசிக்ஸ் ஆர் மேக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகே, இன்டகிரேட் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோ. which point is derivative, அவரோட வேல்யூஸ் தான் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்ல வரணும். கிளியரா? dm தான் டெரிவேட்டிவ், மாஸ் தான் டெரிவேட்டிவ். அப்போ மாஸோட வேல்யூஸ் தான் வரணும். மாஸ் 0ல இருந்து மாஸ் m ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் மீ கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ஈஸி சார். இன் மை மார்க் டெஸ்ட் physics is very low marks, sir. So I see your channel, and for me little bit easy, sir. You explain clearly. Thank you, Ramkrishnan. Thank you. Which institute you are from? Actually எந்த ஊரு, அப்புறம் which institute you are from? ஆகாஷ் பைஜூஸ். வேர்? எங்க? ஆன்லைனா? ஓகே ஓகே, ரைட். லெவன்த் ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு ஃபேவரட்டா? நான் கூட நான் தான் ஃபேவரட் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் கணேஷ். இட்ஸ் ஓகே, ரைட். ஐம் டு ஆகாஷ். நிறைய பேர் ஆகாஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வரீங்க எனக்கு ஸ்டூடெண்ட்டா? ரைட். லிசன், நோ substitute those values. x into dm. dm ஓட வேல்யூ என்னப்பா? what is dm? dm ஓட வேல்யூ இப்பதான் பார்த்தோம் இல்லையா? நம்ம பார்த்தது dm இன்டகிரேஷன் பார்த்தோம். இங்க பாருங்க, இந்த லிமிட் அப்படியே இருக்கட்டும். 0 to m is okay, x is okay. what is dm? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்ல தான் பார்த்தோம். இங்க இருக்க பாருங்க, dm by dx is rho. dm by dx is rho. Correcta? So dm is equals to rho into dx. dm is equals to rho into dx. Correcta? So in the next step, for dm we can tell rho into dx. இப்போ dx வந்துருச்சா டெரிவேட்டிவா?
இப்போ dx டெரிவேட்டிவ் ஆயிடுச்சுனா லிமிட் will change 0 to m to 0 to l. இப்போதான் இது 0 to l ஆ மாறும். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல dm, so 0 to m. இப்போ dx தான் டெரிவேட்டிவ், so 0 to l. We already know the rho is equals to rho naught into 1 plus x by l. அதான rho. So rho வை replace பண்ணுங்க. So x into rho க்கு பதிலா rho naught into 1 plus x by l into dx. The limits from 0 to l divide by 3 into rho naught into l by 2. Now x rho naught, இப்போ இந்த term எல்லாம் constant. X is not constant because dx is the derivative. So rho naught மட்டும் தான் constant, வெளில எடுத்துக்கோங்க. Rho naught divided by 3 rho naught into l divided by 2, okay, of இந்த x இங்க உள்ள போச்சுனா x plus இந்த x இங்க போச்சுனா x square by l, ஓகேவா? இத தான் இப்போ dx பொறுத்து integrate பண்ணனும் 0 to l. Clear? The next step. Now rho naught and rho naught will cancel. This rho naught and this rho naught will cancel. The divide by 2 will go in the numerator. Then it will be 2 divided by 3 times l. Okay, the 2 மேல போச்சு, 2 by 3 times l. இங்க x square இருக்கு, இது dx பண்ணீங்கனா this x will be x square by 2. X will be x square by 2 plus x square by l will be x cube by 3l. Now the limit is 0 to l. அவ்வளவுதான். சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get exact answer. What is x center of mass அப்படினு எக்ஸாக்ட்டா தெரியும். கிளியரா? ரைட். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. லோயர் லிமிட் வேணாம், ஏன்னா 0 அப்ளை பண்ணீங்க, இந்த டேர்ம் 0 தான் ஆக போகுது. ஜஸ்ட் அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணுங்க. that will be easy. okay, so அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் l கொடுத்தீங்கன்னா 2 by 3l is common. next இங்க l போட்டீங்கன்னா it is l square by 2 plus இங்க l போட்டீங்கன்னா l cube by 3l. ஓகேவா? next the next step, இங்க பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல ஒரு l இருக்கு, இங்க l ஸ்கொயர் இருக்கு, இங்க l கியூப் வந்து l ஸ்கொயரா மாறும். மாறினதுக்கு அப்புறம் இங்க ஒரு l இருக்கு, இங்க இருக்க l ஸ்கொயர் போனதுக்கு அப்புறம் l மட்டும் இருக்கும். சோ l காமன் வெளிய எடுத்துக்கலாம். காமன் l வெளிய எடுத்தீங்கன்னா 2l by 3 into 1 by 2 plus இங்க 1 by 3. 1 by 2 1 by 3 னா 5 by 6. கரெக்ட்டா? So 2 into l into 5 by 6 into 3 is 18, which means 10l by 18 or இது 9, இது 5. So 5l by 9 is x center of mass. X center of mass is 5l by 9. Correcta? Yes, Tattva book helpful இருக்கும்பா. You can solve more problem in the Tattva book. It will be definitely helpful. Yes, 5l by 9 is the answer. Guys, இது புரிஞ்சுதா? Up to this, do you have any doubt? Up to this, do you have any doubt? Right. So now I'm going to give you a question. இப்போ உங்களுக்கு சில क्वेश्चंस தர போறேன். சால்வ் பண்றீங்களா? ஏய், இந்த சம் ரொம்ப முக்கியமான சம் பா இப்ப பார்த்தது. The procedure that we are made is very important. Okay. Right. Okay guys. Now I'm going to give you one question. பார்க்கலாமா? Now the same situation. The question is, density is equals to rho naught into x square plus x power 1 by 2 divided by l. Okay, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சம் தான் இது. x square plus x power 1 by 2 divided by l. Okay. Okay, solve it. Find the mass as well as find the center of mass.
மாஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சென்டர் ஆஃப் மாஸும் கண்டுபிடிக்கணும். First, you need to find mass as well as center of mass of the system. At 1:30 நீங்க lunch போலாம். For 1:30 surely you can go lunch. Okay va? From 1:30 to 1:45 is enough. 15 minutes enough. Then 1:45 to 3 o'clock we will start moment of inertia. Okay va? Moment of inertia was very important topic. Okay. எல்லா நீட் எக்ஸாம்லயும் moment of inertiaல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஓகே 1.5 ஹவர்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை முடிக்க முடியுமா அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ. நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் நிறைய சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில். தட் வில் டூ யூனோ இன் த லேட்டர் செஷன். ஓகேவா? ஸோ அட் 1:30 யூ கேன் கோ ஃபார் லஞ்ச். சேம் மறுபடி வீடியோ அப்படியே தான் இருக்கும், பாஸில் இருக்கும். நான் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன். அப்புறம் 1:45க்கு வி வில் அகெயின் ஸ்டார்ட். ரைட்? Okay, so இதுக்கு என்ன ஆன்சர்? Make it fast. Answer for the question. Hi 𝐿𝐴. Hi. Welcome to the channel guys. Will you complete this lesson by today sir? இல்லப்பா, பாசிபிளே கிடையாது. ஒரே நாள்ல முடிக்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, 50% I will complete in this session and next session another 50% will be completed. Okay va? Next session na Sunday இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா after 4:30 I have class up to 8:30. ஆஃப்லைன் கிளாஸ் கண்டினியூஸாக இருக்கு. இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போயிடுவேன் நான். அதனால இதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங்லாம் கிளாஸ் நான் வர்றதுக்கும் சான்ஸ் கிடையாது. டுமாரோ ஃப்ரம் மார்னிங் 9 to 6 I have a class. But after 6, 7 to 9 I can be here. 7 to 9 கண்டிப்பாக நான் வரேன். அதில் வந்து ஒரு 30% முடிச்சிடலாம். இன்னைக்கு 50, நாளைக்கு ஒரு 30% முடிச்சிடலாம். ரிமைனிங் ஒரு 20% அவ்வளோதான் மீதி இருக்கும்னு நினைக்கிறேன். தட் வில் டூ இன் மண்டே. ஓகேவா? ஆர் டியூஸ்டே. மண்டே யூஸ்வலி வீக் ஆஃப். இஃப் ஐ டுக் வீக் ஆஃப் இன் திஸ் வீக் டெஃபினெட்லி தென் டியூஸ்டே வி வில் கம்ப்ளீட் தட் ரிமைனிங் 15%. பட் ஐ எம் டேம் ஷோர் நாளைக்கு ஈவினிங்கே இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதுவே உங்களுக்கு இந்த சாப்டரில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் அ குட் ஸ்கோர். ஓகே, மேபி 1 or மேபி 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியாமல் போகுமே தவிர மீதி எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? இன் சென்னை வாஸ் இன் சென்னைப்பா. சென்டர் வாஸ் இன் சென்னை. த பிளான் டு எஸ்டாப்ளிஷ் இன் அதர் சிட்டிஸ் ஆல்சோ லைக் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. தேங்க்யூ ரைசன், தேங்க்யூ. ரைட், ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு என்ன பண்ணணும்? மாஸ் டோட்டல் மாஸுக்கு dm பண்ணுமா? So the dm is equals to density into dx. Okay, from 0 to L. So இதை integrate பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இந்த x square dx பொறுத்து பண்ணீங்கன்னா it is x cube by 3 plus x power 1 by 2 plus 1 which means 3 by 2. So x power 3 by 2 divided by 3 by 2 into L. Okay, into rho naught. The limit is 0 to L. So நான் ஒரே ஸ்டெப்ல போடுறேன். I mean 2 steps. For mass 1 step, for density 1 step. Okay, center of mass 1 step. ஓகேவா? ஓகே ஸ்வயம், thank you so much. நிறைய லெக்சர்ஸ் இருக்கு, நம்ம இது வரைக்கும் பார்த்த சாப்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. It will be very useful. ரைட். ஸோ இதில் அப்ளை பண்ணுங்க. ரோ நாட் போயிடும். எல் இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா எல் கியூப் பை 3. ரைட்டா? இங்கே எல் பவர் 3 by 2 டிவைட் பை 3 by 2 எல். ஸோ த ஆன்சர் இஸ் ரோ நாட் இன்டூ எல் கியூப் பை 3 பிளஸ் எல் பவர் 3 by 2 டிவைட் பை 3 by 2 டைம்ஸ் எல். ஓகே, இங்கே நீங்கள் எல்லை கேன்சல் பண்ணலாம். 3 by 2 எல் அப்படின்னா எல் இன்டூ ரூட் எல்னு அர்த்தம். ஸோ எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ எல் பவர் 1 by 2 மட்டும் தான் இருக்கும். இந்த 2 மேலே போயிடும். So யாரெல்லாம் காமன்? rho naught by 3 is common. Then L power 3 plus root L. Okay. So இதுதான் மாஸ். கரெக்டா? மாஸோட வேல்யூ இதுதான்.
this is what a total mass. Next என்ன வேணும்? x center of mass வேணும். x center of mass என்ன பண்ணணும்? denominatorல இந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. இந்த ரிசல்ட் என்ன? rho naught by 3 into L power 3 into root L வரப்போகுது. மேல numeratorல x into dm போட போறீங்க. integrate 0 to m. ஆனா நீங்க dm பண்ண முடியாது ஏன்னா x ஓட ஃபங்க்ஷன் கொடுக்கல. அவங்க நமக்கிட்ட டென்சிட்டியோட ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப dm க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? rho into dx பண்ணலாம். So x into rho க்கு பதிலா here rho is rho naught into x square plus x power 1 by 2 divided by L. Okay, rho ஓட வேல்யூ போட்டீங்க into dx பண்ண போறீங்க. The limit is 0 to L. The denominator is rho naught by 3 into L power 3 plus root L. அவ்வளவுதான். மறுபடியும் இதை இன்டகிரேட் பண்றீங்க, லிமிட்டை செட் பண்றீங்க. rho naught L கேன்சல் ஆயிட்டு you will get finally in terms of L. That's all. Clear? So இதை யூஸ் பண்ணிக்கோங்க, you will get exact answer. Right. Next போலாமா? Shall I move to next? The next topic is motion of center of mass. Ramakrishnan என்ன கேக்குறீங்க? Sir, H.C. Verma book is enough for JEE mains. H.C. Verma, yeah, H.C. Verma okay தான். But சென்கேஜ்லயே உங்களுக்கு ஜேஇக்குன்னு தனியா பேட்டர்ன் புக்ஸ் வருது. அதை எடுத்து பாருங்க, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி எஸ்சி வெர்மா இருக்குது சார், நான் மறுபடியும் சென்கேஜ்லாம் வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்சி வெர்மாவில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் பி இனஃப். ஓகேவா? பட் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்கேஜ்லேயே ஜேஇ மெயின்ஸுக்குன்னு தனியாக ஜேஇ மெயின்ஸுக்குன்னு தனியாகவே உங்களுக்கு தனித்தனி புக்ஸ் வருது. ஓகேவா? லைக் மெக்கானிக்ஸுக்கு மட்டும் ஒரு புக் வரும், ஆனால் அதில் நிறையா சம்ஸ் இருக்கும், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? மெக்கானிக்ஸ்க்கு மட்டும் ஒரு புக் வரும். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கிராவிடேஷனுக்கு மட்டும் ஒரு புக் இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்க்கு மட்டும் ஒரு புக் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தேர் வில் பி 5 volumes ஃபார் 11th அண்ட் 4 volumes ஃபார் 12th. ஸோ டோட்டலாக 9 or 10 volumes வரும். அந்த மாதிரி புக் வாங்கி படிக்கணும். பட் இட் இஸ் டூ காஸ்ட்லி. அதையும் நான் சொல்லிடுறேன். இட் டிபெண்ட்ஸ் யுவர் எக்கனாமிக் கண்டிஷன். ஓகேவா? ஆர் ஹெச்சி வர்மா யூ கேன் யூஸ், நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். So now the next topic. போலாமா? next topic. பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? என்ன கேக்குறீங்க? கண்டிப்பா வாங்கலாம். 180லாம் அசால்ட்டா வாங்கலாம்ப்பா. ஏகே பாலா டெஃபினட்டா வாங்கலாம். இட் இஸ் டிபெண்ட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க இதை பொறுத்து தான் இருக்கே தவிர 180 இஸ் நாட் அ மேட்டர். டெஃபினெட்லி யூ கேன். சார் புட் அ வீடியோ ஃபார் ஒன்லி FQS ஃபார் திஸ் லெசன். தனியாக ஒரு வீடியோ போட சொல்கிறீங்களா சம்ஸுக்கு மட்டும்? சரி, ஓகே, பண்ணலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் தான் பண்ண முடியும். அதை இந்த வீக் இந்த சிலபஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கில் ஒன் டே நான் வேணா ஒரு கம்ப்ளீட் செஷன் ஃபார் லைக் 30-40 கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, 130 வருதா? ஓகே, அப்போ கொஞ்சம் கம்மியாக ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு அர்த்தம். டூ சம் மோர் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட். It will increase to 150 and 160, 170. Then finally you were in 180. ஓகேவா? 180லாம் ஈஸிப்பா, டெஃபினட்டாக வாங்க முடியும். இட்ஸ் நாட் அ பிக் டீல். What happened? Okay. Listen. So now we are at here, huh? Okay, listen. The next topic is motion of center of mass. Okay, motion of center of mass. Motion of center of mass அப்படினா if the masses were moving. சார் 4-5 மாஸ் இருந்துச்சு, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த 4-5 மாஸும் ரெஸ்ட்ல இருந்துச்சா, அதனால சென்டர் ஆஃப் மாஸும் ரெஸ்ட்ல இருந்திருக்கும். இப்போ இதே அந்த 4-5 மாசம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக இனிஷியலி 1 mass which is m1 is here.
m2 is here, m3 is here. ஓகே, இவங்களோட லொகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு உங்களால சென்டர் ஆஃப் மாஸை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இங்க இருக்கு சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு. when time is 0 second. இப்போதான் 0 second. இப்போ m1 வந்து இந்த டைரக்ஷன்ல v1 வெலாசிட்டில போகுது. m2 வந்து இந்த டைரக்ஷன்ல v2 வெலாசிட்டில போகுது. m3 வந்து இந்த டைரக்ஷன்ல v3 வெலாசிட்டில போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இந்த மாஸ் இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க போயிடுச்சு. இந்த மாஸ் இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க தான் வந்திருக்கு. இவர் போன அளவுக்கு இவர் போல. ஏன்னா இவரோட வெலாசிட்டி இவரோட அதிகமா இருந்திருக்கு மேபி. அதனால இவர் வெலாசிட்டி அதிகம்னால ஒரே டைம்ல இவர் அதிகமா டிஸ்டன்ஸ் போறாரு. இவர் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போறாரு. ஏன்னா இவருக்கு வெலாசிட்டி கம்மி. சரியா? இவருக்கு வெலாசிட்டி, ஸோ இவரும் ஒரு மாதிரி மூவ் பண்ணி மேபி இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு இவருக்கு ரொம்ப வெலாசிட்டி அதிகம். அதனால இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ இப்படி இருந்த சிஸ்டம் இப்படி மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ இங்க வந்துருச்சு m2, m1 வந்து இங்க வந்துருச்சு, m3 வந்து இங்க வந்துருச்சு. இப்போ இவங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது with respect to the coordinate from the same coordinate, the center of mass may be here. இப்போ புதுசா இருக்கிற சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்க்கு வந்துருச்சு. ஸோ இனிஷியலா இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் இது. இப்போ tங்கிற டைமுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வந்துருச்சு. இப்போ இங்க இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்க போயிருக்கு அப்படின்னா this center of mass should also have some velocity. கரெக்டா? சென்டர் ஆஃப் மாஸும் இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. கரெக்டா? ரைட். இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். the velocity of center of mass. சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி சார் இங்க இருந்து இங்க மூவ் ஆச்சு? என்ன வெலாசிட்டில மூவ் ஆச்சு? யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இல்ல வேரியபிள் வெலாசிட்டியா? வேரியபிள் வெலாசிட்டினா அந்த வெலாசிட்டி ரேட் கான்ஸ்டன்ட்டா, அதாவது ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாஸுக்கும் ஆக்சிலரேஷன் இருந்திருக்கணும்ல. அப்பதானே வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷன் வந்திருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, வெலாசிட்டி எந்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கும், இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். கிளியர்? இது புரிஞ்சுதா? மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஏய் ஆடியோ வீடியோ கேக்குதாடா? ரைட். ஸோ அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, சிம்பிள் தான் இது, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை, சிம்பிள். ஓகே, ரைட். லிசன். ஃபார் ஒன் டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் டைமென்ஷனுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன் ஆர் 3 டைமென்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஒன் டைமென்ஷன் என்ன அர்த்தம்? மாஸ் வந்து ஒரே ஒரு கோஆர்டினேட்ல தான் இருக்கும். இப்போ இந்த மாஸ் வந்து m1, இந்த மாஸ் வந்து m2. ஓகே, இனிஷியலா இவங்களோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் 1. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இந்த m2 வந்து இங்க வந்துருச்சு. இது m2, m1 வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? இது m1. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்க வந்துருச்சு. நியூ சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் is this point. So the center of mass moving with some velocity, that is 𝐶𝐶𝐽𝐻. ஏனா m1 is moving with v1 velocity, m2 is moving with v2 velocity. இப்போ இந்த 𝐶𝐶𝐻 எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் அப்படினா, velocity of center of mass is equals to m1 into v1 vector. Listen carefully, this is v1 vector. ஏன் சார் v1 vector அப்படினா, we should apply the direction. ஒருவேளை m2 இந்த பக்கம் போய் இருந்துச்சுனா, m2 ஓட வெலாசிட்டி இந்த பக்கம் இருந்திருந்தா நான் மைனஸ் போட்டிருப்பேன். ஏன்னா v1 ஓட வெலாசிட்டிக்கு m2 வந்து ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு இல்லையா? சோ v1 is opposite to v2. அப்ப நான் v2 போடும்போது மைனஸ் v2 போடணும். ரெண்டு சேம் டைரக்ஷன்ல இருந்தா பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாங்கன்னா ஒருத்தங்க பிளஸ் இன்னொருத்தங்க மைனஸ். கிளியர் சார்? m1 into v1 கிடையாது, m1 into v1 vector, which means we should apply the direction. velocity க்கு direction கொடுக்கணும். பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ். கரெக்ட். நெக்ஸ்ட்
plus m2 into v2 vector. Again, this is also vector. Up to n number of particles. So, n number of particles divided by the total mass. அவ்வளவுதான். இதுதான் velocity of center of mass. Is this clear? Is this clear? So, velocity of center of mass என்ன அர்த்தம்? m1 v1 vector plus m2 v2 vector divided by total mass. Now, let me solve some question. இப்போ இதில இருந்து ஒரு question சொல்றேன். அந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா you will get. ஓகே, நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதே ஸ்லைட்ல தான் இதுக்கு அப்புறம் எழுத முடியும். ஆனா ஸ்லைடு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? Now the question, there are 3 masses m, 3m, 2m. ஓகேங்களா? 3 மாஸ் இருக்கு, m, 3m and 2m. m mass, 3m mass and this could be 2m mass. ஓகேவா? Now m mass is moving with v velocity. m is moving with v velocity. 3m is moving with 2v velocity. 2m is moving with v velocity. Okay, now what is the velocity of center of mass? இவங்களோட center of mass ஒருவேளை இங்க இருந்துச்சு அப்படினா இந்த center of mass ஓட velocity என்ன? ரைட் சைடா லெஃப்ட் சைடா எவ்வளவு velocityல போகுது? இதுதான் question. Okay, what is the velocity of center of mass? Now formula என்ன? m1 into v1. m1 is m, velocity v1 is v. அப்ப நான் இத பிளஸ் ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் இருந்தா எனக்கு எல்லாரும் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? plus m2 is 3m, v2 is 2v plus m3 is 2m, v3 is v, but it is minus v. ஏனா v பாருங்க ஆப்போசிட்ல இருக்கு, so minus v divided by total mass is m 3m plus 2m, so it is 6m. இங்க யார் காமன்? யார் காமன்? m is common. எல்லாத்துலயுமே m common, so remaining 2 3s are 6. இது வந்து minus 2, இது ஒரு v இருக்கு, so 6v plus v is 7v minus 2v divided by 6, which means 5v by 6. But 5v by 6 plus dana. 5v by 6 is plus dana. So if 5v by 6 is plus, which means the velocity of center of mass is moving rightwards. Velocity of center of mass is moving rightwards. ஏனா இந்த பக்கம் இருக்குறத நம்ம பிளஸ் ன்னு எடுத்துறோம். என்னோட ஆன்சரும் பிளஸ்ல வருது. அப்ப velocity of center of mass is moving rightwards with a magnitude of 5 by 6v. Clear? Sir, optic live எப்போ வரும் சார்? Ray optics அப்பா? ஓகே ஓகே. Ray opticsம் இதே மாதிரி பண்ணலாம், பட் Ray optics போறதுக்கு நம்ம 11th முடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அப்புறம் 12thல சில சாப்டர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கு. Don't worry. Okay? We'll start Ray optics also. நான் 12thல சில சாப்டர்ஸ் parallel இதே மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? 11th மட்டுமே போக வேணாம். We'll start parallelly 12th also. ஓகேவா? So next weekல ஒரு இதே மாதிரி ஒரு 2 days வந்து we will start 12th chapters. Okay, 12thல சில particular chapters நான் ஸ்டார்ட் பண்றேன், which is actually easy. அந்த மாதிரி chapters எடுக்கிறேன். Magnetism, magnetic effect of electric current and current electricity. Okay, then ray optics, wave optics. இந்த மாதிரி chaptersலாம் EMI அந்த chaptersலாம் next weekல parallel எடுப்போம். Modern physics, yes. Modern physics, but actually electronicsலாம் நான் எடுக்க மாட்டேன். என்னோட ஸ்டூடண்ட் யாராவது இருந்தாங்கன்னா தெரியும். Electronics I won't teach. Reason, I am from mechanical engineering. நான் physics படிச்சது கடைசியா என்னோட 12thல, அவ்வளவுதான். என்னோட கடைசியா என்னோட 12thல படிச்சது தான் physics. அப்புறம் இன்ஜினியரிங் போனதுக்கு அப்புறம் I was in engineering field. Okay. So electronics I need some time to prepare and I need to take. Okay va? Yeah, ray optics easy pa, romba easy. Mechanics மாதிரியே தான் இருக்கும். Okay. Circuits I will give you. Don't worry. I will give you some techniques. For circuit problems I will give you some techniques. Don't worry. Okay. Right. So இது புரிஞ்சுதா? So இதுதான் velocity of center of mass. Okay. Next. Sir, 2 dimensional இருக்குமா சார் அப்படினா? Yes. 2 dimension is also possible. Okay. Okay, listen. நான் ஒரு சம்லயே இத டீச் பண்ணிறேன். நீங்க என்ன பண்ணனும்னு மட்டும் கவனிச்சீங்கனா போதும்.
this is second question for this velocity of center of mass. One mass is m is moving vertically upwards. M is moving vertically upwards with v velocity, and then another mass is 2m which is moving inclined of 5v, inclined with a velocity of 5v. It makes some theta which is 37 degree with x-axis. Okay va? இந்த 2m வந்து x-axis ஓட 37 டிகிரில 5v velocityல போயிட்டு இருக்கு. And also we have one more mass. That mass is moving with v velocity and the mass is 3m. Break it on the 3m is moving with a v velocity in x-axis. Okay, இந்த ஒரு sum போடுவோம். அதுக்கப்புறம் we will go for lunch. Okay va? I don't know. It may be இப்பவே 1:45 ஆயிடும்னு நினைக்கிறேன். So 1:45 to 2 will move lunch. Okay va? 2 to 3 again will start with moment of inertia. So 1 hour முடிக்க முடியாது moment of inertia, but I will try. Some important points எல்லாம் பார்த்துப்போம். அப்புறம் அது relevant sums we will do in the tomorrow session. Okay va? Right guys. Listen. So 3m is moving with v velocity. Sir, இதுதான் 2 dimensional. ஒரு number of masses were in the system 2 dimensional மூவ் ஆச்சு அப்படின்னா இப்போ velocity of center of mass எப்படி சார் கால்குலேட் பண்றது? கவனிங்க, it is also very simple. First இங்க velocity of center of mass கண்டுபிடிக்கும் போது 2 dimensional வருது அப்படின்னா அப்ப x axisம் இருக்கு y axisம் இருக்கு. இப்போ இங்க இந்த velocity ஸ்ப்ளிட் பண்ணீங்கனா 5v into cos 37 வருமா? Cos 37 is about x axis and 5v into sin 37 is about y axis. So we had 2 velocities about y axis and 2 velocities about x axis. So நீங்க என்ன பண்ணனும்னா velocity of center of mass 2 dimension வரும்போது we should take or we should find about x axis as well as we should find about y axis. Y axis லயும் velocity of center of mass கண்டுபிடிக்கணும், x axis லயும் velocity of center of mass கண்டுபிடிக்கணும். அத தான் நீங்க ஆன்சரா எழுத முடியும். இப்போ x axis ல கண்டுபிடிக்கும்போது first mass is m. First mass க்கு x axis ல velocity இருக்கா? 0. So m into v1 about x axis is 0 plus second mass is 2m. Second mass க்கு x axis ல velocity இருக்கா? Yes, that is 5v into cos 37. Cos 37 ஓட வேல்யூ என்ன? Cos 37 ஓட வேல்யூ 4/5. Okay, so 5v into 4/5. Cos 37 sin 37 அந்த வேல்யூ எல்லாம் தெரியும் இல்லையா? So அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, that was very important. Okay, plus third mass is 3m. Third mass ஓட x velocity is v. Okay, whole divided by total mass. Total mass is 3m plus 3m which means 6m. So in the term போய்டும், m will cancel, இந்த m cancel ஆயிடும். Now 5 and 5 is also cancel. 4 into 2 is 8. So 8v plus 3v is 11v, 11v by 6. So 11v by 6 is velocity of center of mass about x axis. Next, velocity of center of mass about y axis. For first mass which is m, m க்கு y axis ல velocity இருக்கா? இருக்கு, அது v plus m2. m2 is 2m. 2m ஓட vertical velocity, y axis velocity is 5v into sin 37. Sin 37 is 3/5. Okay, plus third mass oda vertical velocity was 0, so 3m into 0 is vertical velocity divided by the total mass is 6m. Now this term will be 0 and m will cancel, this m will also cancel. Now the 5 will cancel, 3 times 2 is 6, 6v plus v is 7v, so 7v by 6 is about y axis. இப்போ ஆன்சர் எப்படிலாம் கொடுக்கலாம் சார் அப்படின்னா, இவங்க velocity of center of mass இப்படி கொடுத்துருப்பாங்க. First 11 வருதா? Okay, so 11v by 6 I cap plus 7v by 6 j cap. In terms of I cap and j cap ல கொடுக்கலாம். அப்படி இல்லனா they may find resultant velocity. Guys listen, இந்த x axis ல கண்டுபிடிச்சீங்க இல்லையா, இந்த காம்போனன்ட் அதை இங்க போட்டுக்கணும். ல கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த காம்போனன்ட் இதை இங்க போட்டுக்கணும் y axis ல. Now the resultant velocity is root over x component. அதாவது எவ்வளோ? x component is 11/6, so 11/6 square plus y axis component is 7/6, so 7/6 the whole square, which means 1/6 square
இங்க பாருங்க 1 by 6 square is common 1 by 36 வெளில எடுத்தா 1 by 6 தான் 1 by 6 into root 11 square plus 7 square ஓகேவா சோ இதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டியா இருக்கும் இந்த மாதிரி ரிசல்டன்ட் வெலாசிட்டி கூட क्वेश्चंसல வரலாம் இல்லாட்டி மேல இருக்கிற ஆப்ஷன்லயே ஆன்சரும் முடியலாம் இதுல எது வேணாலும் வரலாம் புரிஞ்சுதா சோ இதுதான் motion of center of mass இதுல velocity calculate பண்ணும்போது that may be in two components you know like x and y components or yz components or yx component whatever it is two components இருந்துச்சுனா with respect to the components we need to find the velocity ஓகேவா ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும் இருந்துச்சுனா that is simple ஒன்னு x ஆ தான் இருக்கும் இல்லாட்டி y ஆ தான் இருக்கும் clear right great okay so now you can go for lunch exactly at 2 o'clock I will be here and we will start moment of inertia listen tired ஆகி வர விட்டுறாதீங்க moment of inertia was very very important நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டேன் so be on present okay right okay guys you take some lunch and come by 2 o'clock class இப்படியே தான் இருக்கும் நீங்க 2 o'clock வரலாம் வந்தா போதும் ஓகேவா okay bye
Audio கேக்குதா? Is audio is clear? Hi, gratitude. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? Yes. Right. Is everything audible, right? Great. We will start with the system of particles. Okay, system of particles start பண்றோம். Moment of inertia start பண்றோம். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இன்னைக்கு moment of inertia பார்ப்போம். At 3 o'clock sharply we will cut, no issue. Okay, அதுக்கப்புறம் you can do your regular work. Okay, right? For moment of inertia, I will clear something on the board. Right. Right. We'll start. First tell me what is moment of inertia. நீங்க moment of inertia னா என்ன நினைக்கிறீங்க? என்ன character? What is unit? Is that scalar or vector? Moment of inertia. Moment of inertia. Inherent property, yeah, yes, exactly. Then moment of inertia mr square. No, actually அது exactly அப்படி கிடையாது. It is not mr square. Okay, wait, it is not mr square. I will tell you. Okay வா? No problem. So moment of inertia ல யூசுவலா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் அப்புறம் அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Listen carefully. If this is an axis, இது ஒரு axis, இந்த axisல இருந்து ஒரு particular distance, maybe the distance is d, ஓகேவா? dங்கிற distance தள்ளி ஒரு mங்கிற mass, okay, this mass is m. இப்போ இந்த mங்கிற mass இந்த axisல இருந்து dங்கிற distanceல rotate ஆச்சுனா now the moment of inertia given by this mass about this axis, அந்த axis பொறுத்து அந்த mass கொடுத்திருக்கிற moment of inertia எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சார் அப்படின்னா mass of the object into distance square. But இந்த distance கண்டிப்பா யாரா இருக்கணும்னா listen, this distance should be perpendicular to axis of rotation. It is very, very important. Perpendicular to axis of rotation. அந்த axis க்கு perpendicular இருக்கணும் அந்த distance. Incline இருந்தா we should not consider the distance. Listen, let I tell you one more example. Now if this is axis, okay, if this is axis, a mass m is here. Now this distance may be given L. In the distance L ன்னு கொடுத்துட்டாங்க. Now the angle is maybe 30 degree. The angle is maybe 30 degree. இப்போ இங்க என்ன moment of inertia? The moment of inertia is சொல்லுங்க இங்க என்ன கேஸ் வரும்? The perpendicular distance, this distance only we should consider. Correct? இந்த L இங்க கொண்டு வந்தீங்கன்னா you will get L cos theta in the perpendicular. இது என்னது? L sin theta. So this L sin theta only will create moment of inertia because this L sin theta is perpendicular to the axis. Sir, axis க்கு perpendicular இருக்கிற length தான் moment of inertia வை create பண்ணும். The length which is parallel to the axis க்கு parallel ஒரு length இருக்கு இல்லையா, it will create a zero moment of inertia. It will not create any moment of inertia. Is this clear? The length which is parallel to the axis will create zero moment of inertia. ஞாபகம் வச்சுக்கோ. Parallel length, axis க்கு parallel இருக்கிற length will not create any moment of inertia. This was a very important point.
இது நிறைய டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும். நான் சொல்றேன், அடுத்தடுத்த கேஸ் வரும்போது இந்த பாயிண்ட்டை பத்தி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? Now for this situation the mass is m into this distance which is L sin 30. So L into sin 30 the whole square. This is what moment of inertia for this situation. So the moment of inertia is equals to m into L into 1 by 2 the whole square. Appo m L square by 4. Moment of inertia is ml square by 4. இந்த மாதிரி sums வரும்போது ஓகேவா? So moment of inertia calculate பண்ணும்போது be conscious about the length. Which length is parallel and which length is perpendicular for the situation. Okay, those length are parallel to the axis will not create any moment of inertia for that sum. But which axes are perpendicular to the, which lengths are perpendicular to the particular axis, which is, the object is rotating about the axis, that perpendicular distance definitely should be in the formula. Okay, I hope this is clear. And the moment of inertia formula ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா லென்த் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா ஃபார்முலால இருக்கணும். பேரலலா யார் வராங்களோ அவங்க ஃபார்முலால இருக்க கூடாது. ஓகேவா? Or I can give you another example. Okay, listen. This is இது L வெச்சுக்கோங்க. Length is L, breadth is B and this height is H. ஓகேவா? இப்போ இந்த புக் இந்த சென்டர்ல இருக்கிற இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. இப்படி ரொட்டேட் ஆகுது. இந்த புக் இந்த சென்டர்ல இருக்க ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த புக்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்கும்போது இங்க பாருங்க, இந்த ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் this length is perpendicular. சார் ஆக்சிஸ்க்கு இது பெர்பெண்டிகுலரா லென்த், அப்ப ஃபார்முலால லென்த் கண்டிப்பா வரணும். நெக்ஸ்ட் இந்த breadth is also perpendicular to the length, அப்ப கண்டிப்பா ஃபார்முலால breadthும் வரணும். But this height is parallel to the axis. சார் ஆக்சிஸ்க்கு இந்த ஹைட் parallel-ஆ இருக்கு இல்லையா, அப்ப கண்டிப்பா இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த புக் ரொட்டேட் ஆச்சுன்னா இந்த ஹைட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாக்குள்ள வரக்கூடாது. Only the length and breadth will come. Is this clear? இது புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ எந்தெந்த லென்த் எல்லாம் பெர்பெண்டிகுலரா இருக்கோ அவங்கள தான் நம்ம யூஸ் பண்ணணும். parallel லென்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, right. Next, yes, listen carefully. Next, இப்போ நான் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யூஸ் பண்ற புக்லயே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்குலர் பிளேட்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்குலர் பிளேட்டை கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு 2-3 ரோ கொடுத்துருப்பாங்க, 2-3 காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலம்ல அபவுட் சென்டர், அப்புறம் அபவுட் ஏஜென்ட், அபவுட் டயாமீட்டர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். நான் சொல்ற சில மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க புக்ல இருக்கிற அந்த டேபிளர் காலம் தேவையே கிடையாது. மற்றது எல்லாத்தையுமே நீங்க ஆன் த ஸ்பாட் கால்குலேட் பண்ணலாம். அந்த டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ டெக்னிக், இட்ஸ் அ ரெகுலர் ரூல். ஓகேங்களா? parallelogram law and perpendicular law அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால parallelogram rule and perpendicular rule. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ் ஒன்று, அப்புறம் சிம்மெட்ரிக் ரூல். ஓகே, அந்த டேபிளர் காலம் படிக்க வேண்டாம்ப்பா. நான் இப்போ சில சொல்றேன், அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். டேபிளர் காலம் படிக்க தேவையில்லை, படிக்க வேணாம். there is no use of it. ஓகேவா? you just use your techniques and methods how to find moment of inertia for any type of object, whether it is regular or irregular. ஓகேவா? just use the techniques. we had 3 techniques. அந்த 3 டெக்னிக் நான் சொல்லி தரேன். அந்த 3 டெக்னிக்கை கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் we can definitely crack it. Okay, believe me, those 3 techniques were very very important. Okay, so before that I will give you some parallel axis theorem, perpendicular axis theorem நான் சொல்றேன். ஓகே, அந்த 2 தியரம் இருக்கு. அப்புறம் சிம்மெட்ரிக் ரூல்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 3 ரூல் தான். அந்த 3 ரூல் தெரிஞ்சா போதும்.
அவங்க உங்கள் டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 80% ஓட ஃபார்முலாவை நீங்கள் இந்த ரூலை வச்சே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு 10% மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அந்த டேபிள் காலம்லையும் அது இருக்கும். அது இல்லைனாலும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் அது என்னென்னு, எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன் மெயின் ரூல், ஃபர்ஸ்ட் ஒரு ரூலை பற்றி பேசிடுறேன். ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்ட ரூல்ஸ். ஓகேவா, நான் எப்படி இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஈஸி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் யோசிச்சு வச்ச சில பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஓன் ஆக்சிஸ். சார் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் 2 கேரக்டர்ஸ். 2 கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஸை ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று, இட் ஷுட் பாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸை நீங்க ஓன் ஆக்சிஸ்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். ஒன்று, அண்ட் perpendicular to the plane. perpendicular to the plane. பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஆக்சிஸ் போச்சுன்னா அதை நம்ம ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஆக்சிஸை ஓன் ஆக்சிஸ் சொல்லணும் அப்படின்னா which axis is passing through the center of mass of the object. For example, if it is a circular plate ஓட center of mass இந்த வழியா போகணும், ஆக்சிஸ் இது வழியா போகணும், இப்படி into the board or out from the board. இல்ல சார், ஆக்சிஸ் ஒருவேளை இப்படி போகுது சார். ஓகே, இது ஓன் ஆக்சிஸா சார்? நோ, இது ஓன் ஆக்சிஸ் கிடையாது. ஏன்? சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகுது. ஆனா பிளேட்டோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போல, பிளேனுக்கு பேரலலா போகுது. பிளேனுக்கு பேரலல், இதுதான் பிளேன், இதுதான் பிளேன். பிளேனுக்கு பேரலலா போக கூடாது, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகணும் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். அப்படி போனாதான் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், we should call it is own axis. Okay, so own axis moment of inertia for different objects மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த ஆக்சிஸ், வேற எந்த பாயிண்டா இருந்தாலும் we can easily find out. ஓகேவா, நான் சொன்னது புரிஞ்சுதா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஓன் ஆக்சிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. வேற எந்த ஆக்சிஸா இருந்தாலும் we can easily find out. வேற எந்த பாயிண்டா இருந்தாலும் we can easily find out. ஓகே, இப்போ நான் சில டயகிராம், ஓன் ஆக்சிஸ்னா என்னன்னு புரிஞ்சுது இல்லப்பா? வாட் இஸ் ஓன் ஆக்சிஸ்? இப்போ இது ஸ்பியரோட ஓன் ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பியருக்கு பிளேன் கிடையாது, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போனா போதும். இதுல சென்டர் ஆஃப் மாஸ் இங்க நடுவுல இதுக்குள்ள இருக்குமா? சோ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா இப்படி போகணும் அந்த ஆக்சிஸ். இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, இந்த ஸ்பியர் இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதே ஆக்சிஸ் இங்க போச்சுன்னா நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம், நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இப்படி போச்சுன்னா ஞாபகம் வச்சுக்க வேணாம், எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். வேற எந்த பாயிண்ட்ல போனாலும் அது எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன் from the 3 rules. ஓகேவா, ரைட். நவ் ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் டிஃபரண்ட் ஷேப்ஸ் என்னென்னு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபார் சர்க்குலர் பிளேட் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் மாஸ் இஸ் m. இது என்னது? சர்க்குலர் பிளேட். சர்க்குலர் பிளேட்ல ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr²/2. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். m is mass of the plate, r is radius of the plate. Okay, so mr²/2 is moment of inertia for circular plate. Okay, then if it is a ring, ring என்ன அர்த்தம்? இங்க மட்டும் தான் மாஸ் இருக்கும், நடுவுல மாஸ் இருக்காது, எம்டியா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் ring. For ring, the moment of inertia about its own axis. Radius of the ring is r and mass is m. If it is a ring, the moment of inertia about own axis, அதான் IO, which is equals to mr². ஓகேங்களா? mr²ங்கிறது ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஓன் ஆக்சிஸ். மற்ற பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லி தரேன். பிளேட்டுக்கு, சர்க்குலர் பிளேட்டுக்கு ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. மற்ற ஆக்சிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? நெக்ஸ்ட், ஃபார் ராட்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? the length of the rod is L and
இவருக்கு ஓன் ஆக்சிஸ் என்னன்னா சார் பிளேன் இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போனா போதும். ஓகே, சோ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். கரெக்ட்டா? சோ சென்டர் ஆஃப் மாஸ் வழியா இப்படி ஆக்சிஸ் போய் இந்த ராட் இப்படி ரொட்டேட் ஆச்சுனா லைக் இப்படி ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு, ஆக்சிஸ் இப்படி இருக்கு, ராட் இப்படி ரொட்டேட் ஆச்சுனா ஓகேங்களா, the moment of inertia is equals to ml square by 12. For rod it is ml square divided by 12. Okay, rod ku moment of inertia about own axis ml square divided by 12. Okay, next it is first, this one is second, and this one is third, and the fourth. Fourth one, for square plate na இப்படி இருக்கும் இல்லையா, this side is A and this side is A. square plate க்கு own axis எங்க இருக்கும்? own axis means perpendicular to the plane and axis should be in the center of mass. ஓகே, இது வந்து இப்போ ஒரு சர்க்கிள், இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் பிளேட்டோட சென்டர் இங்க இருக்கு, இந்த சென்டர் வழியா ஆக்சிஸ் போணும் and perpendicular to the plane, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேவா? சோ அப்ப சென்டர்ல போணும், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்றேன். இதுல இருந்து நீங்க வேற எந்த பாயிண்ட்க்கு போறதுனாலும் நம்ம கால்குலேட் தான் பண்ணனும், அந்த டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? now for this situation the moment of inertia is equals to, நான் என்ன சொன்னேன், moment of inertia வரும்போது which distance is perpendicular to the axis. சார் எந்த length axis க்கு perpendicular-ஆ இருக்கோ அந்த length எல்லாம் ஃபார்முலால வரும். அப்படினா என்ன அர்த்தம், m க்கு a வும் perpendicular, இந்த a வும் perpendicular, so ma square plus a square divided by 12, which means 2a square by 12 வந்து கேன்சல் ஆச்சுனா 6 ஆ மாறிடும். so m a square by 6, m a square by 6. ஓகே, லிசன், இதையும் நீ மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது, இதுக்கும் கான்செப்ட் இருக்கு புரிஞ்சிக்கிறது. இங்க பாருங்களேன், இப்போ இந்த திக்னஸ் விட்டுருங்க, இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேட் மாதிரி, இதுவும் ஏ தான் இதுவும் ஏ தான். ஆக்சிஸ் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த ஸ்கொயர் பிளேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ், அப்போ இந்த பாயிண்ட் வழியா போகணும், இந்த பாயிண்ட் வழியா இப்படியும் ஆக்சிஸ் போய் இப்படி ரொட்டேட் ஆகலாம். ஓகே, இல்லனா ஆக்சிஸ் இந்த பக்கம் போயும் ரொட்டேட் ஆகலாம், அப்பவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகும். ஆனா இது ஓன் ஆக்சிஸ் கிடையாது, இதுவும் ஓன் ஆக்சிஸ் கிடையாது. ஒருவேளை ஆக்சிஸ் இந்த டயகனலா போனா கூட சென்டர் ஆஃப் மாஸ் வழியா தான் போகும், அப்ப இப்படி ரொட்டேட் ஆனாலும் ஓன் ஆக்சிஸ் கிடையாது. ஏன்னா ஓன் ஆக்சிஸ்னா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா மட்டும் போக கூடாது, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகணும். இது பிளேனுக்கு parallel, இதுவும் பிளேனுக்கு parallel, இதுவும் பிளேனுக்கு parallel. அப்ப பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி போய் இந்த புக் ரொட்டேட் ஆச்சுனா தான் ஸ்கொயர் பிளேட்டுக்கு ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுல நல்லா பாருங்க, நீங்க இங்க இருந்து பாக்கும்போது இது ஆக்சிஸ், இது இட்ஸ் லைக் a rod, இது ராட் தானே, ராடோட லெந்த் L மாதிரி இருக்கா, ராடோட லெந்த் L மாதிரி இருக்கா, இது ஆக்சிஸ், இது ராட், ராடோட லெந்த் L, ஆனா இது ஸ்கொயர்னால L இப்ப என்ன A. அப்போ இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல about this axis m into L square by 12. நெக்ஸ்ட் இது மட்டும் தான் பெர்பெண்டிகுலரா இருக்கா, ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இவர் மட்டும் தான் இருக்காரா, இவரும் இருக்காரு. சோ இப்போ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், again this is axis and this length is also perpendicular. கரெக்ட்டா? இப்போவும் இது எப்படி இருக்கும், இட்ஸ் லுக்ஸ் லைக் a rod, இப்போவும் ராட் மாதிரி தானே இருக்கும். சோ இதுக்கும் ஒரு ml square by 12, அதான் இங்க போட்டுருக்கேன், ml square by 12 plus ml square by 12, which means 2ml square by 12 or ml square by 6. இங்க Lங்கிறது a, அதனால a யூஸ் பண்ணிக்கிறோம். ma square by 6 is moment of inertia for square plate. Is this clear? இது புரிஞ்சுதா? Next, if it is a rectangular plate, ஓகேவா? ரெக்டாங்குலர் பிளேட்னா என்னென்ன இருக்கும், ஒரு லென்த் இருக்கும், ஒரு breadth இருக்கும். ஓகேங்களா? if it is L and this is B breadth. now இது சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ ஆக்சிஸ் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போச்சுன்னா இப்படி போகுது, இப்படி இது ரொட்டேட் ஆகுது. now the moment of inertia about own axis for the rectangular plate is mass of the plate into
சார் இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த்தும் பெர்பெண்டிகுலர் தான், இந்த பிரெத்தும் பெர்பெண்டிகுலர் தான். அப்போ ml²/12 plus mb²/12, which means m/12 into l² plus b². m of l² plus b² divided by 12 அப்படிங்கிறது moment of inertia for rectangular plate. Guys, இது புரிஞ்சுதா? இந்த ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மறந்துடாதீங்க, மாத்திடாதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது மட்டும் தெரிஞ்சா போதும், வேற எந்த ஆக்சிஸ்ல கேட்டாலும் we can easily solve it. Clear? Next போலாமா? Right? Super. It's okay. இந்த டாபிக் கஷ்டமா? நோ, டெஃபினட்டா இது கஷ்டம் கிடையாது. கௌஷல் ஆர்ஜே, கௌஷல் கிடையாது. ஜஸ்ட் வெயிட், இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஓகேவா? எஸ்பா, இது இல்லாமல் ஆஃப்லைன் வேற ஐ ஹாவ் 4 hour class. Other 4 hour class also waiting for me. 4:30 start ஆகும், 4:35 start ஆகும், and up to 8:30 I was in the classroom only. That's not a big deal, no problem. In my very initial stage, college முடிச்சு நான் இங்கே ஜாயின் பண்ணும். Even I was in a college also, I am doing the same job. காலேஜ்லேயும் நான் இதே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், படிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன். That time also I have used to be a classroom teacher for 10 hours, 11 hours in the starting period. A whole day I was in the class. Right? Thank you guys. So okay, listen. So in the points na ஞாபகம் வெச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப important. Okay? Next for solid sphere. Solid sphere na தெரியும் இல்லையா? What is solid sphere? I don't know, I think it is 7. Solid sphere of radius r and the mass of the solid sphere is m. Now, if the axis which is passing through its center of mass is enough, sir, 3-dimensional objects. Ivra பொறுத்த வரைக்கும் there is no plane. Yes pa. Part time pa. Okay, so there is no plane for the sphere. So in the case la, if it rotates, then the moment of inertia about its own axis is mr², 2/5 mr² for solid sphere. Solid sphere, yes, உள்ள வந்து எந்த ஸ்பேஸும் இருக்காது, ஒரு அயன் பால் மாதிரி. உள்ளேயும் மெட்டீரியல் தான் இருக்கும், வெளியவும் மெட்டீரியல், கம்ப்ளீட்டா அந்த மெட்டீரியலால ஃபில் ஆயிருக்கும். அந்த மாதிரி சாலிட் ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஓன் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 2/5 mr². அகைன் இங்க ஓன் ஆக்சிஸ்க்கு பிளேனை சொல்ல முடியாது, ஏன்னா இதுல இதுவும் பிளேன் தான், இதுவும் பிளேன் தான், இதுவும் பிளேன் தான், எங்க பார்த்தாலும் பிளேன் தான். சோ இப்படி ரொட்டேட் ஆனாலும் 2/5 mr² தான், இப்படி ரொட்டேட் ஆனாலும் 2/5 mr² தான், இப்படி ரொட்டேட் ஆனாலும் 2/5 mr² தான், இப்படி ரொட்டேட் ஆனாலும் 2/5 mr² தான். கிளியர்? ரைட்டா? சோ இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 2/5 mr². லிசன், எந்த ஆக்சிஸ்ல இருந்தாலும் ஓகே, ஐ மீன் சாலிட் ஸ்பியருக்கு இப்படி இருந்தாலும் ஓகே, ஆனா கண்டிப்பா ஆக்சிஸ் எங்க போகணும்? சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். ஓகே, அப்பதான் ஓன் ஆக்சிஸ். சோ ஓன் ஆக்சிஸ் இஸ் 2/5 mr², சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். ஆல் தி பெஸ்ட் பாலா. ரைட். சோ நெக்ஸ்ட், if it is hollow sphere, okay, for hollow sphere na nothing is inside the sphere. In sphere ku ulla எதுவும் இருக்காது. So that is usually we call hollow sphere. Okay, radius of the sphere is r and the mass is m. For this situation, if it rotates,
the moment of inertia is equals to 2 by 3 mr square. 2 by 3 mr square. அது பார்க்கிறதுக்கு 2 மாதிரி தெரியுதா? I will change, okay? 2 by 3 mr square for hollow sphere. Okay வா? Hollow sphere க்கு 2 by 3 mr square. Okay, so இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். வேற எந்த டைரக்ஷன், எந்த ஆக்சிஸ், எந்த பாயிண்ட் கேட்டாலும் we can easily solve. Okay வா? ரைட். சரி, இப்போ நான் ஒரு 3 ரூல் சொல்றேன். அந்த 3 ரூலை வச்சுக்கிட்டு உங்க புக்ல டேபிள் காலம்ல மத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, இது இல்லாம மத்ததெல்லாம் இருக்கும் பாருங்க, அதோட ஃபார்முலாவெல்லாம் என்னன்னு செக் பண்ணிட்டே வாங்க. நான் ரூல் எப்படி சொல்றேன், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஃபார்முலா கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகேவா? ரைட், ஃபைன். லிசன், the first rule is rule of symmetry. Rule of symmetry. Rule of symmetry na, if the object is symmetry about any two axes. Okay, if the rotating object is mass distribution symmetry. Mass symmetry about any two or more axes. Any two or more axes, then the moment of inertia is constant for those axes. Is constant for those axes. Okay, so எந்தெந்த ஆக்சிஸ்லலாம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிம்மெட்ரியா இருக்கோ, ஒரே மாதிரி மாசஸ் இருக்கோ ரெண்டு பக்கமும், அந்த ஆக்சிஸ் எல்லாம் சிம்மெட்ரி ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அந்த சிம்மெட்ரி ஆக்சிஸ்க்கு எல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் சிம்மெட்ரி ஆக்சிஸ் the moment of inertia is constant. அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, listen, for circular plateக்கு axis இப்படி இருந்துச்சுனா, ஓகேவா, இப்படி axis இருந்துச்சுனா moment of inertia வந்து mr square by 4. circular plateக்கு axis இப்படி இருந்தா mr square by 4. ஓகேவா? now if the same plate rotates in this particular axis, என்ன moment of inertia னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் ஆக்சிஸையும் ப்ளூ கலர் ஆக்சிஸையும் பாருங்களேன். for red color axis க்கு ரைட் சைட்லயும் we had semicircular plate, left சைட்லயும் we had semicircular plate. ஓகேவா? for blue axis க்கும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் என்ன இருக்கு? சேம், அதே மாதிரி semicircular plate தானே இருக்கு. அப்போ இந்த ரெட்டும் ப்ளூவும் சிம்மெட்ரிக். ரெட்டும் ப்ளூவும் என்னது? சிம்மெட்ரிக் ஆக்சிஸ். So axis symmetric என்ன அர்த்தம்? இவரோட moment of inertia என்னவோ அதுதான் இவருக்கும் mr square by 4 தான். yes disk. listen பா, டிஸ்க்கு ஓன் ஆக்சிஸ்ல தான் mr square by 2. டிஸ்க்கு ஓன் ஆக்சிஸ்ல தான் mr square by 2. நான் போட்டிருக்கிறது இந்த மாதிரி ஆக்சிஸ். பிளேட் இப்படி ரொட்டேட் ஆச்சுனா டயாமீட்டர் வழியா போகுது பாருங்க. ஆக்சிஸ் டயாமீட்டர் வழியா போகுது. டயாமீட்டர் வழியா போச்சுனா mr square by 4. சார் இது நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா இது நான் சொல்றேன். இது அடுத்த செகண்ட் ரூல்ல இது எப்படி mr square ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல் படி இது புரியும். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே, பிளேட்டுக்கு டயாமீட்டர் வழியா ஆக்சிஸ் போச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr square by 4. அப்போ இப்பயும் டயாமீட்டர் வழியா தானே போகுது. இந்த ஆக்சிஸும் சிம்மெட்ரிக் தானே, ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப இது mr square by 4 னா இதுவும் mr square by 4 தான். இப்போ ஒருவேளை ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க?
இதுக்கு moment of inertia என்ன? What is moment of inertia for the yellow? What is the moment of inertia for the yellow one? Sir, yellowக்கும் பாருங்க மேல ஒரு semicircular plate, இந்த பக்கம் ஒரு semicircular plate. It is similar as like red or blue. கரெக்ட்டா? அப்ப இவருக்கும் என்னது? mr square by 4 தான். கரெக்ட்டா? சரி, இப்போ solid sphere எடுத்துக்கோங்க. For solid sphereக்கு இப்படி axisல sphere rotate ஆச்சுனா moment of inertia is 2 by 5 mr square. கரெக்ட்டா? அப்ப இப்படி rotate ஆச்சுனா same 2 by 5 mr square. ஏன்னா இதுவும் சிமெட்ரிக் தானே. ஆக்சிஸ் இங்க போகும்போது மேல ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும், கீழ ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும். இந்த ஆக்சிஸ்லயும் இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர். கரெக்ட்டா? சோ the moment of inertia is same. ஒருவேளை ஆக்சிஸ் இப்படி இருந்துச்சுனா அப்பயும் moment of inertia is 2 by 5 mr square தான். Again the moment of inertia is same. There is no change. Correcta? If the axes are symmetric, then the moment of inertia is same for the symmetric axes. Clear? Next. Next, listen. For cube, A and A. Okay. For cube, the moment of inertia about its own axis, நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது. Moment of inertia about own axis. So own axis la moment of inertia என்ன சார் அப்படினா it is ma square by 6 தான். Similar to square plate. Square plate க்கு என்னவோ அதே தான் கியூபுக்கும் வரும். ரீசன் என்ன சார் அப்படினா கியூபை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கு இந்த A parallel சார், இந்த ஆக்சிஸ்க்கு இது parallel தானே. so this A will not give any effect. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? The distance which is parallel to the axis, the distance which is parallel to the axis will not give any effect on the moment of inertia. So இந்த ஆக்சிஸ்க்கு இந்த லென்த் இந்த ஹைட் வந்து parallel தானே. அப்ப இவரு ஃபார்முலால வர கூடாது. அப்ப யார் வரணும்? இந்த லென்த்தும் தான் வரணும். so ma square by 12 plus ma square by 12. It's like இங்க இருந்து பாக்கும்போது இது வந்து நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் பிளேட் தான். It's not a cube. ஓகேவா? so ma square by 6 தான் வரும். இப்போ ஒருவேளை ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஆக்சிஸ் இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த ஆக்சிஸும் சிமெட்ரிக் ஆக்சிஸ் சார், ரெண்டுமே சிமெட்ரிக் ஆக்சிஸ். சோ அப்ப சிமெட்ரிக் ஆக்சிஸ்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ma square by 6. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, if any axes are symmetric, then the moment of inertia is constant. Axis symmetric இருந்துச்சுன்னா moment of inertia constant same தான் இருக்கும். moment of inertia will not change. இது புரிஞ்சுதா? clear? next போலாமா? okay, listen. ஆக்சுவலாக இப்போ என்னால் பிபிடிலாம் அனுப்ப முடியாதுப்பா. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறது தான் பிடிச்சிருக்கோம். ரிங்குக்கும் மாறாது, சேம். ரிங்குக்கும் சேம் தான், will not change. லிசன், இங்கே பாருங்க. இப்போ ஒருவேளை ரிங் சர்க்குலர் ரிங்னு வச்சுக்கோங்கப்பா. ஃபார் சர்க்குலர் ரிங் of radius r and mass is m. Okay, the axis which is passing to the center of mass
and perpendicular to the plane அப்படினா இதுதான் axis இந்த பென் தான் axis னு வெச்சுக்கோங்க இந்த பென்னை ஆக்சிஸா எடுத்துட்டு இந்த ரிங் ரொட்டேட் ஆச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr² னு பார்த்தோம் இதுவே இப்படி ஆக்சிஸ் இருந்து இந்த ரிங் ரொட்டேட் ஆச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr²/2 ஓகே இப்போ இந்த பக்கம் ஆக்சிஸ் இருந்து இந்த ரிங் ரொட்டேட் ஆச்சுனா சார் இப்போ இவங்களும் சிம்மெட்ரிக் தானே சேம் தானே இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா again this is mr²/2 இதெல்லாம் உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா of the ring about its diameter வழியா ஆக்சிஸ் போய் ரிங் ரொட்டேட் ஆச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2 ஓகேவா அதே இந்த பக்கம் போனாலும் சேம் mr²/2 இந்த மாதிரி ஆக்சிஸ் போனாலும் இப்போவும் டயாமீட்டர் வழியா தான் போகுது again it is mr²/2 ஓகேவா கிளியர் சரி இப்போ செகண்ட் ரூல் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல தான் ஏன் சார் இது mr²/2 இதே நீங்க ஏன் இதுக்கு பிளேட்டுக்கு வந்து mr²/4 போட்டீங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த செகண்ட் ரூல் நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லும் ஓகேங்களா செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அண்ட் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் parallel axis theorem ஓகேவா இது இம்பார்ட்டன்ட் தான் பட் இதை விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் parallel axis theorem was much important okay but anyways இத பாத்துறோம் first perpendicular axis theorem it name itself we had a clarification பேர்லயே almost அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருது இங்க பாருங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் at any point in the object சார் ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் there are 3 axes possible கரெக்ட்டா 3 perpendicular axis possible right ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுல அந்த பாயிண்ட்ல 3 perpendicular axis வரும் x axis y axis z axis கரெக்ட் தானே 3 தான் இருக்கா இல்ல 3 தவிர வேற ஏதாவது perpendicular axis is possible about any point in the space or object ஸ்பேஸ்லயோ ஆப்ஜெக்ட்லயோ எங்க எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா there will be y axis there will be x axis and there will be z axis mutually perpendicular உங்களுக்கு 3 axis தான் கிடைக்கும் கரெக்ட்டா அப்போ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் we will get only 3 perpendicular axis about the point இப்போ இதுல one axis is perpendicular to the plane எந்த ஆக்சிஸ் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கோ அத I1 ன்னு சொல்லுங்க நீங்க எடுக்கிற எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த பாயிண்ட்ல you will get 3 axes you will get 3 perpendicular axes அதுல ஒரு ஆக்சிஸ் கண்டிப்பா பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகும் அந்த ஆக்சிஸை 1 ன்னு சொல்லுங்க I1 அப்படினு சொல்லுங்க ஓகேவா ரிமைனிங் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா ரிமைனிங் 2 axis அந்த ரிமைனிங் 2 axis நீங்க என்ன சொல்லணும்னா say I2 and I3 மீதி இருக்கிற axis நீங்க I2 and I3 ன்னு சொல்லுங்க now the rule is I1 is always equals to I2 plus I3 I1 is always equals to I2 plus I3 so this is perpendicular axis theorem here I1 is perpendicular to I2 and I3 I2 is perpendicular to I1 and I3 I3 is perpendicular to I2 and I1 okay because these 3 axes is already perpendicular we already said right okay எந்த பாயிண்ட் எடுத்தாலும் we will get 3 perpendicular axis அதுல எந்த axis பிளேனுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகுதோ அந்த ஆக்சிஸை I1 ன்னு சொல்லுங்க மீதி இருக்கிற ரெண்டு ஆக்சிஸை I2 I3 ன்னு சொல்லுங்க இப்போ இந்த I1 எப்படி இருக்கும்னா கண்டிப்பா I2வையும் I3யையும் ஆட் பண்ணாதான் I1 கண்டிப்பா கிடைக்கும்ங்கறாங்க ஓகேவா இப்போ இங்க பாருங்க இது சர்க்குலர் பிளேட் இது பிளேட்டோட பிளேன் இப்போ இந்த ஆக்சிஸ் இது ஓன் ஆக்சிஸா இல்லையா பிளேட் இப்படி ரொட்டேட் ஆச்சுனா ஓன் ஆக்சிஸா இல்லையாப்பா is this own axis or not is this own axis or not come on is this own axis or not
own axis na என்னன்னு சொன்னேன், the axis which is passing through the center of mass and perpendicular to the plane. பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போகணும், அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். அப்ப இது ஓன் ஆக்சிஸ். இந்த ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? இது சர்க்குலர் பிளேட். சர்க்குலர் பிளேட்ல இப்படி ஒரு ஆக்சிஸ் போகுது. இது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். So this axis is own axis. Own axis la moment of inertia is mr square by 2. About the point, adhe point la we will get another two axes. One is about this point and another one is about this axis. So we had remaining two axes. Ivar one. Let's say this is I2 and this is I3. Okay va? We already know this I0 and I1 are same. As per perpendicular axis theorem, this I0 own axis is nothing but I1. ஏன்னா own axis தான் இப்போ இந்த பிளேட்டோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா போயிட்டு இருக்கு. இப்போ ரூல் என்ன? I1 is always equals to I2 plus I3. இப்போ இந்த I3 I2 ரெண்டையும் பாருங்க, இது ரூல் ஆஃப் சிம்மெட்ரி படி ஈக்குவலா தானே இருக்கு. சார் I3யும் I2வும் சிம்மெட்ரிக்கா இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? I2 and I3 are same. அப்ப இந்த term I2 plus I3 க்கு பதிலா I2 வே போட்டீங்கன்னா you will get 2 times I2. 2 times I2. We already know I1 or I0 is mr square by 2. அதான் சொன்னேன் own axis மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். So I1 is mr square by 2 is equals to 2 into I2. So I2 is equals to இந்த 2 இங்க போச்சுனா mr square by 4. இப்ப புரியுதா? நான் போன ஸ்லைட்ல சர்க்குலர் பிளேட்டுக்கு டயாமீட்டர் வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr square by 4 ன்னு சொன்னேன் இல்லையா? அது நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. If you know the perpendicular axis theorem, you can easily find out. For plate, it is mr square by 4 about diameter. Sir, diameter வழியா axis போகும்போது mr square by 4. own axisல போகும்போது mr square by 2. கிளியரா? For ரிங்குக்கு பாருங்க, இப்போ இது own axis னு வெச்சுக்கோங்களேன். இது own axis IO which is perpendicular. ரிங் இப்படி நான் இப்படி போட்டேன், கொஞ்சம் இன்க்ளைனா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது போன இதுலயே போட்டதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். இத ரிங்கோட பிளேன், இது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராவும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியாவும் போச்சுனா ரிங் இப்படி ரொட்டேட் ஆச்சுனா mr ஸ்கொயர் னு பார்த்தோம் ஓன் ஆக்சிஸ்ல. அடுத்து we had two axis. இதே சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து இங்க I2 இருக்கும், இங்க I3 இருக்கும். இப்போ I3யும் I2வும் இங்க பாருங்க, I3யும் I2வும் எப்படி இருக்கு? சிம்மெட்ரிக். சார் இவருக்கு இந்த பக்கமும் செமி சர்க்குலர் ரிங், இங்கேயும் செமி சர்க்குலர் ரிங். இங்க போச்சுனா இதுவும் செமி சர்க்குலர் ரிங், இதுவும் செமி சர்க்குலர் ரிங். ஸோ I3 I2 ரெண்டுமே சேம் தானே? அப்போ இந்த IO அதாவது I1 is equals to I2 plus I3, or we can tell 2 times I2. So this IO is equals to இப்படி ரொட்டேட் ஆனா வர I2 வையும் இப்படி ரொட்டேட் ஆனா வர I3யும் ஆட் பண்ணா கிடைக்கும். So I2 plus I3 னு சொல்லலாம், இல்லாட்டி IO is equals to 2 into I2 னு சொல்லலாம். So I2 is equals to IO by 2. IO என்னது? mr ஸ்கொயர் ரிங்குக்கு ஒரிஜினல் ஓன் ஆக்சிஸ்ல divide by 2. அதனால தான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? mr ஸ்கொயர் by 2 னு எடுத்துக்கிட்டேன். Is this clear? Is this clear? Listen, நீங்க இங்க தமிழ்நாடுல எங்க போய் படிச்சீங்கனாலும் the people will say, you know, அந்த டேபிள் காலமும் படிச்சுக்கோங்க, அதுல இருக்கிற எல்லா ரோ எல்லா காலம் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஓகேவா? பட் ஆக்சுவலி இந்த டெக்னிக்ஸ்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் தே நோ ஆர் அன்னோ, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஸோ பட் நான் படிக்கும்போதும் இப்படி தான். நான் இந்த மாதிரி மக்கப் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு வரவும் வராது. அந்தளவுக்கு எனக்கு மெமரி பவர் கிடையாது, தான் உண்மை. அதனால தான் நான் இப்படி. ஓகேவா? நீங்கள் எந்த டேபிள் காலமும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒன்லி ஓன் ஆக்சிஸ் இஸ் இனஃப். ஒன்லி ஓன் ஆக்சிஸ் இஸ் இனஃப். அது தெரிஞ்சால் போதும். வேற எந்த பாயிண்ட்ல எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாலும் we have a 3 rules that is enough to find. Clear?
மேபி இருக்கலாம்டா. ரைட். ஸோ 2 ரூல் முடிஞ்சதா? வில் மூவ் டு 3rd ரூல், பட் we had only 10 minutes. 3rd rule next sessionல பார்க்கலாமா? What do you say? 3rd rule. Shall we move to next 3rd rule போலாமா? ஏன்னா இப்போ இந்த 2nd ரூல்லையே இன்னும் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ்னா we should work on square plate and rectangular plate. அதுலலாம் இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். தியரம் ஓகே, சரி, நான் தியரம் முடிச்சிடுறேன். 3rd ரூல் தியரம். அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாம் we will move, next session மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால நிறைய சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸை எடுப்போம். ஓகேவா? ரைட். நவ் த 3rd தியரம், parallel axis theorem. ஓகேவா? 3rd one is parallel axis theorem. Third one, parallel axis theorem. 9 AM இல்லைப்பா, எனக்கு 8:30 நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஃபுல் டே எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தான். 9க்கு ஸ்டார்ட் பண்ணனா ஐ வில் பி ஃப்ரீ பை 6 o'clock. ஆஃப்டர் 6, ஐ மீன் 7 o'clock, ஈவினிங் 7க்கு வந்து நான் லைவ் வரேன். அப்போ வந்து வி வில் ஸ்டார்ட் நியூமெரிக்கல் இன் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுக்கலாம். ஓகேவா? ரைட். ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலி வி ஹேட் வெரி லெஸ் ஆஃப் பீப்புள்ஸ்ப்பா. யூ பிரிங் சம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலோட க்ரௌத்தை. ஓகேவா? இன்னும் நிறைய பேர் இருந்துச்சுன்னா, இப்போது 20-30 மெம்பர்ஸ் வர இடத்துல இஃப் யூ ஹேட் 80-100 மெம்பர்ஸ், தென் பயங்கரமாக இருக்கும் அது. ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சால் எனக்கு நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். தட் மீன்ஸ் அ லாட். ரைட். நெக்ஸ்ட் parallel axis theorem. இதுலயும் அப்படிதான், பேர்லயே நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இதுல சில பாயிண்ட்ஸ் வேர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த parallel axis theorem கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் இதுக்குள்ள போனால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஆக்சிஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணுறீங்களோ அதுதான் இவர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ICOM, ஓகே, ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுதான் parallel axis theorem. ஓகேவா? நீங்க எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் இங்க லெஃப்ட் சைடுல இருக்கும். இங்க ஒன்னு வருது பாருங்க, ICOM னு. இவர் யாருன்னா, நீ எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கிறீங்களோ இவருக்கு இவரு parallel-ஆ இருக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க எந்த ஆக்சிஸ்ல ஓகே இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, நீங்க எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஒரு ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இந்த ஆக்சிஸ் இருக்கணும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் parallel-ஆ இருக்கணும். நெக்ஸ்ட் மாஸ் இன்டு இந்த d இருக்கு இல்லையா, இந்த d என்னன்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if this is a circular plate, ஓகேவா, சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸ் இஸ் r, சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸ் இஸ் r. நவ் இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, இவங்க கொண்டு சொல்றாங்க இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த பிளேட் ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட இல்லை, எண்ட்லயும் இல்லை, இதுக்கு நடுவில் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நீங்க கண்டுபிடிக்க போற ஆக்சிஸ் இதுதான். இதுதான் இந்த ஃபார்முலால லெஃப்ட் சைடில் வர ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு parallel-ஆ சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ணணும். இதுக்கு parallel-ஆ இந்த ஆக்சிஸ் தானே சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. அப்ப இதுதான் அந்த ICOM. இவரு தான் இவரு. ஓகேவா? நெக்ஸ்ட், நீங்க கண்டுபிடிக்கிற ஆக்சிஸ்க்கும் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா அதுக்கு parallel-ஆ ஒரு ஆக்சிஸ் போச்சு, நீங்க அதை சூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த dங்கிற டிஸ்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒருவேளை r/2ன்னு வச்சுப்போம். r/2. இப்போ இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்டாங்கன்னா
நீங்க கேக்குற ஆக்சிஸ்க்கு parallel நம்ம சூஸ் பண்ண ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? இது own axis for the plate. Own axis moment of inertia mr square by 2. So own axis or moment of inertia which is passing through the center of mass is mr square by 2 plus in the mass of the plate is m and the distance is r by 2. So r by 2 the whole square. Now the result is mr square by 2 plus mr square by 4. Now just multiply with 2 and divide with 2. என்ன ஆகும்? 2mr square by 4 plus mr square by 4 is 3mr square. 3mr square by 4 is the moment of inertia that we need to find. Clear? இது புரிஞ்சுதா? Come on, is this clear? So இதுதான் parallel axis theorem. Parallel axis theoremனா இதுதான். ஒரு சர்க்குலர் பிளேட்ல சென்டர்ல இருந்து r by 2 டிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ஆக்சிஸ் போகுது. அந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? நீங்க எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு parallel-ஆ ஒரு ஆக்சிஸை சூஸ் பண்ணணும். அந்த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். நீங்க சூஸ் பண்ற ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகணும். எஸ், இது சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போகுது. Now இந்த ஆக்சிஸ்ல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்க போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is equals to நம்ம சூஸ் பண்ண அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்க இது சர்க்குலர் பிளேட்ங்கிறதுனால இதுக்கு mr square by 2, so mr square by 2 plus mass of the plate is m and the distance between the axis that we are going to find to the axis that we are choosing. இரண்டுக்கு நடுவுல இருக்க distance which is r by 2, so r by 2 the whole square which means mr square by 4 plus mr square by 2 that is 3mr square by 4. Clear? இது புரியலனா I will give you another one point. நான் வேற இன்னொன்னு explain பண்றேன் that will make you know. Listen. இப்போ this is a rod. ஓகேவா? Rod of mass m and the length of the rod is L. இப்போ ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு டேபிளர் காலம்ல வரும்பா. இப்போ நான் சொல்றேன்ல இந்த வேல்யூ வந்து டேபிளர் காலம்ல வரும். If axis is passing through one end of the rod, if axis is passing through one end of the rod, then what is moment of inertia ன்னு கேட்பாங்க. இத நீங்க டேபிள் காலம்ல இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு போக தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்? இதுக்கு parallel-ஆ சென்டர் ஆஃப் மாஸ் வழியா போற ஆக்சிஸ் வேணும். இதுக்கு parallel-ஆ இதுதான் இருக்கு. இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? என்னது? ml square by 12. ராடோட சென்டர் வழியா போச்சுனா ஓன் ஆக்சிஸ். ஓன் ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது? ml square by 12. சோ நம்ம கால்குலேட் பண்ண போற இந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா is equals to சென்டர் ஆஃப் மாஸ் ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா which is ml square by 12 plus the distance. Sir, இங்க என்ன distance? இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கு நடுவுல L by 2 is the distance. So mass into L by 2 the whole square which means ml square by 12 plus ml square by 4. ஓகேங்களா? இப்போ 3 ஆல multiply and 3 ஆல divide. So 3 plus 1 is 4. 4 ml square by 12 or ml square by 3. ஓகேவா? 4 12 cancel பண்ணா 3 ஆ மாறிடுமா? So ml square by ml square by 3 is the moment of inertia for this situation. ஆனா நீங்க புக்ல பாத்தீங்கன்னா டேபிளர் காலம்ல இதுவும் ஒரு இடத்துல வரும். ராடோட ஓன் ஆக்சிஸ் கொடுத்துட்டு அதாவது ராடோட சென்டர் வழியா ஆக்சிஸ் போச்சுனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கறத கொடுத்திருப்பாங்க. அத கொடுத்துட்டு அதுக்கு parallel-ஆ இருக்கிற இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கறதையும் அவங்க கொடுத்திருப்பாங்க. கிளியர்? இது புரிஞ்சுதா? So இதுதான் parallel axis theorem and இந்த theorem இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணி we should solve the numerical. Clear? நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நீங்க வச்சிருக்க bookல you will you know நிறைய டேபிளர் காலம்ஸ் அந்த டேபிளர் காலம்ல நிறைய வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? அந்த டேபிளர் காலம்ல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாம் அவங்க சொல்லி இருக்கிற அதே கண்டிஷனை நம்ம சொல்லி கொடுத்த இந்த 3 ரூலை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாக்ட்டா அதே ஆன்சர் வரும். ஓகேவா? இன்னைக்கு பண்றீங்களா அதை பண்ணி பார்த்தீங்கன்னா you will get some clarity. நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா.
radius of gyration not root of L. No, not root of L pa. Radius of gyration na simple. எந்த ஆக்சிஸ்ல வேணாலும் radius of gyration கேட்பாங்க. இப்போ இந்த ஆக்சிஸ் எடுத்துக்கோங்களேன், இந்த ஆக்சிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ml²/3. ஓகேவா? இது இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு m into k². அப்போ m கேன்சல் ஆயிடுமா? ஸோ k is equals to l/√3. அப்போ இந்த ஆக்சிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் l/√3. இப்போ இதுவே இந்த ஆக்சிஸ்ல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ்க்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? ml²/12. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அகைன் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு mk². எந்த ஆக்சிஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாலும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல்ஸ் டு m into k². m போயிடும், அங்க k மட்டும் எடுத்து மற்றதுக்கு ரூட் போட்டீங்கன்னா அதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ m போயிடும். ஸோ k இஸ் ஈக்குவல்ஸ் டு l/√12. அதை 4 into 3 பண்ணியிருப்பாங்க. 4 வெளில எடுத்துட்டு 2√3ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. நாட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ரூட் பா. லிசன், எந்த ஆக்சிஸ்ல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டாலும் அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எடுத்து போடு. ஈக்குவல்ஸ் டு mk². அது எந்த ஆக்சிஸா இருந்தாலும் சரி, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு mk². மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு mk². மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு mk². அவ்வளவுதான். எந்த ஆக்சிஸ்ல ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேட்டாலும் அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை போடுங்க. ஈக்குவல் டு mk². m போயிடும். k is equals to root over the remaining part. Clear? எப்படி போச்சு இன்னைக்கு செஷன்? we almost complete 50% of system of particles. ஓகேவா? சம்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தனியாக ஒரு செஷன் மாதிரி கிரியேட் பண்ணி if we do more problems then it is more than enough to get a very good score in this particular chapter. ஓகேவா? ஸோ ரெகுலராக இனிமேல் எல்லா வீக்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு 2 or 3 days we'll do a marathon. ஓகே? yeah, please put comment in the comment box. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஃபிசிக்ஸை பார்த்தா பயமாக இருக்கேன், பயமா. ரெட் கலர் ஹார்ட்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது. புட் ஒன்லி பிளாக் கலர் ஹார்ட். ஓகே, ரைட் கைஸ். தென் முக்கியமாக மறுபடியும் அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு 200-300 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் அனுப்புனீங்கனாலே சேனல் ஆட்டோமேட்டிக்காக வில் க்ரோ. ஓகே, ஆர் யூ பேட்மேன்? யா, லிட்ரலி. தேங்க்யூ செல்வகுமார், ஏகே பாலா, ஜோயல் ஸ்டான்லி, ஜெயஸ்ரீ, பிரெனல் பேனல், ஏகே பாலா, கிரேசி டியூட். நீங்கள் நிறைய பேர் புதுசாக பார்த்துருக்குறேன். நீங்கள் எல்லாம் ஓகே யூஸ்வலாக பார்க்குறவங்க. தென் இந்த இப்போ வந்திருக்கீங்க ஏஎஸ், தேங்க்யூமா. தென் ராமகிருஷ்ணன் ஒருத்தங்க புதுசாக இன்றைக்கி வந்தீங்க. ஸ்டேட் போர்டு போடலாம்ப்பா, போடுறேன். தேவி, தேங்க்யூமா. எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்களா? எஸ், ஓகே, பரவாயில்லப்பா, நோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் இயர் போயிடலாம். ஐ மீன் த அப்கமிங் இயர். ஓகேவா? மற்றவங்களாம் எந்த காலேஜ் போயிருக்காங்கன்னு தெரில. நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போயிருங்க. ஓகேவா? ரைட். ஓகே செல்வகுமார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ செஷன் கட் பண்ணுறேன். ஓகேவா? யாராவது கடைசியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பாருங்கள். உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்குள்ளே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டன் அமுத்து சொல்லிடுங்க. ஓகேவா? வேறு என்ன, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இட் வில் கிவ் குட் அனலிட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ லைக். ஓகே,
அண்ட் நீங்கள் புரிஞ்சது இல்லை புரியல இல்லை வாட் யூ ஃபீல் அபவுட் த செஷன் அதெல்லாம் யூ கேன் புட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ் ஓகேவா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் த செஷன் த கமெண்ட் பாக்ஸ் வில் ஓப்பன் ஸோ யூ கேன் புட் யுவர் கமெண்ட் ஆன் த கமெண்ட் பாக்ஸ் ஓகேவா ஓகே காய்ஸ் வில் சி ஆன் த நெக்ஸ்ட் செஷன் இட் மீன்ஸ் டுமாரோ செஷன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும் ஓகேப்பா ஓகே தேங்க்யூ காய்ஸ் do you have any doubt about this chapter or any topics இன்னைக்கு பார்த்ததுல எம்டி ரியாஸ் அண்ணா கெமிஸ்ட்ரிக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா எம்டி ரியாஸா யார் பாது எனக்கு தெரியலையே தேங்க்யூ ஐகே பாலா தேங்க்யூ any doubts if you have any doubts you can ask me no problem for next session tomorrow 7 o'clock start ஆகும்பா ஈவினிங் 7 to ஒரு 8:30 நாளைக்கு ஈவினிங் செஷன் இருக்கும் ஒருவேளை பகலில் எனக்கு எப்போயாவது நான் ஃப்ரீயாக இருந்தேன் நாளைக்கு பகலில் எப்போயாவது எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் லைவ் வருவேன் ஓகேவா பெல் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒருவேளை நான் சடனாக லைவ் வந்தால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைச்சிருங்க ஏடி ஸ்கொயர்னா அதான்ப்பா அம்முக்கு டுமுக்கு அம்மா டுமால் தான் அதே தான் ஷிமான் சார் சொல்கிறது தான் எஸ் வேற என்ன வேணும் ப்ரோ ரிப்ளே எனக்கு இல்லையா ஏய் என்கிட்ட பேசுறீங்களா நீங்களே பேசிக்கிறீங்களாடா No, Telegram illa. You can follow me in the Instagram. You can ask me questions there. Okay? That is my ID. Oh, sorry. Here ka. Okay. Okay, guys. Then bye. We'll see you on the tomorrow. Okay. Okay, guys. See you later.